Hello everybody. Hi. Good morning. So காலையில physics class எப்படி பாப்போச்சு? So கண்டிப்பா வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாரும் வந்து பயங்கர ஹார்ட் வர்க் பண்ணி எல்லாரும் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க பிசிக்ஸ்ல அப்படி நான் வந்து நினைக்கிறேன். So இப்போ கெமிஸ்ட்ரியில பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சூப்பர் டூப்பரா வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற பிளானை வந்து நான் வந்து கிளியரா உங்க எல்லாருக்குமே வந்து சொல்லிடுறேன். சோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டருமே எடுத்துக்க போறோம். அது மோல் கான்செப்ட், ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ், சொல்யூஷன்ஸ் சாப்டர், அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் ஆர்எல்ஸ் நம்மளுடைய எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ், ஓகே. சோ கெமிக்கல் ஈக்விலிபிரியம், கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். சோ இந்த எல்லா சாப்டருமே பார்த்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்க போறோம். அதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போறோம். ஒவ்வொரு மாடல்ல ஒரு ஒரு क्वेश्चனை வந்து சட்டு நம்ம என்ன பண்ணிட்டே இருக்க போறோம் அப்படின்னா சால்வ் பண்ணிட்டே இருக்க போறோம். ஓகே. சோ எல்லாருமே கிளாஸ் வந்தாச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு அட்டெண்டன்ஸை போடுங்க, ஒரு ஃபயரை போடுங்க. எவ்ரிபடி சிட் கம்ஃபர்டபிளி. சரியா? எல்லாருமே அழகா கம்ஃபர்டபிளா உட்காந்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன்டா. சோ கவலைப்படாதீங்க. ஈவன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போவே இதோடைய நோட்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா நம்மளோட டிரைவ் இருக்குல்ல, உங்க எல்லாருக்குமே என்னோட ஹேண்ட் ரிட்டன் டிரைவ் இருக்குல்ல, அதுல நான் இப்போதைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். லேட்டர் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து லிங்கா கொடுத்துறேன். சரியா? ஜஸ்ட் a minute. நான் இப்போவே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு தோ அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சு. சோ யூ கேன் டேக் ஃப்ரம் தேர். சோ பசங்களா எல்லாருமே என்ன 45 மினிட்ஸ் லேட் இல்ல, நான் உங்களுக்கு எல்லாம் பிரேக் கொடுத்தேன். எல்லாருமே வந்து போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு வாங்க. ஏன்னா காலையில 6 மணில இருந்து எல்லாருமே பிசிக்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? சோ பசங்களா போயிட்டு எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக தான். சோ மேம் இன்னையுடைய கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணா எவ்வளவு மார்க் மேம் வாங்க முடியும் அப்படின்னா நமக்கு கெமிஸ்ட்ரியில 180 மார்க்ஸ் இல்லையா? அதுல நம்ம டார்கெட் ஸ்கோர் வந்து 150 டா. அட்லீஸ்ட் 150 மினிமம் நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா வாங்கணும். அதுக்காக தான் இந்த 3 டேஸ் மாரத்தான். ஓகே. சோ இதோடைய பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக் நம்ம கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா 180க்கு 150 நீங்க வந்து வாங்கிடலாம். ஓகே. பட் புரிஞ்சு படிக்கணும். அதே क्वेश्चन எக்ஸாக்ட்டா அப்படியே ரிப்பீட் ஆக போகுது கிடையாது. பட் அதே மாடல் உங்களுக்கு ரிப்பீட் ஆக போகுது. சரியா? ஓகே டன். சோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ்ல டக்குன்னு எல்லாருமே உங்க பேரை போட்டு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க, ஒரு ஃபயரை போட்டுருங்க, லைக் பட்டனை மறக்காம ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்போ என்ன தெரியுமா முக்கியம்? கிளாஸ் வந்தாச்சு, கொஞ்சம் டயர்டா இருக்கும், கொஞ்சம் எக்ஸாஸ்டிங்கா இருக்கும், நடுவுல நமக்கு ஐயோ விட்டு போயிடலாமா அப்படிலாம் வந்து தோணும். அப்போதான் நீங்க கிளாஸை விட்டு போக கூடாது. சோ இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்சா வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு 3 hours இல்ல ஒரு 3.5 hoursல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிக்கணும்னு பிளான் பண்ணிருக்கோம். இப்போ நான் வந்து உங்க நேம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்க போறேன். இதுல எத்தனை பேர் கடைசி வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னு பாத்துலாமா? ஒரு சேலஞ்ச் நமக்குள்ளே நம்ம வச்சுக்கலாமா? இன்னைக்கு என்ன ஆனாலும் கிளாஸ் விட்டு வெளியே போக கூடாது, கடைசி வரைக்கும் அட்டெண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட சேலஞ்ச். ஓகே சூப்பர். அக்ஷயா வந்தாச்சு. இருங்க நான் பொதுவா பேரை படிக்கிறேன். அக்ஷயா வந்தாச்சு, ஜனா, ஜனனி, அடுத்து நம்ம ஜெரி வந்தாச்சு, ஜெரி கிரஹாம், அடுத்து சங்கீதா, ஸ்னோஃபர், தேஜா, தீஜா, பவானி கீர்த்தி, பத்மஸ்ரீ, ஸ்கார்பியோ, நந்தா வந்தாச்சு, ட்ரீமர் உங்க பேர் என்னடா? பேரே ட்ரீமரா? ஸ்ரீஜா, பிரதீக்ஷா, அக்ஷயா, வினு, ஜனா, ஜனனி, ரீதன்யா, த்ரிஷா, இன்னும் நம்ம விகாஸ் எல்லாம் வரல போல, ரோஷினி, விஜயகுமார், லிவியத்தன், லோகேஸ்வரி, ரோஷினி, நேஹா வந்தாச்சா? நேஹா, எஸ், ஜெயபாலன், தனஸ்ரீ, ஓகே, கவிதா முருகன், சூப்பர் சம. நேஹா கார்டியாலஜிஸ்ட் வந்தாச்சு. இந்த பிபிஎஸ்சி பொண்ணு ஒன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அடுத்து யா சின்சான், ஹாய். சாய் வந்தாச்சு, சூப்பர். சோ மகாபாண்டி, பிரதீக்ஷா, ஜெரி, கவிதா, சூப்பர். தேவ், சால்மா, சம. ஓகே பரத், ஹாய். கவிதா முருகன், ஓகேடா. ட்ரீமர்னே கூப்பிடுங்க மேம். ஓகே, let all your dreams comes true. ஓகே சோ பசங்களா லெட்ஸ் பிகின். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சூப்பர் டூப்பரா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நீட் மெகா ரிவிஷன் வேதாந்துல போயிட்டு இருக்கு. உங்களுக்காகவே ஃப்ரீயா நீங்க நீட் எக்ஸாம் போற வரைக்கும் இத்தனை ஃபீச்சர்ஸும் அவைலபிளா இருக்கு. சரியா? சோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா 24/7 டவுட்ஸ் போட்டா இருக்கட்டும், 500+ questions, books எல்லா ஹெல்ப்பையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆல்சோ இன்னைக்குள்ள யாரெல்லாம் ஆஃப்லைன் கிளாஸஸ்ல என்ரோல் பண்றீங்களோ அவர்களுக்கு 1 gram கோல்டு வந்து வேதாந்துல வந்து ஆஃபர் பண்றாங்க. 𝐂𝐞𝐳𝑐𝒓𝒆 ஸ்பெஷலா. சரியா? எஸ் இன்னைக்கே நான் வந்து முடிச்சிருவேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்க தாறுமாறா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. வேதாந்துல என்னென்ன ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் சொல்லிடுறேன். சோ தட் உங்களுடைய ஜூனியர்ஸோ, தம்பி தங்கச்சியோ, கசனோ இல்ல உங்களுக்கோ வந்து
நீட் ரிப்பீட் பண்றீங்க ஆர் வேற ஏதாச்சும் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க, ஜேஇ படிக்க போறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, சோ இத்தனை சென்டர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. சென்னையிலேயே இவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு. அதை தாண்டி மத்த ஊர்லயும் இந்த ஸ்கூல்ஸோட அஃபிலியேட்டடா வேதாந்து இஸ் டேக்கிங் கிளாஸஸ். சோ கண்டிப்பா உங்க ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணுங்க. சரியா? ஓகே, சோ யா, so IVSAT entrance examination instant Vedantu scholarship admission test இது எழுதினீங்க அப்படின்னா இந்த ஆஃப்லைன் கோர்சஸ்ல உங்களுக்கு வந்து கன்செஷன்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஹஸ்னா வந்துட்டாங்க, சூப்பர். சோ பசங்களா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு லைவ்ல வந்து ஒரு சென்டம் அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டார்கெட்டா வச்சுக்கலாம். ஆல்சோ லைக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 லைக்ஸ் நம்ம வந்து ஒரு டார்கெட்டா வச்சுக்கலாம். சரியா? So 1000 லைக் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we'll have some fun activity. ஓகே, ஏதாச்சும் ஒரு ரிலாக்ஸேஷன், ஐஸ் பிரேக்கர், ஃபன் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? சூப்பர். சோ அடுத்த few days பரபரப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு வந்து இல்ல இது போருமா, நம்ம போய் பேசாம வெர்தா படிக்கலாமா, பேசாம போய் பயாலஜி படிக்கலாமா, அது படிக்கலாமா, இது படிக்கலாமா அப்படி சொல்லி வந்து உன் பிரெயின் என்ன தெரியுமா பண்ணி போனேன், இது பண்ணு அது பண்ணு அது பண்ணு இது பண்ணுன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா இப்போதான் நீ வந்து போக்கஸ்டா இருக்க வேண்டிய ஒரு நேரம். சரியா? இப்போ நீ என்ன பண்ணக்கூடாது, டைவர்ஷன் அப்படின்னு உனக்கு வந்து இருக்கவே கூடாது. ஓகேவா? பிகாஸ் 20 minutes லேட்டா, நானே 3/4 மணி நேரம் லேட்டு. சரி வாங்க, நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. சோ இது வந்து ஆல்ரெடி பார்த்ததுதான் மேம் அப்படின்னா கூட எனக்கு வந்து நீங்க வந்து ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இல்ல, புதுசா நிறைய படிக்கிறது மேட்டர் கிடையாது. நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ புதுசா நிறைய படிக்கிறது மேட்டர் கிடையாது. படிச்சதை தக்க வச்சுக்கிறது, படிச்சது பேஸ் பண்ண क्वेश्चन வந்தா அட்டெண்ட் பண்றதுதான் லாஸ்ட் மினிட்ல இட் மேட்டர்ஸ். ஓகே, யாமினி, ரோஷினி, ரீதன்யா, தனஸ்ரீ, தேவ் எல்லாரும் கிளாஸ் கவனிங்க. இது நம்ம சால்வ் பண்ண போறோம். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ் வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேக்குறாங்களா, எனக்கு ஃபாஸ்டா சொல்லுங்க. 1 மோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவோகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்க போகுது. 1 மோல்ல அவோகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்க போகுது. அவோகாட்ரோ நம்பர் அப்படின்னா 6.023 into 10 to the power 23 atoms இல்லனா molecules இல்லனா particles வந்து நமக்கு இருக்க போகுது. வர்ஷா BVSC வந்துட்டாங்க, சூப்பர். சோ அடுத்து வந்து பாருங்க, நமக்கு இப்போ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கேக்குறாங்க. இங்க பாருங்க 4 மோல் அப்படின்னு அவனே கொடுத்துட்டான். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவோகாட்ரோ நம்பர், தீஸ் மெனி ஆட்டம்ஸ் வந்து இருக்க போகுது. ரைட்? அடுத்து பாருங்க 4U. U அப்படிங்கிறது வந்து யூனிஃபைட் மாஸ். சரியா? ஹீலியம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளவு? இட் இஸ் ஆல்சோ 4. ஓகே, சோ 4/4 நமக்கு வந்து என்ன வந்துரும், the given mass by atomic mass. என்னப்பா? given mass by atomic mass which is equal to 1 mole. So 1 mole of helium வந்து இருக்கு into Avogadro number. Okay, 4 gram of helium அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதேதான் the given mass by atomic mass which is equal to 1 into Avogadro number. அடுத்து வந்து பாருங்க, நமக்கு ஹீலியம் தான். ஆனா அந்த ஹீலியம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து லிட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. So 2.27 divided by molar volume. என்ன வால்யூம்ல கொடுத்தாங்கன்னா the given volume by molar volume இல்லையா? given volume by molar volume. So 2.27 by 22.4 liter into அவ்வளவுதான் 22.4 liter. இப்போ எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ வரும் into Avogadro number. இப்போ ஃபாஸ்டா நம்ம இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? ஹையஸ்ட் நம்பர் கேக்குறாங்க. 4 into Avogadro number தான் of course பெரிய நம்பரா இருக்கும். இது பாருங்க 1 into Avogadro number, இதுவும் 1 into Avogadro number. இது 2.27 22.4 ஆல டிவைட் பண்ணா 0.0 something தான் நமக்கு வரப்போகுது. இது ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூவா தான் இருக்க போகுது. அப்ப இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆப்ஷன் A தான். சரியா? அவ்வளவு ஃபாஸ்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த क्वेश्चனை நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन வந்து பாருங்க, நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, so let us try and answer this question பா. குயிக்கா எல்லாரும் வந்து என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. A compound X contains, இங்க பாரு empirical formula நம்மலாம் 11th standardல 5 mark questionல படிச்சிருக்கோம்ல, சம ஈஸியான ஒரு question. Compound X contains 32% A. நல்லா கவனிங்க, A வந்து 32% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க 20% B. B வந்து பாத்தீங்க அப்படின்னா 20%. ரிமைனிங் percentage வந்து C. percent அப்படினாலே என்னடா? percent அப்படினாலே 100 தான் இல்லையா? சோ 100ல 32 வந்து A இருக்கு, 20 வந்து B இருக்கு. அப்போ C வந்து எவ்வளவு இருக்கும் நமக்கு? 100ல 32வையும் 40யும் மைனஸ் பண்ணுங்க, எவ்வளவு வரும் உங்களுக்கு? 100ல 32 மைனஸ் பண்ணுங்க, 20 மைனஸ் பண்ணுங்க, ரிமைனிங் நமக்கு என்ன வரும்? 48. அவ்வளவுதான்.
ரிமைனிங் வந்து நமக்கு 48 வர போகுது ரைட் சோ இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா ரிலேட்டிவ் யாரு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு முன்னாடி என்ன எழுதிருங்க அப்படினா அவங்களோட அட்டாமிக் மாஸ் எழுதிருங்க அவனே கொடுத்துட்டான் A க்கு 64 B க்கு 40 C க்கு வந்து 32 அப்படினு சோ A க்கு வந்து 64 அப்படினு அட்டாமிக் மாஸ் கொடுத்திருக்காங்க B க்கு வந்து 40 அப்படினு கொடுத்திருக்காங்க C க்கு வந்து 32 அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணனும் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு இதால டிவைட் பண்ணனும் the given percentage divided by the atomic mass so இந்த ரெண்டு என்ன பண்ணுங்க அப்படினா டிவைட் பண்ணுங்க 32/64 ஃபாஸ்டா எனக்கு ஆன்சர் சொல்லுங்க 32/64 இதே மாடல்ல ரிப்பீட்டடா நீட்ல क्वेश्चन கேக்குறாங்கடா இதே மாடல்ல ரிப்பீட்டடா क्वेश्चंस வந்து நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சோ டிவைட் பண்ணீங்க அப்படினா நீங்க 0.5 லாம் எழுதாத நான் ஈஸியா சொல்றேன் பார் 32/64 இருக்கா அத நீ என்ன பண்ணு 1/2 னே எழுதிக்கோ 20/40 யும் 1/2 னே எழுதிக்கோ 48/32 என்ன வரும் நமக்கு 3/2 அப்படினு எழுதிக்கோங்க சரியா இப்போ இது எல்லாமே நமக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கு இத நான் என்ன பண்ணனும் எப்படியாச்சு நான் இத ஹோல் நம்பரா நான் வந்து மாத்திக்கணும் கரெக்ட்டா இத நான் எப்படியாச்சும் ஒரு ஹோல் நம்பரா மாத்திக்கணும் ஏனா எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ அப்ப நான் என்ன பண்ணுவேன் இத நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிப்பேன் எல்லாத்தையுமே நான் 1 ஆல மல்டிப்ளை பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்க போகுது சோ நான் என்ன பண்றேன் அப்படினா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆகும்பா what will happen here cancel 2 cancel 2 cancel 2 cancel அப்போ நமக்கு வேல்யூ 1 1 3 so 1:3 நமக்கு வந்து கிடைக்க போகுது which is option B A B C 3 ஓகேவா ஆப்ஷன் B எத்தனை பேரால ஆல்ரெடி கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு இத சால்வ் பண்றது செம ஈஸியா வந்து இருக்கும் இல்லையா ஆல்ரெடி கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு இத சால்வ் பண்றது செம ஈஸியா வந்து இருந்திருக்கும் இப்போ பாருங்களேன் நீட் 2023 ல கேட்ட ஒரு क्वेश्चन the right option for the mass of carbon dioxide நல்லா கவனிங்க செம ஈஸி இந்த மாதிரி क्वेश्चन இதே மாடல்ல கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் ஒரு 3 டேஸ்ல நீட் எக்ஸாம்ஸ்ல வர போகுது simple matter salt water ஆமா so the right option for the mass of carbon dioxide produced by heating 20 gram of 20% pure limestone okay so இங்க நல்லா கவனிங்க நம்ம வந்து கால்சியம் கார்பனேட் அவங்க வந்து ஹீட் பண்றாங்க அப்ப அது கால்சியம் ஆக்சைடு ஆவும் கார்பன் டை ஆக்சைடு ஆவும் வந்து வெளியில போகுது இப்போ என்ன சொல்றாங்க அப்படினா எவ்வளவு மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் when you heat 20 gram of 20% pure limestone அப்பதான் நீ கொஞ்சம் யோசிக்கணும் limestone அப்படிங்கிறது என்னது அதுதான் இங்க கொடுத்திருக்கிற இந்த கால்சியம் கார்பனேட் ஓகே சோ நல்லா கவனிங்க இந்த கால்சியம் கார்பனேட் தான் நம்மளுடைய limestone சோ limestone 20 gram of 20% அப்ப என்னப்பா வரும் 20 into 20/100 கரெக்ட்டா கரெக்ட்டா நான் டிரைவ்ல அப்லோட் பண்ணிருக்கேன் இதோட क्वेश्चन வித் ஆன்சர் உடைய PDF லாம் சரியா ஓகே சோ நீ கவனிங்க இப்போ 20 gram of 20% அப்படினாலே வந்து divided by 100 கரெக்ட்டா percent அப்படினாலே divided by 100 சோ நம்ம அப்படியே கேன்சல் பண்ணுங்க 0 க்கு 0 நமக்கு கேன்சல் ஆயிடுது which is 2 into 2 4 grams அப்படினு நமக்கு ஆன்சர் வந்து வருது சோ கால்சியம் கார்பனேட் வந்து எவ்வளவுப்பா இருக்கு 4 grams வந்து நமக்கு இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இது எவ்வளவு மோல்ஸ் இருக்கு அப்படி நான் வந்து கண்டுபிடிக்க போறேன் சரியா ஏன் மேம் அப்படினு கேட்டிங்கனா நீ இந்த ரியாக்ஷனை பாரு இந்த ரியாக்ஷனை பாருங்க அந்த மாலிக்யூலுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கரெக்ட்டா இப்போ எனக்கு 1 mole of calcium carbonate இருக்குனா 1 mole of calcium oxide 1 mole of carbon dioxide நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்போ 20 gram of 20% which is 4 gram 4 gram அப்படிங்கிறது எவ்வளவு மோல்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த ஐடியா புரியுதா நான் எப்படி சால்வ் பண்றேன்னு சூப்பர்டா சோ 4 gram அப்படிங்கிறது எத்தனை மோல்ஸ் அப்படினா நான் இப்போ வந்து கண்டுபிடிக்க போறேன் சோ மோலுக்கு என்னப்பா ஃபார்முலா மோல் ஃபார்முலாலாம் சொல்லியே தர வேணாம் மேம் நாங்க ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம் சோ மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is equal to the mass by given mass கரெக்ட்டா mass by given mass அப்போ நமக்கு வந்து என்னப்பா வரும் mass வந்து எவ்வளவு 4 gram divided by sorry mass given mass by molar mass மாத்தி போட்டேன் given mass by molar mass of calcium carbonate வந்து என்னது அது மட்டும் சார்ட்ல சொல்லுங்க molar mass of calcium carbonate என்னப்பா so calcium carbonate calcium க்கு வந்து it is 40 carbon க்கு it is 12 and then oxygen க்கு வந்து பாத்தீங்க அப்படினா 16 into 3 which is equal to 100 grams okay
100 grams. Okay, so calcium carbonate வந்து எவ்வளோ 100 grams தான் அதோடைய molar mass. So 4 by 100 which is equal to 0.04 moles. Okay, 0.04 moles. இப்ப நல்லா கவனிங்க, நான் 1 mole of calcium carbonate எடுத்துக்கிட்டா எனக்கு 1 mole of carbon dioxide கிடைக்குது. இங்க நான் 0.04 moles எடுத்துக்கிட்டா எனக்கு 0.04 moles of carbon dioxide கிடைக்கும். ஆனா ஆப்ஷன்ஸ் பாரு எல்லாமே கிராம்ல கொடுத்திருக்காங்க. அப்போ 0.04 moles அப்படிங்கிறது எவ்வளவு கிராம்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? வெரி குட். சோ மோல்ஸ் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து கிராம்ஸ் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, கார்பன் டை ஆக்சைடு அது எவ்வளவு கிராம்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு the given moles into அதோடைய molar mass அவ்வளவுதான். இங்க பாரு மோல்ஸ் கிடைச்சிருச்சு, நான் மாஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ அப்படியே அந்த பக்கம் கொண்டு போ. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.04 இன்டு கார்பன் டை ஆக்சைடு உடைய மோலார் மாஸ் வந்து என்ன வரும்? கார்பனுக்கு வந்து 12, ஆக்சிஜனுக்கு 16 இன்டு 2 which is equal to 44 அப்படி நமக்கு வந்து கிடைக்க போகுது. ரைட்? சோ இன்டு 44. So 44 into 0.04 என்ன பவரோ? We will be getting 1.76 gram. 1.76 gram. அவ்வளவுதான். Which is very very easy. நிறைய பேர் சம ஃபாஸ்டா வந்து அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. சம சூப்பர். வெரி குட் வெரி குட். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பசங்களா எல்லாருக்கும் என்னோட ஸ்பீட் ஓகேவா? யாரக்காச்சும் மேம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு மேம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? டிரைவ்ல நோட்ஸ் இல்லையா? மாத்தி நான் வந்து வேற ஃபோல்டர்ல அப்லோட் பண்ணிட்டேன். இருங்க இப்போ அப்லோட் பண்ணிடுறேன். தோ இப்போ கரெக்டான ஃபோல்டர் என்னோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் குள்ள இருக்கு. சரியா? அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1 மினிட்ல செக் பண்ணி பாரு, உனக்கு அப்லோட் ஆகி இருக்கும். ஓகே, பட் பிடிஎஃப் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லடா. நீ கிளாஸ் கவனி, நம்ம ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணலாம். ஒரு 3 மணி நேரம் கூட பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்காக படிக்க மாட்டியா? 3 மணி நேரம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்காக படிக்க மாட்டியா? எஸ், ஜஸ்ட் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுடா போறோம். ஓகே, டன். சோ இப்போ இதுக்கு என்னப்பா ஆன்சர்? which one of the following has maximum number of atoms? தோ பாரு, ரெண்டாவது வாட்டி ஒரு 2 வருஷம் கேப்லயே maximum number of moles question வந்து நமக்கு திருப்பி ரிப்பீட் ஆகுது. எல்லாரும் என்னடா சம ஃபாஸ்டா ஆன்சர் பண்றீங்க? நம்ப முடியலையே, நம்ம பசங்களா இவங்க அப்படி இருக்கு. இல்ல you are good தான், அப்படி மீன் பண்ணி சொல்லல. வாங்க, which one has maximum number of atoms? ஓகே, number of atoms கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னப்பா ஃபார்முலா? இப்போ number of moles வந்து number of atoms by Avogadro number. இப்போ நான் number of atoms வந்து நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா number of moles into Avogadro number. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபார்முலாவா யூஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே. சோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸே எனக்கு தெரியாது மேம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க, மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் பை மோலார் மாஸ் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். கரெக்ட்டா? சோ அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா மாஸ் பை மோலார் மாஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர் போட்டா நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சூப்பரா கிடைச்சிரும். அவ்வளவுதான். சோ வாங்க பாருங்க, 1 gram of magnesium அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப given mass by molar mass அவ்வளவுதான். given mass by molar mass into Avogadro number. அடுத்து பாரு, given mass by molar mass. given mass by molar mass அவங்க வந்து 24 கொடுத்திருக்காங்க. கிடையாது, it is equal to 16. atomic mass of oxygen வந்து 16. சரியா? அப்ப 16 into 2 என்ன பவர்? 16 into 2 32 into Avogadro number. அடுத்து லித்தியம் பாருங்க, 1/7 into Avogadro number. அடுத்து பாருங்க, சில்வர் கொடுத்திருக்காங்க 1/108 into Avogadro number. அவ்வளவுதான்டா. பார்த்த ஸ்பீடுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே, சின்சான் சொல்லுங்க, மோலார் மாஸ் லெஸ்னா மோல் வேல்யூ ஹை, சோ ஆட்டம்ஸ் ஹை. அவ்வளவுதான். அதேதான். பட் இப்படி சால்வ் பண்றப்போ தானே இதே மாதிரி மாடல்ல வேற क्वेश्चन வந்தா கூட எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியும். நான் சொல்லிட்டேன், நான் இங்க வந்தது வந்து இந்த क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு இல்லடா. இதே மாதிரி வேற क्वेश्चंस இதே மாடல்ல தான் நம்ம क्वेश्चंस வரப்போகுது. அதையும் நீ சால்வ் பண்றதுக்கு தான் நான் இங்க உனக்கு சொல்லி தர வரேன். ஓகே, சோ குயிக்கா பாருங்க. 1/24 1 24 ஆல டிவைட் பண்றேன், 1 32 ஆல டிவைட் பண்றேன், 1 7 ஆல டிவைட் பண்றேன், 1 08 ஆல டிவைட் பண்றேன். எந்த வேல்யூ எனக்கு பெருசா இருக்கும்? இருக்கிறதுலே கம்மி நம்பர் எது? 1 7 ஆல டிவைட் பண்றதா இருக்கிறதுலே அதிகமான நம்பரா இருக்கும் இல்லையா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா மத்ததெல்லாம் பாரு, இருக்கிறதுலே இதுல வந்து லீஸ்ட் நம்பர் எது? இப்போ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சாட்ல இப்படியே மாத்தி கேக்குறாங்க. இருக்கிறதுலே வந்து லீஸ்ட் நம்பர் வந்து எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பாரு, 1 24 ஆல டிவைட் பண்றேன், 1 32 ஆல டிவைட் பண்றேன், 1
7ஆல தான் டிவைட் பண்றேன். 1 108 ஆல டிவைட் பண்றேன். அப்ப இருக்குறதுலயே லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படினு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும் இல்லையா? ஏன்னா பெரிய நம்பரால நம்ம வந்து அதை டிவைட் பண்றோம். சூப்பர் சூப்பர், வெரி குட் சம. சோ இந்த மாதிரி क्वेश्चन வந்தா நீங்க மார்க்ஸ் காட்டிடுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த क्वेश्चन பாருங்க. நீட் 2021ல கேட்ட ஒரு क्वेश्चन. தம்பிங்களா, எம்பரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா பேஸ்டு क्वेश्चन தயவு செய்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது பேஸ்டா வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? an organic compound contains 78% carbon அப்படினோனா நம்ம வந்து என்ன பண்ணிடணும், உடனே 78% கார்பன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எடுத்தோன்னே கார்பன் வந்து நமக்கு 78% இருக்குங்க. ஓகேங்க. அண்ட் ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து ஹைட்ரஜன் அப்படின்றாங்க. அப்ப 100ல 78 போயிடுச்சுன்னா மீதி வந்து என்னது? மீதி வந்து 22வா? கரெக்டா? மீதி வந்து 22. இப்போ வந்து அட்டாமிக் வெயிட்டும் அவனே கொடுத்துட்டான். கார்பன் ஹைட்ரஜன் நீ கொடுக்காட்டே எனக்கு தெரியும் இல்லையா? வெரி குட். சோ கார்பனுக்கு வந்து 12, ஹைட்ரஜனுக்கு வந்து 1. இப்போ நம்ம ரிலேட்டிவ் வந்து என்ன பண்ணுவாங்க? டிவைட் பண்ணுவாங்க இல்லையா? நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க? கம்பேர் பண்ணுவாங்க, டிவைட் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பெர்சன்டேஜ அட்டாமிக் வெயிட்டால டிவைட் பண்ண போறோம். சோ 78 divided by 12, 22 divided by 1. என்னப்பா வேல்யூ வரும்? ரெண்டு இடத்துலயுமே எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா so 78 divided by 12 வந்து எனக்கு என்ன வருது? I am getting 6.5. 22 by 1 22 அப்படி நமக்கு வந்து கிடைக்குது. சரியா? சோ இப்போ நான் என்ன பார்க்கறேன் அப்படின்னா இந்த 6.5 22 இவங்களை எப்படியாச்சும் நான் வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பரா வந்து மாத்திக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? இருக்கிறதுலே சின்ன வேல்யூ எது? இதுல 6.5 தான். அப்போ 6.5 ஆல நான் ரெண்டு பேரையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிவைட் பண்ண போறேன். சோ 6.5 divided by 6.5. சரியா? சோ 6.5 divided by 6.5. ஓகே. சோ அப்போ கவனிங்கப்பா. அப்ப நமக்கு என்ன ஆகும்? கேன்சல் ஆயிட்டு அட்லீஸ்ட் இந்த வேல்யூ நமக்கு 1 ன்னு வந்துரும். சரியா? 22 by 6.5 ல இருந்து டிவைட் பண்ணோம்னா 3.3 அப்படின்னு வரும். சோ இப்போ ஆப்ஷன் பாருங்களேன். நமக்கு என்ன வருது? CH3 வருது. CH3 வருது. சரியா? ஓகே. சோ CH3 is the right answer. இதுல வந்து நம்ம கொஞ்சம் புத்திஜீவியா என்ன பண்ணிட கூடாது? மேம் 3.3 தானே மேம், அந்த 3.3 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4 ன்னு போடுறேன் மேம் அப்படின்னு சொல்லி 3.4 னா CH4 ஆப்ஷன் ஏ தான் கிளிக் பண்ணி வெச்சிராதீங்க. 3.3 3.5 க்கு கம்மியா தான் இருக்கு. இது நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணா 3 தான் வரும் தம்பி. சரியா? ஓகே, டன், பிரமாதம். என்னோட ஸ்பீட் ஓகே தானே? யாருக்கும் ரொம்ப மேம் டூ மச் ஸ்பீடா இருக்கு மேம், எங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படிலாம் இல்ல. ஓகே. சோ நீ பார்த்தனா ஒரு क्वेश्चन 1 மினிட்ல நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஒரு क्वेश्चन 1 மினிட்ல we are solving, right? சோ யாருக்காச்சும் நான் சொல்றது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா இல்ல ஸ்பீட் ஓகேவா? அது மட்டும் எனக்கு சாட்ல சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு வந்து I feel like I am going too fast. I feel like ரொம்ப ஃபாஸ்டா போறேன், நான் சால்வ் பண்ணிடுறேன், பசங்களுக்கு அது புரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஸ்பீட் ஓகேவா? Is this speed okay for you? Okay தானே? யாருக்கெல்லாம் ஸ்பீட் ஓகே? டன், சூப்பர், சம. ஓகே, குட். ஓகே, வாங்கப்பா. நீட் 2019ல கேட்ட ஒரு क्वेश्चन நம்ம கிடு கடகடன்னு சால்வ் பண்ணிரலாம். சோ என்ன கேட்டிருக்காங்க? the number of moles of hydrogen molecules. இங்க பாரு, இது எந்த மாடல்ல இருந்து கேட்டிருக்காங்க? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கால்சியம் கார்பனேட் ஒரு क्वेश्चन பார்த்தோம்ல. கால்சியம் கார்பனேட் மாடல் பார்க்கறப்பவே நான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வாட்டி பாருங்க, burning of methane நல்லபடியா பார்த்து வெச்சுக்கோங்க. சோ இங்க வந்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the number of moles of hydrogen produced required to produce 20 moles of ammonia through Haber's process. Haber's process அப்படினா என்னப்பா? Haber's process அப்படினா synthesis of ammonia process. நமக்கு தெரிஞ்ச ஒரு process தான், which is N2 plus 3H2 which is giving me 2NH3. okay, so இங்க क्वेश्चन பாரு, என்ன கேக்குறாங்க? எனக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் வேணும், நான் 20 moles of ammonia produce பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி ஈஸியான ஒரு क्वेश्चन இது. 3 இங்க பாரு என்ன இருக்கு? இங்க 3 இருக்கு. 3 moles of hydrogen இருந்தா இங்க என்ன இருக்கு? 2 moles of ammonia நான் வந்து produce பண்ணலாம். அப்போ 20 moles of ammonia produce பண்ண எத்தனை ஹைட்ரஜன் வேணும்? டேய் ஈஸிடா, பார்த்த ஸ்பீடுக்கு ஆன்சர் பண்ணிரலாம். ஆமா, 2 moles of ammonia produce பண்ண 3 moles of hydrogen வேணும்னா 20 moles produce பண்ண எனக்கு 30 வேணும். அவ்வளவுதான், ஈஸி. சோ 30 is the right answer. பாரு, இதெல்லாம் ஷேடிங், OMR ஷேட் பண்றதுக்கு கூட ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஆகும் போல இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்கு. பட் யா, இங்க வந்து இந்த Haber's processனா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், which is synthesis of ammonia. அவ்வளவுதான்டா, சூப்பர். அடுத்த क्वेश्चन பாருங்க, நீட் 2018ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே,
in which case the number of molecules of water is maximum. நீயே சொல்லு ஒவ்வொரு வருஷத்துலயும் எதுல வந்து maximum number of atoms இருக்கு இல்ல maximum number of molecules இருக்கு இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேக்குறானா இல்லையா கேக்குறான் இல்லையா எம்பிரிக்கல் ஃபார்முலா கேக்குறானா இல்லையா கேக்குறான் அதே மாதிரி இப்ப இந்த ஹேபர்ஸ் process எல்லாம் படித்தோம்ல இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளவு வேணும் அந்த மாதிரி क्वेश्चन கேக்குறானா இல்லையா கேக்குறான் அப்ப இது நம்ம பிராக்டீஸ் பண்ணா இந்த மாதிரி இந்த வருஷம் வந்தா எவ்வளவு சூப்பரா சால்வ் பண்ணலாம் கவனிங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படினா number of atoms into Avogadro number நமக்கு number of molecules கிடைச்சிரும் 18 milliliter of water so waterக்கு லிட்டரும் and then கிராமும் சேமா தான் இருக்கும் ஓகே ஏனா density which is equal to mass sorry நமக்கு வந்து என்னது how will we calculate the density divide பண்ணீங்க அப்படினா just a minute okay so நீங்க வந்து density வந்து divide பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு volume divided by density என்ன வந்துரும் mass வந்துரும் இல்லையா இங்க water உடைய density வந்து 1 சரியா water உடைய density வந்து 1 அப்போ 18 ml அப்படினாலும் சரி இல்ல 18 gram அப்படினாலும் சரி சேம் தான் வாட்டருக்கு மட்டும் தான் சரியா இதே ஆயிலுக்கு குளுக்கோஸ் மத்த எல்லாத்துக்குமே டென்சிட்டி மாறும் அப்ப நீ அதை கன்சிடர் பண்ண கூடாது வாட்டருக்கு மட்டும் 18 மில்லிலிட்டர் கொடுத்தாலும் சரி இல்ல 18 கிராம் கொடுத்தாலும் சரி சேம் தான் ஓகே அப்ப 18 கிராம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க சரி வாங்க அப்போ the given mass by molar mass molar mass of water வந்து என்னப்பா molar mass of water வந்து என்னது ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணுங்க H2O கரெக்ட்டா so 1 into 2 plus 16 which is equal to 18 so water க்கு வந்து 18 அப்ப 18 by 18 1 mole into Avogadro number of atoms அவ்வளவுதான் easy okay so this is the right answer அடுத்து வந்து பாருங்க 0.18 gram of water கரெக்ட்டா so 0.18 divided by 18 அப்ப என்ன வரும் நமக்கு 0.01 அப்படினு வரும் 0.01 into Avogadro number okay அடுத்து பாருங்களேன் 0.00224 ஏ பாரு இவ்ளோ பெரிய நம்பர் பாரு அப்போ 0.00224 divided by molar volume ல கொடுத்திருந்தாங்கன்னா the given volume by molar volume which is 22.4 liter which is 22.4 liter கரெக்ட்டா சோ இப்போ நீங்க இத டிவைட் பண்ணீங்க அப்படினா ரொம்ப ஈஸிடா இங்க பாரு 1 time 2 time 3 time 4 times வருதா அப்போ 10 to the power -4 into Avogadro number 10 to the power -4 into Avogadro number அடுத்து பாருங்க 10 to the power -3 moles அவனே கொடுத்துட்டான் அப்ப 10 to the power -3 into Avogadro number இப்போ என்னப்பா கேக்குறாங்க யார் கேக்குறாங்க மேக்ஸिमम கேக்குறாங்க மேக்ஸिमम அப்படினா என்ன வரும் ஆப்ஷன் A தான் ஆப்ஷன் A தான் கரெக்ட்டான ஆன்சர் ஏன் மேம் ஏனா இங்க பாரு 1 into Avogadro number ஆப்ஷன் B பாருங்க 0.01 அதை விட கம்மி ஆப்ஷன் C பாருங்க 10 to the power -4 இருக்குறதே கம்மி அடுத்து பாருங்க ஆப்ஷன் D 10 to the power -3 ஆனா இந்த क्वेश्चनக்கு வந்து இல்ல நான் இப்படி போர்ட்ல எழுதி போடுற மாதிரி அழகா எழுதி இதெல்லாம் பண்ணிட்டுக்கணும் அவசியமே இல்ல கிடையாது பார்த்தாலே தெரிய போகுது நீ அப்படியே பாரு ஆப்ஷனை பாரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 18 by 18 1 mole அப்படி தெரியும் நீ மோலை மட்டும் எழுதிக்கோ சைடுல இப்படி தான் நீ சால்வ் பண்ணனும் இங்க பாரு எக்ஸாம்ல போய்ட்டு நீ எப்படி சால்வ் பண்ணுவ 1 மோலா 1 அவ்வளவுதான் 0.08 அதை விட கம்மி சால்வே பண்ணாத 0.004 அதை விட கம்மி சால்வே பண்ணாத 10 to the power -3 பார்க்கவே பார்க்காத ஆப்ஷன் A இதான் கரெக்ட்டான ஆன்சர் புரிஞ்சுதா எஸ் 0.1 வந்தாலே அது கம்மியான வேல்யூ தான் அப்படியே ஒரு 5 செகண்ட்ல நீ என்ன பண்ணிடலாம் அப்படினா சால்வ் பண்ணிடலாம் வெரி குட் அடுத்து வந்து பாருங்க NEET 2017ல கேட்ட ஒரு क्वेश्चन which வந்து depend on temperature அப்படினு வந்து கேக்குறாங்க சோ இது வந்து நமக்கு திருப்பி ரிப்பீட் ஆக கூட சான்ஸ் இருக்கு சோ எது வந்து நமக்கு டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் மொலாரிட்டி எங்கெல்லாம் வந்து அதோட ஃபார்முலால வந்து வால்யூம் வருதோ லிட்டர்ஸ் வருதோ அதெல்லாம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படினா டெம்பரேச்சரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அதெல்லாம் வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் சரியா மத்ததெல்லாம் வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது சோ அப்ப இது வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்டா இருக்கு அப்ப டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட்டா யாரெல்லாம் இருக்காங்க மோல் ஃபிராக்ஷனா இருக்கட்டும் வால்யூம் பெர்சன்டேஜா இருக்கட்டும் மொலாலிட்டியா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க சரியா ஓகே டன் சோ அடுத்து வந்து நம்ம இந்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப ஹை பிரியாரிட்டி क्वेश्चंस நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே சோ இத பேஸ் பண்ண क्वेश्चंसலாம் வந்தா எல்லாரும் எழுதிடுவீங்களா சம அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடாக்ஸ் ஒரு குட்டி ஃபயரை போடலாமா மோல் கான்செப்ட்ல இந்த 2ல இருந்து 3 क्वेश्चन நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்டா ரெடாக்ஸ்ல இருந்து 1 to 2 क्वेश्चंस வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே ஏனா ரெடாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் ஒரு சின்ன சாப்டர் ஓகே சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நம்ம இத வந்து சால்வ் பண்ணிரலாம் ஓகேவா சோ இத முடிச்சிட்டோம் ஒரு ஃபயரை போடுங்க அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜைஸ் ஆகும் இல்லனா
அப்படின்னு தூக்கம் தானே வரும். நானும் தூங்கிடுவேன். எப்பயும் நின்னுட்டு கிளாஸ் இருப்போம், இப்போ உட்காந்து கிளாஸ் இருக்கிறோம்ல, நீங்களும் அப்படியே கொஞ்சம் டல் ஆயிட்டீங்க அப்படின்னா சரி நம்மளும் அப்படி பட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு தூங்கிடுவோம். அதனால வந்து கொஞ்சம் ஒரு ஃபயர் அப் போடுங்க, குயிக்கா ஃபாஸ்டா முடிக்க முடியுமோ நம்ம ஃபாஸ்டா முடிச்சிடலாம். பாரு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிட்டோம் ஒரு சாப்டரையே, நம்ம மாஸ் தான் இல்ல, இது பாரு 10 நிமிஷத்துல கடகடன்னு முடிச்சிடலாம். ஓகே சூப்பர். ஒரு கான்ஃபிடன்ஸ் உனக்கு பில்டப் ஆயிருக்கா? ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆயிருக்கா? ஓகே இப்பெல்லாம் கேக்குறாங்க, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, நான் சால்வ் பண்ணிட முடியும் அப்படின்னு உங்களால வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகிருக்குல்ல, சாமா அதுதான் வேணும். சரியா? ஓகேடா சூப்பர். ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் 2024ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. The oxidation state not shown in manganese is given by the reaction. So எப்படி நம்ம இத வந்து ஃபாஸ்டாக சால்வ் பண்ண முடியும் பாருங்கப்பா. இதுல நல்லா கவனி, இதுல வந்து மாங்கனீஸ்க்கு இல்லாத ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நீ நல்லா பாரு, இங்க எவ்வளவு மாங்கனீஸ் இருக்கு, இங்க பாரு இந்த இடத்துல நமக்கு Mn இருக்கு, அப்புறமா இங்க வந்து Mn இருக்கு, அப்புறமா இங்க வந்து Mn இருக்கு. ஒவ்வொன்னுலயும் மாங்கனீஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கல. செம ஈஸி. சின்சான் அப்படியே பார்த்த ஸ்பீடுக்கு ஆன்சர் பண்ணிடுவாரு. எத்தனை வாட்டி சால்வ் பண்ணிருப்பீங்க சின்சான் இதெல்லாம். சோ இங்க பாருங்க 3MnO4 2- இதுக்கு என்னப்பா ஒரு மாங்கனீஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க. Mn 3M அந்த முன்னாடி இருக்க நம்பர் நமக்கு வேண்டாம். MnO4- இங்க மாங்கனீஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? MnO2. இங்க மாங்கனீஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஒண்ணுக்கு மட்டும் நான் சொல்லி தரேன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்படி கால்குலேட் செய்வது என்று. சரியா? சோ மாங்கனீஸ்க்கு நமக்கு தெரியாது, அப்ப அது வந்து X ன்னு வெச்சுக்கணும். ஆக்ஸிஜனுக்கு நமக்கு தெரியும். ஆக்ஸிஜன் வந்து சூப்பர் ஆக்சைடு கிடையாது, அது பெராக்சைடு கிடையாது, அது அப்படின்னா அதுக்கு வந்து இட் இஸ் நாட் வித் ஃப்ளூரின் அப்படின்னா ஜெனரலா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2. ஓகே நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி 6 7 4 அப்படின்னு. சோ X என்ன பண்ணணும் அப்படின்னா -2 into பிளஸ் கவனிங்க X plus 2 -2 into 4 times, okay, which is equal to -2. அப்ப நமக்கு என்ன வரும்? X -8 which is equal to -2. அப்ப X equal to 8 அந்த பக்கம் போய்டும். 8 - 2 which is X equal to 6. சரியா? இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்ப +6 வந்து இருக்கு. சோ இங்க வந்து மாங்கனீஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6. ஓகே MnO4 க்கு நம்ம கால்குலேட் பண்ணலாமா? வாங்க MnO4 க்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். சோ Mn க்கு வந்து X ன்னு வெச்சுக்கிறேன். ஆக்ஸிஜனுக்கு வந்து -2 into 4 என்ன வரும்? 4 2s are 8 -8 which is equal to -1. அப்ப X equal to 8 அந்த பக்கம் போய்டும். 8 - 1 equal to 7. அப்ப இங்க வந்து நமக்கு என்ன வருது? +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு மாங்கனீஸ். அடுத்து MnO2 க்கு பாருங்க. MnO2 க்கு ஈஸி தான். X ன்னு வெச்சுக்கோங்க. -4 ஏனா -2 into 2 -4 which is equal to 0. அப்ப X equal to 4. கரெக்ட்டா? அப்ப X equal to +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இது வந்து இருக்கு. அப்போ +6 இருக்குப்பா, அப்புறமா +7 இருக்குப்பா, அப்புறமா +4 இருக்குப்பா. அப்ப ACD எங்க இருக்கு? என்னது? not shown. பத்தியா நானே குழம்பிட்டேன் பாரு. not shown. இந்த நாட்டே நான் மறந்துட்டேன். அவன் மட்டும் ஆப்ஷன் ACD கொடுத்திருந்தானா சத்தியமா நான் இதுக்கு தப்பா தான் ஆட் பண்ணிருப்பேன். கரெக்ட்டா? சோ எது வந்து நாட்னு கேட்டிருக்காங்க. அப்ப B இல்ல, அப்புறமா E இல்ல, B and E தான் இல்ல. அப்ப ஆப்ஷன் D தான் கரெக்ட்டான ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ். ஒரு செகண்ட் நம்ம அப்படி இல்ல அவசரமா இருந்தோம் அப்படின்னா தென்னாவெட்டு எரர் செய்வதற்கான வாய்ப்பை நம்மளே வந்து கொடுத்துருவோம். சரியா? ஓகே அடுத்து பாருங்க நீட் 2024 போன வருடம் கேட்ட ஒரு क्वेश्चन which is not a redox reaction. முதல்ல redox reaction னா என்னப்பா? redox reaction அப்படினா எந்த ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு ஆக்சிடேஷனும் நடக்குதோ இல்லனா ரிடக்ஷனும் நடக்குதோ எதுல வந்து நமக்கு வந்து ஆமா பாரு சின்சான் பத்தியா தப்பா ஆன்சர் பண்ணிட்டாரு. அதுதான் சின்சான் நான்லாம் வந்து நாங்கெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெனாவெட்டு எரர் பண்ணுவோம். ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்பாரு. ஒரு 500 ப்ராப்ளம் கிட்ட சால்வ் பண்ணிருப்பாரு ஈச் சாப்டருக்கு. அதனால வந்து நாங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே so we tend to do a lot of தெனாவெட்டு எரர். அதனால எக்ஸாம்ல வந்து இல்ல ஈஸியா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி ஒரே மைண்ட் செட்ல இருங்க. ஆக்சிடேஷனும் நடக்கணும், ரிடக்ஷனும் வந்து நமக்கு நடக்கணும் சைமல்டேனியஸா. அதுதான் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இப்போ இதுல எது வந்து நமக்கு ரெடாக்ஸ் வந்து கிடையாது. கவிதா வந்து ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுனால கவிதா அக்ஷயாலாம் வந்து சூப்பரா மேம் டி தான் மேம் அப்படின்னு ஆன்சர் பண்றீங்க. எஸ் கரெக்ட் தான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா நீ ஈஸியா பாரு, இங்க பாரு Ba2 + Cl2-.
இங்கேயும் பேரியமுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 தான். இங்கேயும் பேரியமுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 தான். Na+ Na2+ SO4 2-. இங்க பாருங்க, இங்கேயும் சோடியமுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 தான். ஓகே, இங்க பாருங்க, பேரியம் BaSO4 Ba2+ SO4 2-. இங்கேயும் பேரியமுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+ தான். NaCl Na+Cl-. அப்ப இங்கேயும் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். இப்போ ரியாக்டன்ட்லனாலும் சரி ப்ராடக்ட்லனாலும் சரி நம்ம பேரியம் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறவே இல்லை. ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மியானாதான ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆனாதான ஆக்சிடேஷன். இது எதுவுமே நமக்கு நடக்கவே இல்லை. கரெக்டா? இது எதுவுமே நமக்கு நடக்கவே இல்லை. அதனாலதான் ஆப்ஷன் டி வந்து ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷனே கிடையாது. மேம், அப்ப மத்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. தோபார் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். எல்லாருக்குமே போர்டு கிளியரா தெரியுது இல்லையா? போர்டு நானும் எல்லாருமே கிளியரா தெரியும் இல்லையா? ஓகே, சூப்பர். சோ கவனிங்க பார்க்கலாம். சோ see here, இங்க வந்து பாருங்களேன், ஜிங்க் வந்து நமக்கு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து நமக்கு 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறுது. which is ஆக்சிடேஷன் நமக்கு இதுல வந்து நடக்குது. கரெக்ட்டா? நமக்கு வந்து என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் வந்து நடக்குது. அதே மாதிரி இங்க பாருங்க, காப்பர் 2+ ல இருந்து காப்பர் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அப்ப ரிடக்ஷன் நடக்குது. சோ ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் சைமல்டேனியஸா நடக்குது. அதே மாதிரி தான் மத்த எல்லாத்துலயுமே. சோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டும் நடந்தாதான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ரெண்டும் நடக்கலனா அது வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. அவ்வளவுதான். நீட் 23ல மணிப்பூர்ல என்ன क्वेश्चन கேட்டாங்க? the correct option for redox couple. redox couple அப்படினா இப்போ நம்ம பார்த்தோம்ல, இங்க வா redox coupleனா நான் உனக்கு என்னன்னு சொல்லி தரேன். இங்க பாரு, CuSO4 காப்பர். இப்போ நல்லா பாரு, இதுதான் கப்பிள். இப்போ ரியாக்டன்ட்ல வந்து என்ன இருக்கு? எனக்கு காப்பர் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ப்ராடக்ட்ல காப்பர் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இதுதான் நம்ம ரெடாக்ஸ் கப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஜிங்க் எடுத்துக்கோ, ஜிங்க் ரியாக்டன்ட்ல வந்து வெறும் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, ப்ராடக்ட்ல 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ இதுதான் நம்ம ரெடாக்ஸ் கப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆக்சிடைஸ்ட் அண்ட் ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது பயாலஜி விட ஈஸியான ஒரு क्वेश्चन தான். நீ கெமிஸ்ட்ரி தான் வந்து ஒரு மார்க் பூஸ்டிங்கா வந்து இருக்க போகுது. பயாலஜி எல்லாருமே படிச்சிடுவாங்க, ஆனா கெமிஸ்ட்ரி வந்து இல்ல, நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வச்சுட்டு ஈஸியான ஒரு தியரியை விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் உனக்கு டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். கரெக்டா? சி both oxidized forms, oxidized மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, தப்பு. both reduced, தப்பு. both reduced and oxidized form, கரெக்ட். கேத்தோட ஆனோட கிடையவே கிடையாது. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? 5 செகண்ட் क्वेश्चन படிக்க, 5 செகண்ட் ஆப்ஷன் படிக்க, 5 செகண்ட் OMR ஷீட் பண்ண, 15 செகண்ட்ஸ்ல முடிச்சிடலாம் நீங்க. இத புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்து பாருங்க, நீட் 2018ல கேட்ட ஒரு क्वेश्चन. The correct order of nitrogen compounds in decreasing order of oxidation state. இங்கலாம் தான் நான் தெனாவட்டி எரர் நான் வந்து பண்ணுவேன். என்னன்னா क्वेश्चन பாரு, நான் எங்க எரர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் क्वेश्चन பார்க்கறப்பவே நான் என்ன எரர் பண்ண போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர் அப்படிங்கறத நான் மறந்துடுவேன். டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சோ இப்ப டக்குன்னு எல்லாத்துக்கும் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொஞ்சம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் வந்து ஆப்ஷன் ஏவே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் ஏல எல்லாம் இருக்கா? சோ வாங்கப்பா, நமக்கு என்னென்ன இருக்கு? HNO3 இருக்கு மேம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க NO இருக்கு மேம். ஓகே மேம். N2 இருக்கு மேம். ஓகே மேம். NH4Cl இருக்கு. டன். சோ வாங்கப்பா கண்டுபிடிக்கலாம். சோ ஹைட்ரஜனுக்கு வந்து +1 இல்லையா? சோ +1 நைட்ரஜனுக்கு வந்து X ன்னு வெச்சுக்கிறேன். ஆக்ஸிஜனுக்கு 3 * -2 2 3s are 6 -6 = 0. அப்ப X = 6 - 1 which is equal to 5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அடுத்து NO க்கு எடுத்துக்கோங்க. NO க்கு பாருங்க, X - 2 = 0, அப்ப X = 2. அவ்வளவுதான். அப்புறமா N2 எடுத்துக்கோங்க. 2 னா என்னப்பா? +2. அவ்வளவுதான். N2 என்னது? 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். X = 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்புறம் NH4Cl பாருங்க, X +4 - -1 = 0. அப்ப X = -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ இதுவே பாருங்க டிக்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கு. 5 இதே பாரு, 5 2 0 and then -3, இதுவே டிக்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏவே கரெக்டான ஒரு ஆன்சர் தான். क्वेश्चन பேப்பர்ல அண்டர்லைன் மார்க்கிங்லாம் பண்ண கூடாது. क्वेश्चन பேப்பர்ல நீ கையே வைக்க கூடாது. ஓகேவா? சும்மா யார் கண்ணுக்கும் தெரியாம உன் கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி நீ டாட் வேணா வச்சுக்கலாம். சரியா? டாட் வேணா வச்சுக்கலாம். நீ சால்வ் பண்றதுக்கு ரஃப் ஷீட்லாம் அவங்க கொடுப்பாங்க. சோ கவலைப்படாது. சரியா? you can keep a dot in the question paper. சரியா? ஓகே. So the correct order of nitrogen compounds in decreasing order of oxidation state. எழுதியாச்சா? சூப்பர். பக்கத்துல பார்த்து எழுதுற வேலைலாம்
வந்து வச்சுக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரோட ஆர்டர் மாறி இருக்கும். அப்படியே கொஸ்டின்ஸ் ஆர்டர் சேமா இருந்தாலும் ஆப்ஷன்ஸோட ஆர்டர் வந்து மாறி இருக்கும். நீ பார்த்து எழுதினாலும் தப்பா தான் எழுதுவ, சரியா? அதனால வந்து அந்த மாதிரி மால் பிராக்டிசஸ்லாம் பண்ணாதீங்க. ஓகே, சோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சின்ன சாப்டர், ஈஸியான ஒரு சாப்டர். அதுல மோஸ்ட் ரிப்பீட்டடா இதெல்லாம் தான் வந்து கேக்குறாங்க. ஒவ்வொரு மாடல்லையும் ஒன்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் சாப்டர் போக போறோம். சம இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். நீ கெமிக்கல் கைனெட்டிக்ஸும் ஈக்லிபிரியமும் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல போயிட்டு தைரியமா தென்னாவிட்டா நீ நேரம் அந்த சாப்டர்ல இருக்கிற क्वेश्चंस போயிட்டு நீ வந்து பார்க்கலாம். ஏன்னா அதுல உனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சாப்டர் குட்டி சாப்டர், ஈஸியான ஒரு சாப்டர். தெர்மோடைனமிக்ஸ் மாதிரியோ இல்ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி மாதிரியோ சொல்யூஷன்ஸ் மாதிரியோ ரொம்ப கஷ்டமான சாப்டர்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஒரு ஃபயரை போடலாமா? ஃபாஸ்டா ஒரு ஃபயர் போடலாமா? எஸ், ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்றவங்க எல்லாரும் ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை தாறுமாறா சமையா முடிச்சிடலாம். ரோஷினி விஜயகுமார் சூப்பர், பிரியாஷா எல்லாருமே தண்ணி குடிங்க. கீப் ட்ரிங்கிங் வாட்டர், சரியா? எவ்ரி சாப்டருக்கு நடுவுல வந்து வில் ஹைட்ரேட் ஆர் செல்ஃப். ஓகே, தண்ணி குடிச்சிட்டே இருங்க. எவ்ரி சாப்டருக்கு நடுவுல வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி வந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி இருப்போம் இப்போ, இல்லையா? ஆமா, வெரி குட். சோ இப்ப கெமிக்கல் ஈக்விலிபிரியம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சம எவ்வளவு சூப்பரா எனர்ஜி வந்து பரவுது பாருங்க. நான் வந்து இன்னைக்கு நான் கூட கொஞ்சம் சொங்கி மாதிரி தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபயர் எல்லாம் பாக்குறப்போ ஐ எம் ஆல்சோ கெட்டிங் சூப்பர் எனர்ஜைஸ்ட். ஓகே, ஆமா, வாட்டரா நான் எடுத்துட்டு வரேன். நான் இந்த செட்டப்பா நான் மூவ் பண்ணேன்னா ஏதாச்சும் மூவ் ஆயிடும். அதனால வந்து நான் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்துட்டு வரேன். நெக் பெயினா இருக்கு. ஆமா, எனக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்கு, யாருக்கெல்லாம் இப்படி இருக்கு, நம்ம நார்மலா இருந்தா வலிக்கல, ஆனா கையெல்லாம் அமுக்கினா வலிக்குது. கையெல்லாம் அமுக்கினா வலிக்குது. போன் வலிக்குதா மசில் வலிக்குதான்னு தெரியல, யாராச்சும் பிரஸ் பண்ணாலே வலிக்குது கை கால்லாம். ஓகே, அப்படிதான் இருக்கு. பாப்போம், நம்ம வந்து நீட் எக்ஸாம் முடிச்சு ஒட்டுக்கா ரெஸ்ட் எடுக்கலாம். வாங்கப்பா ஈக்விலிபிரியம் சாப்டருக்கு போயிடலாம். அட் a given temperature and pressure, இந்த மாதிரி क्वेश्चन கண்டிப்பா வரும்டா, தயவு செய்து பார்த்து வச்சுக்கோ. அட் a given temperature and pressure equilibrium constant value வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ரிலேஷன் between K1 and K2 என்னது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கும் செகண்ட் இதுக்கும் என்ன மாறுது நீ நல்லா பாரு. K1 அப்படியே இருக்கு. நான் இதை சால்வ் பண்ண ட்ரிக் மட்டும் சொல்லி தரேன். எப்பயும் போல நான் என்ன பண்ணல அப்படின்னா நான் வந்து சால்வ் பண்ணல, சரியா? இங்க பாரு, K1 இருக்கு, இங்க A2 3A2 ரியாக்டன்ட்ல இருக்கு, இங்க 3A2 டிவைடட் பை 2 னு ப்ராடக்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்க ரியாக்டன்ட்ல இருக்குது, இங்க ப்ராடக்ட்ல இருக்குனா அப்போ என்ன பண்ணணும்? இங்க பாரு, இப்போ வாங்க, அங்க ரியாக்டன்ட்ல இருக்குது, இங்க ப்ராடக்ட்ல இருக்கு. அப்ப K1 equal to 1 by K2. உல்டாவா இருந்தா நீ என்ன பண்ணிடணும்? இன்வெர்ஸ் பண்ணிடணும். ஞாபகம் வச்சுக்கோ, உல்டாவா இருந்தா இன்வெர்ஸ் பண்ணிடணும். இது நான் வந்து எப்பயும் சால்வ் பண்ற மெத்தட்ல சொல்லி தரல, ஃபாஸ்டா சால்வ் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்கேன், சரியா? சோ ரியாக்டன்ட்ல இருக்குது, ப்ராடக்ட்ல இருக்கு. இதோ பாரு, B2 ரியாக்டன்ட்ல இருக்கு, இங்க B2 வந்து எனக்கு ப்ராடக்ட்ல இருக்கு. சோ K1 ம் K2 ம் இன்வெர்ஸா இருக்கு. ஓகே, இப்போ இன்னொன்னு நீங்க வந்து நோட் பண்ற என்னது அப்படின்னா by 2 இருக்கு பாரு. அங்க 3 இருந்தா இங்க 3/2, இங்க 1 இருந்தா இங்க 1/2, இங்க 2 இருக்குன்னா 2/2 1, which is divided by 2. 2 வந்து நமக்கு டிவைட் ஆகி இருக்கு. அதாவது K2 வந்து நமக்கு K2ல வந்து நமக்கு divided by 2 இருக்கு. அப்போ என்ன ஆகும்? K2ல வந்து நமக்கு divided by 2 இருக்கு. என்னப்பா divided by 2 னா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதணும், சரியா? divided by 2 அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதணும். சோ 1 by K2 ஸ்கொயர் தான் நமக்கு வந்து என்ன வரும்? K1 வரும். இங்க பாரு, K2ல தானே டிவைடட் பைல இருக்கு, அப்ப நீ அங்கதான் ஸ்கொயர் போட்டுக்கணும். இப்ப நான் ஆப்ஷன் பாக்குறேன், அப்படி ஒரு ஆப்ஷனே இல்ல, அப்படி ஒரு ஆப்ஷனே இல்ல. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்கொயர் எனக்கு அந்த பக்கம் போயிடுது, இந்த ஸ்கொயர் வந்து எனக்கு அந்த பக்கம் போயிடுது. ஓகே, சோ K2 நீங்க அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்ப K2 ஸ்கொயர் which is equal to 1 by K1. ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ரூட் ஆயிடும். அப்ப K2 which is equal to 1 by root K1. 1 by root K1, which is option D is the right answer. Option D is the right answer. புரிஞ்சுதா? Do you understand? இதுதான் ஈஸியா சால்வ் பண்றதுக்கான ஒரு வழி. ஓகே, இல்ல மேம் எனக்கு இப்படி ஈஸியா சால்வ் பண்ண முடியல மேம், டைம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லித்தாங்க அப்படின்னா
ஃபாஸ்டா சொல்லி தரேன், கவனி. இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களாடா? இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். My number one words come and teach for 11th chemistry க்கு பிரகாஷ் சார் ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாருடா. பிரகாஷ் சார் எடுத்துட்டு இருக்காரு பாருங்க, பாருங்க சரியா? ஓகே, சோ இங்க பாருங்க K1 நம்ம வந்து என்னன்னு பார்க்க போறோம். K1 which is equal to எப்படிப்பா எழுதுவீங்க? product by reactant concentration, product by reactant concentration. So A3B the whole square divided by A2 அதுக்கு பவர்ல 3 and then B2. கரெக்ட்டா? அடுத்து K2 நம்ம என்னன்னு பார்க்க போறோம். K2 which is equal to A2 அதோட பவர்ல 3/2, B2 அதோட பவர்ல 1/2 divided by A3B the whole square. இப்போ நீ இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாரு, என்னது, you teach ma'am, I like you only. Ma'am, I am back, sorry for the day, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, யாரெல்லாம் லேட்டா வந்தீங்களோ ஸ்டார்டிங்ல இருந்து 2x ஸ்பீட் வச்சுட்டு வந்து பார்த்துட்டே வாங்க சரியா? My number one words, நான் வந்து உங்களுக்கு இந்த क्वेश्चन முடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன் சரியா? அது என்னன்னு கேளுங்க, இந்த क्वेश्चन முடிச்சிட்டு கேளுங்க வாங்கப்பா. சோ பாருங்க, you have this right. சோ இப்ப K1 நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, K2 வந்து நமக்கு இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு. ரெண்டு பேருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒரு ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணனும். இப்போ நான் இது என்ன பண்றேன் அப்படினா, சாரி இங்க வந்து 2 வராது. ஓகே, இப்போ நான் இந்த K2 நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணனும், அப்பதான் எனக்கு K1 வந்து வரும். கரெக்ட்டா? இப்போ நான் K2 ரிவர்ஸ் பண்ணேன் அப்படினா 1/K2 அது மாறிடும். அப்ப அது நமக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். ஆல்சோ இங்க எனக்கு பவர்ல 1/2 இருக்கு. அப்ப பவர்ல 1/2 அப்படினா என்ன அர்த்தம்? சாரி இத மாத்திக்கிறேன். இத வந்து நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். இத ரிவர்ஸ் பண்ணனா I'll be getting 1/K1 அப்படினு வந்து கிடைக்கும். அப்ப எனக்கு இது கிடைச்சிரும். கரெக்ட்டா? அதே மாதிரி இத 2 divided by 2 அப்படினா வந்து என்ன அர்த்தம்? அத நம்ம வந்து 1/2 ன்னு அர்த்தம். பவர்ல நமக்கு என்ன இருக்கு? 1/2 இருக்குன்னு அர்த்தம், which is equal to 1/√K1 அப்படினு 1/√K1. So option D is the right answer. So ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை this is how you find out. Okay மேம், ஒரு கதைன்னு சொன்னீங்களே, என்ன கதை மேம் அப்படின்னா, எல்கேஜில டீச்சர் யூஸ் டு டீச் ஃபார் மீ, ஜெனோவா மிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கும்பகோணத்துல ஒரு ஸ்கூல், அது செயின்ட் ஆனஸ் அப்படின்னு. ஐ லவ் த டீச்சர் அ லாட். ஓகேவா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ காட் அட்டாச் சோ மச். ஓகே, சோ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் அடுத்த கிளாஸ்க்கே நான் போக மாட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே போக மாட்டேன், எனக்கு அந்த மேம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்துட்டே இருந்தேன். தென் அவங்க என் கூட வந்து என் கிளாஸ்லாம் இருந்து எனக்கு பழக்கலாம் வந்து விட்டாங்க. ஓகே, தென் எனக்கு அந்த மேம ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அடுத்த இதுக்கு நான் வந்து, அதனால நீ பார்க்காமே சொல்லாத, நீ அவரோட கிளாஸ போயிட்டு பாரு, எப்படி இருக்கு அப்படிங்கறத பாரு சரியா? லைக் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படி பார்க்காத, உனக்கு புரியுது அப்படின்னா புரியுது, சூப்பரா புரியுது அப்படின்னா யூ கேன் ஃபாலோ சரியா? அதனால வந்து நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்க்கணும், உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, உனக்கு புரியுதா, அவ்வளவுதான். ஓகே, ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் நான் 11th எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து பிளேலிஸ்டும் போட்டிருக்கேன் சரியா? நீ ரெஃபரன்ஸ்க்கு அதையும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். சோ இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க. ஈஸியான ஒரு क्वेश्चन டா, இதெல்லாம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். யா, செம ஈஸி. For the reaction in equilibrium, reaction is favored in forward direction by. நான் சொல்றேன், இந்த வாட்டி நீங்க எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து சொல்ல போறீங்க பாருங்க மேம். 𝐵𝒐𝒏𝒄𝒉𝒂𝒏 பிரின்சிபல்ல இருந்து thank God ஒரு क्वेश्चन வந்துச்சு மேம். இலக்கியா, ஓகே வாங்க இலக்கியா, சூப்பர். சோ கவனிங்க, பேனா இங்க வச்சிட்டேன். 𝐵𝒐𝒏𝒄𝒉𝒂𝒏 பிரின்சிபல் பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும். தோ பாருங்க, நமக்கு வந்து ரியாக்டன்ட் கொடுத்துட்டாங்க, H is equal to minus. டெல்டா H வந்து மைனஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? டெல்டா H வந்து நமக்கு மைனஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து நமக்கு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம் சரியா? அது வந்து என்ன அர்த்தம்? அது வந்து நமக்கு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். எக்ஸோதெர்மிக்னா ஹீட்டை வந்து அது லிபரேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ இங்க நல்லா கவனிங்க. அப்ப எனக்கு ஃபார்வர்ட் வந்து எக்ஸோ அப்படின்னு அர்த்தம். ஃபார்வர்ட் எக்ஸோனா அப்ப பேக்வர்ட் வந்து எண்டோ அப்படின்னு அர்த்தம் சரியா? ஃபார்வர்ட் வந்து எக்ஸோனா அப்ப பேக்வர்ட் வந்து நமக்கு எண்டோவா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா? சோ இப்ப எக்ஸோனா அதுக்கு டெம்பரேச்சர் வேணாண்டா, எண்டோக்கு தான் டெம்பரேச்சர் வேணும், ஹை டெம்பரேச்சர். எக்ஸோக்கு லோ டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர் தேடு இல்ல, லோ டெம்பரேச்சர் தேடு இல்ல, ஹை டெம்பரேச்சர் இல்ல, லோ டெம்பரேச்சர், அவ்வளவுதான், அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே மேம், லோ டெம்பரேச்சருக்கு ரீசன் சொல்லிட்டீங்க மேம். ஹை பிரஷர் எப்படி மேம் வருது அப்படின்னா, நல்லா கவனிங்க, எனக்கு ரியாக்டன்ட்ல 1 + 3 4 மோல்ஸ் இருக்கு, ப்ராடக்ட்ல 2 மோல்ஸ் தான் இருக்கு.
அப்ப ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ல எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மி ஆகுது, வால்யூம் எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. சோ நான் பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ், டிக்ரீஸ்டு வால்யூம் சைடு ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். கரெக்டா? அப்ப ஃபார்வர்ட்ல எனக்கு பிரஷர் இன்க்ரீஸ் பண்றப்பதான் கம்மி வால்யூம் சைடு எனக்கு ஷிஃப்ட் ஆகும். சோ ஹை பிரஷர், ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H2. இது ஏமா வருது? இங்க பாரு, ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றீங்க. ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் ஃபேவர்ஸ் வாட்? இட் ஃபேவர்ஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஓகே மேம், ச்சாட்லியர்ல இருந்து எந்த क्वेश्चन கேட்டாலும் மேம் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நீங்க வந்து ஐடியா கொடுங்க மேம். பாத்துடலாமா? ச்சாட்லியர் பிரின்சிபல்ல இருந்து எந்த क्वेश्चन கேட்டாலும்டா இப்போ நான் சொல்லி தர போறதை நீ கவனிச்சேன்னு வச்சுக்கோயே, சூப்பரா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, சோ நான் சொல்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, ஏல இருந்து பி, ஏல இருந்து பி. ஓகே மேம், இது எக்ஸோன் கொடுத்திருக்காங்களா எண்டோன் கொடுத்திருக்காங்களா, அத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? டெல்டா H வேல்யூ கொடுத்திருப்பாங்கடா. டெல்டா H வேல்யூ வந்து நெகட்டிவ் அப்படின்னா அது வந்து எக்ஸோதெர்மிக்னு அர்த்தம். டெல்டா H வேல்யூ வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து எண்டோதெர்மிக் அப்படின்னு வந்து அர்த்தம், which is heat absorb பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? சூப்பர். சோ இப்போ நல்லா கவனிங்களேன், யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ ஆன்சரை சொல்லிருங்க. சரியா? ச்சாட்லியர் பிரின்சிபல்னாலே என்னது அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கும் இல்லையா? நீ வந்து அன்ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைப்பியா, இல்லைன்னா ஒரு ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைப்பியா? ஸ்டேபிளா இருக்கணும் தானே நினைப்போம், ஏன்னா ஈக்குலிபிரியம் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட். ஓகே, அப்போ எந்த ஒரு மாலிகுலோ இல்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கணும் தான் நினைக்கும். ஈக்குலிபிரியம்னா என்ன மேம்? இப்போலாம் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் வந்து எனக்கு சேமா இருக்கும். the rate of forward reaction and the rate of backward reaction எனக்கு ஈக்குவலா இருக்கும். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்போ வாங்க கதைக்கு வாங்க. நான் இந்த ஈக்குலிபிரியம் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்றேன். டிஸ்டர்ப் பண்றப்போ எந்த சைடு ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட், எந்த சைடு அந்த ரியாக்ஷன் நடந்தா திருப்பியும் ஈக்குலிபிரியம் அது அட்டைன் ஆகுமோ அதுக்கு பேர் தான் ச்சாட்லியர் பிரின்சிபல். இப்போ வெளில போயிட்டு வரேன், செம்ம வெயில், முடியவே இல்லை, வீட்டுக்கு வரப்போவே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம்ல, which is அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவா ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், அந்த மாதிரி தான். சரியா? இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப், நல்ல கவனிங்க, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகுமா? ஆகும். இப்போ திராஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோடா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திராஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு. சோ இதுதான் என்னுடைய ஏ, இதுதான் என்னுடைய பி. ஓகே, இப்ப நான் ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன், இதுதான் ரியாக்டன்ட், இதுதான் ப்ராடக்ட். ஓகே, சோ ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? திராஸ் கீழே போயிடும். கரெக்டா? நீ ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணா திராஸ் வந்து எனக்கு கீழே போயிடும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் நமக்கு? எந்த சைடு? இப்போ இங்க பாரு, இப்படி ஆயிடுச்சு. அப்ப நீ இப்படி திருப்பி இதை ஈக்குவலா மாத்தணும்னா என்ன பண்ணுவ? இந்த சைடுல இருந்து ரெண்டு தக்காளி தூக்கி அந்த சைடு போடுவியா? அப்போதான் எனக்கு ஈக்குவல் ஆகும். சோ நல்லா பாரு, ஏல இருந்து பி னா என்னது? ஃபார்வர்டா பேக்வர்டா? ஏல இருந்து பி, அப்ப அது ஃபார்வர்டா பேக்வர்டா? ஃபாஸ்டா சொல்லுங்க. வெரி குட், ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஓகே, அப்படினாலும் சேம் தான். ஏ கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றீங்கனாலும் சரிதான், சேம் தான். இல்லனா ப்ராடக்ட்டோட கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றீங்க, ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. சோ ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணாலும் நமக்கு என்ன நடக்கும்? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். சோ ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்ல ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் பண்ணாலோ நமக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். அடுத்து வந்து பாருங்க, நான் என்ன பண்றேன்? ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றேன். நல்லா கவனிங்க, ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ்னா அதே திராஸ் தான். ப்ராடக்ட் எனக்கு கீழே போயிடும், ரியாக்டன்ட் எனக்கு மேல இருக்கும். ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுல ஒரு 4 தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றேன், இல்லனா ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? டோபார் பேக்வர்ட்ல நீ வந்து போட்டாதானே நமக்கு வந்து ஈக்குவலா மாறும் திருப்பியும். அப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு வந்து நடக்கும். சரியா? சோ இது மறந்துடாதீங்க. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். இல்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிக்ரீஸ் பண்ணா ஃபார்வர்ட் சைடு ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டிக்ரீஸ் பண்ணாலோ பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் நடக்கும். இப்போ இந்த இதுலயே அதான் நடக்குது. டோபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்றோம்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜனை இன்க்ரீஸ் பண்றோம், which is ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றோம். சரியா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரஷர். இப்போ நான் வந்து ஒரு பெட் வச்சிருக்கேன், அந்த பெட்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த சைஸ்ல வந்து என்கிட்ட வந்து ஒரு பெட் இருக்கு. சரியா?
இதுக்கு வந்து திராஸ் ஞாபகம் வச்சுப்பீங்க இல்லையா, அந்த சைஸ்ல என்கிட்ட வந்து ஒரு பெட் இருக்கு. சோ அந்த பெட்ல வந்து நம்மளுடைய இனியால் வந்து படுத்துக்குது, நம்மளுடைய நாய்க்குட்டி வந்து அந்த பெட்ல வந்து படுத்துக்குது. சரியா, அப்போ என்ன ஆகும், அந்த பெட் வந்து நமக்கு கம்ப்ரஸ் ஆகும் இல்லையா, which is applying pressure. என்ன ஆகுது, நமக்கு pressure வந்து இந்த இடத்துல நான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. pressure இன்க்ரீஸ் ஆகுறப்போ வால்யூம் வந்து என்ன ஆகும், பெட் இப்போ சின்னதாயிடும்ல, அமுங்கிரும்ல, அமுங்கிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், வால்யூம் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆயிடும். சோ பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கம்மி வால்யூம் சைடு இல்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மி சைடு தான் ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். இது எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது, இங்க பாரு, சப்போஸ் இங்க 3 இருக்கு, இங்க வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் a minute, ஹலோ, நமக்கு இங்க வந்து 3 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. 1 minute. Yeah, okay, done. சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுது, ஓகே யா. சோ நமக்கு இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பிரஷரை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். சோ பிரஷரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கம்மி வால்யூம் சைடு ஈக்குலிபிரியம் இஸ் கோயிங் டு ஷிஃப்ட். அப்போ இங்க எனக்கு 3 மோல்ஸ் இருக்கு, இங்க வெறும் 2 மோல்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபார்வர்ட் சைடு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடுல ஈக்குலிபிரியம் வந்து நமக்கு நடக்கும். கரெக்டா, ஓகே. சோ பிரஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கம்மி வால்யூம் சைடு, இதே பிரஷர் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதிக வால்யூம் சைடு, which is number of moles increase சைடு தான் நமக்கு ஈக்குலிபிரியம் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகே, சோ அடுத்து எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம், கேட்டலிஸ்ட் நான் வந்து ஆட் பண்றேன், அப்போ என்னப்பா ஆகும், கேட்டலிஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ஃபாஸ்டா நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷனும் ஃபாஸ்டா நடக்கும். அப்ப ஈக்குலிபிரியம் ஃபாஸ்டா வந்து நமக்கு அட்டைன் ஆகும். சோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்லி ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா, நோ. ஓகே, ஆல்சோ இனர்ட் கேசஸ் எடுத்துக்கோங்க. இனர்ட் கேசஸ் அப்படின்னா என்னது, எது கூடயுமே வந்து ரியாக்ட் ஆகாத கேசஸ், ரைட்? ஓகே, ஹீலியம், நியான், ஆர்கான் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ இனர்ட் கேசஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுவும் நம்ம ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணாது அப்படின்னா எந்தவித சேஞ்சஸும் வந்து பண்ணாது. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப்புக்கு வந்து வந்துட்டோம், which is the temperature process. ஓகே, அதுதான் என்னது அப்படின்னா டெம்பரேச்சர். சோ நல்லா கவனிங்க, எனக்கு வந்து இப்போது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு வெச்சுக்கோங்க. சரியா, சோ now I am taking a exothermic reaction. எக்ஸோதெர்மிக்னா என்னப்பா, எக்ஸோனா என்னது, ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணுது. ஓகே, நமக்கு क्वेश्चन கொடுத்துட்டாங்க இது வந்து எக்ஸோதெர்மிக் தான் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும், நமக்கு டெம்பரேச்சர் வந்து நமக்கு டிக்ரீஸ், அதாவது டெல்டா H வேல்யூ நெகட்டிவ் கொடுத்திருந்தா தான் தெரியும் இல்லையா, டெல்டா H வேல்யூ நெகட்டிவ்னு கொடுத்திருந்தா தான் டெம்பரேச்சர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து தெரியும், ரைட்? சோ டிக்ரீஸ் ஆகுது டெம்பரேச்சர், அது எக்ஸோதெர்மிக் அப்படின்னா டெம்பரேச்சர், நான் உளறிட்டு இருக்கேன் சாரி, டெல்டா H வேல்யூ நெகட்டிவ் கொடுத்திருந்தாங்கன்னா டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆனாதான் நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். அதாவது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்றப்பதான் அந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும். இதே எண்டோதெர்மிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்டா H வேல்யூ நமக்கு வந்து பாசிட்டிவ், அப்போ என்ன ஆகணும், டெம்பரேச்சர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும், அப்பதான் எண்டோதெர்மிக் சைடு ஈக்குலிபிரியம் வந்து நடக்கும். சரியா, ஓகே, அவ்வளவுதான்டா. சோ ஒரே பேஜ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ல-சாட்லியர் பிரின்சிபலை முடிச்சிட்டோம். சரியா, ல-சாட்லியர் பிரின்சிபலை முடிச்சிட்டோம். இங்க பாரு, ஃபார்வர்ட் வந்து நமக்கு எக்ஸோதெர்மிக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அப்போ டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா, டன்டா. சோ we don't have a commerce group டா, நாங்க எப்படியாச்சும் அதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்றோம். ஓகேவா, சரி, நீங்க போயிட்டு படிக்கலாம். இப்போ நீட் கிளாஸ் போயிட்டு இருக்கறனால முடிச்சிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். சோ in which of the following equilibria Kp Kc not equal, ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन, 10 செகண்ட் போதும் இத சால்வ் பண்ண. எதுக்கு Kp Kc not equal அப்படின்னு கேக்குறாங்க, நீ ஒரு சின்ன தெனாவட்டு எரர் மட்டும் பண்ணாம இருந்தா போதும். சோ Kp Kc எப்போ வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து உங்களுக்கு Kp Kc உடைய டெரிவேஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். Kp which is equal to Kc into RT power delta Ng, இதுதான் நம்ம Kp Kc உடைய ரிலேஷன்ஷிப். இதுல delta Ng வேல்யூனா என்னது, delta Ng னா number of moles of product minus number of moles of reactant. இந்த delta Ng வேல்யூ நமக்கு வந்து 0 ஆ இருக்கு அப்படினா anything power 0 equal to 1, அப்போ Kp வந்து நமக்கு Kc க்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்ட்டா, ஓகே. சோ இப்போ எங்கலாம் நமக்கு Kp Kc not equal அப்படினு பார்க்கணும். அப்ப delta Ng not equal to 0. நல்லா பாருங்க, delta Ng ல நீங்க ஒரு தப்பு பண்ண கூடாது, which is solid க்கு மட்டும் நீங்க delta Ng வேல்யூவை கால்குலேட் பண்ண கூடாது. ஆனா இந்த क्वेश्चन which is very very easy, அவன் சாலிடே கொடுக்கல. நல்லா பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 1 + 1 2 இருக்கு. சோ இங்க ரியாக்டன்ட்ல 1 moles, ப்ராடக்ட்ல 2 moles, இங்க ரியாக்டன்ட்ல 2 moles, ப்ராடக்ட்ல 2 moles, இங்க ரியாக்டன்ட்ல 2, ப்ராடக்ட்ல 2, இங்க ரியாக்டன்ட்ல 2, ப்ராடக்ட்ல 2.
something question கரெக்டா தான் இருக்கு. நல்லா கவனிங்க. 2 minus 1 which is equal to 1. First answer. அவ்வளவுதான். 1 வந்து 0 க்கு not equal. அப்ப ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். 5 செகண்ட் போறோம் இத சால்வ் பண்ண. மத்ததெல்லாம் பாருங்க. Product minus reactant equal to 0. Product minus reactant equal to 0. இங்கேயும் பாரு 2 minus 2 equal to 0. எப்பலாம் reactant number of moles of reactant minus number of moles of product minus number of moles of reactant வந்து நமக்கு 0வா இருக்கும். அப்போலாம் Kp equal to Kc. அப்போலாம் Kp equal to Kc. அப்போலாம் Kp equal to Kc. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும் தான் Kp not equal to Kc. சரியா? ஓகே. சோ இப்போ இது கூடவே சேர்ந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படினா வேற ரெண்டு ஸ்பெஷல் கேसेसும் சொல்லி தர போறேன். சோ வேற மாதிரி क्वेश्चन கேட்டாலும் நீங்க ஈஸியா என்ன பண்ணிரலாம் அப்படினா அட்டெண்ட் பண்ணிரலாம். சோ now tell me in what case Kp வந்து எனக்கு Kc ஐ விட அதிகமா இருக்கும். in what case Kc வந்து எனக்கு அதிகமா இருக்கும் Kp ஐ விட. மாத்தி போடுறேன் பாத்தீங்களா? சோ Kp வந்து Kc ஐ விட எப்ப அதிகமா இருக்கும்? Kc வந்து எப்போ எனக்கு Kp ஐ விட அதிகமா இருக்கும். சோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் Kp வேல்யூ எப்ப வந்து அதிகமா இருக்கும்? நீ நல்லா பாரு. டெல்டா Ng வேல்யூ வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படினா Kp வேல்யூ வந்து எனக்கு அதிகமா இருக்கும். சோ டெல்டா Ng வேல்யூ வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படினா நான் மறந்துக்கிறேன். டெல்டா Ng வேல்யூ பாசிட்டிவ்னா Kp எனக்கு அதிகமா இருக்கும். இதே டெல்டா Ng வேல்யூ நமக்கு நெகட்டிவ் அப்படினா Kc வேல்யூ எனக்கு அதிகமா இருக்கும். சரியா? சோ நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகே? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. சாலிடுக்கு மட்டும் கால்குலேட் பண்ண கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த क्वेश्चन பாருங்களேன். நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन for the reaction. Okay, so for the reaction A gives B plus C, Kc value கொடுத்துட்டாங்க. At a given time the composition of the reactions வந்து கொடுத்துட்டாங்க. Then which of the following reaction is correct? இப்போ நான் இந்த क्वेश्चन பார்க்கறேன். எனக்கு actually இத பார்த்துட்டு என்ன பண்றதுனே தெரியல. கரெக்ட்டா? ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸா இருக்கு இல்லையா? என்ன கேக்குறான் அப்படினே தெரியல. அப்போ நான் என்ன பண்ணனும்? ஒண்ணும் பண்ணாத. நேரா போய் ஆப்ஷன்ஸ் பாரு. Reaction is at equilibrium. Reaction வந்து equilibriumல இருக்கு. Reaction has tendency to go in forward. Reaction வந்து forward side தான் நடக்கும். Reaction வந்து backward side தான் நடக்கும். Reaction வந்து முடிய போகுது. அதாவது extent of the reaction பத்தி அவங்க வந்து என்ன பண்றாங்க பேசுறாங்க. எப்போலாம் extent of the reaction பத்தி பேசுறாங்களோ அப்போலாம் நீ என்ன பண்ணனும் அப்படினா Q which is reaction quotient and Kc க்கும் நீ இருக்கிற ரிலேஷன் வந்து பார்க்கணும். Kc க்கும் reaction quotient க்கும் same formula which is product by reactant. ஆனா Kc வந்து equilibrium conditionக்கு, Q reaction quotient வந்து non equilibrium conditionக்கு. சோ நான் இப்போ உங்களுக்கு வந்து அது எப்படி அப்படி ஈஸியா சொல்லி தரேன். கவனிங்க. இதே பேஸ்ல என்ன क्वेश्चन கேட்டாலும் நீங்க இந்த ஒரு ரூல் தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். எப்போலாம் ரியாக்ஷன் கோஷன்ட்டோட வேல்யூ எனக்கு கம்மியா இருக்கும், கேசியை கம்பேர் பண்றப்போ கம்மியா இருக்கும், ரியாக்ஷன் வந்து அப்ப எனக்கு ஃபார்வர்ட் சைடுல நடக்கும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ல ப்ரொசீட் ஆகும். எப்போலாம் எனக்கு ரியாக்ஷன் கோஷன்ட் வந்து அதிகமா இருக்கும் கேசியை கம்பேர் பண்றப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு வந்து நடக்கும். எப்போலாம் நம்ம ரியாக்ஷன் கோஷன்ட் வந்து கேசிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்போலாம் ரியாக்ஷன் வந்து ஈக்விலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ டோன்ட் ஃபர்கெட் திஸ். இத மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே மேம், இங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சரி வாங்க நம்ம தான் இந்த ரியாக்ஷன் கொடுத்திருக்கான்ல அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். சோ 2a plus 2a which is giving me b plus c அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we can write the kc value क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க which is equal to 4 into 10 to the power minus 3 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா q value கண்டுபிடிக்கணும். q value கண்டுபிடிச்சாதானே q பெருசா kc பெருசா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஹே q value kc value இந்த இடத்துல நமக்கு வந்து சேமா இல்ல, அதான் சொல்ல வரேன். கவனிங்க. Q எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அதேதான் ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் B யும் C யும் ப்ராடக்ட்ல இருக்கு டிவைடட் பை ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன். ரியாக்டன்ட்ல வந்து நமக்கு A இருக்கு, A to the power 2. கரெக்ட்டா? ஓகே. சோ क्वेश्चनல இன்னொரு ஒன்னு கொடுத்திருக்கான். நல்லா பாரு. A கான்சென்ட்ரேஷன், B கான்சென்ட்ரேஷன், C கான்சென்ட்ரேஷன் மூணுமே வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கு. சரியா? நான் அந்த வேல்யூ எல்லாம் தேவையில்லாம சப்ஸ்டிட்யூட்டே பண்ண போறது இல்ல. நான் சிம்பிளா சொல்லி தரேன் பாரு. மூணு பேருமே ஈக்குவல் தான்டா. A B C மூணுமே ஈக்குவல் சொல்லிட்டான். அப்ப B இருக்கிற இடத்துல நீ A னே போட்டுக்கலாம்ல, C இருக்கிற இடத்துலயும் A னே போட்டுக்கலாம்ல. அப்ப என்ன வரும்? A into A A ஸ்கொயர் வரும் நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்லயும் A into A A ஸ்கொயர் வரும். ஏன் மேம்? ஏன்னா அவன் தான் A B C மூணுமே சேம்னு சொல்லிட்டானே. அப்ப ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணா தெய்வமே 0 ன்னு போட்றாதீங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே. சோ இப்போ 1 அப்படினா நம்ம என்ன பண்ண போறீங்க? 1 பெருசா 4 into 10 to the power minus 3 பெருசா? 4 தானே பெருசு அப்படின்னு கேட்டிங்கனா முடிஞ்சு காலி. இப்போ வந்து
Kc உடைய வேல்யூ 4 into 10 to the power minus 3. அப்ப 0.004 ன்னு அர்த்தம். ஆனா Q வந்து Q வேல்யூ பாரு, Q வேல்யூ வந்து equal to 1. Q வேல்யூ வந்து equal to 1. So 1 தான் பெருசு. Kc விட Q தான் பெருசா இருக்கு. சோ கவனிங்க, Q தான் எனக்கு பெருசா இருக்கு Kc விட. அப்போ backward reaction தான் நமக்கு நடக்கும். அப்போ நமக்கு backward reaction தான் நடக்கும். So reaction has tendency to go in backward direction. Option C is the right answer. Do you understand? புரிஞ்சுதா? Okay. So இந்த மாதிரி ஒரு question கேக்குறப்போ question படிச்சு பார்த்துட்டு stuck ஆகி நிக்காதீங்க. Directly come to the options. That is step number 1 which you have to do. Okay. So when you see the options, நம்ம என்ன கேக்குறாங்க, extent of the reaction, which is reaction எனக்கு forwardல proceed ஆகுமா backwardல proceed ஆகுமா, அது வந்து ரெண்டே ரூல் தான்டா. either நீ இந்த Q1 Kc relation பார்க்கணும், அப்படி இல்லனா 𝐵 principle. இங்க 𝐵 principleக்கு வேலையே கிடையாது. ஓகே, சோ அப்படி பார்க்கறப்போ Q பெருசா இருந்தா backward reaction, Kc பெருசா இருந்தா forward reaction, ரெண்டும் ஈக்குவலா இருந்தா equilibrium. அப்ப நீ என்ன பண்ணணும், Q வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈஸியா கேன்சல் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்கான். ஆனா கன்ஃபியூஸ் ஆகாத, 4 பெருசுன்னு நினைக்காத. அது 4 into 10 to the power minus 3. அப்ப அது சின்னது, Q தான் பெருசு. Q பெருசுனா backward reaction தான் நமக்கு நடக்கும். புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்தது போலாமா? NEET 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन. Kp for the following reaction is கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்மள என்ன கேக்குறாங்கன்னா Kc கேக்குறாங்க. நான் போன क्वेश्चनல ஒரு தப்பு பண்ணாதீங்க அப்படினு சொன்னேன்ல, அந்த தப்பு பண்ணாம இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணி பாருங்க பார்க்கலாம். So quickly see the question properly. So அந்த क्वेश्चன்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, they have given the value of Kp வந்து கொடுத்துட்டாங்கடா, 3 அப்படினு வந்து கொடுத்துட்டாங்க. Kp உடைய வேல்யூ வந்து 3. ஓகே, சோ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா Kc கேக்குறாங்க. Kp Kc ரிலேஷன்ஷிப் இப்பதான் ஒரு ரெண்டு क्वेश्चனுக்கு முன்னாடி தான் நான் உங்களுக்கு வந்து எழுதி போட்டேன். என்னது? Kp Kc relationship. Very good. Kp which is equal to Kc into RT power delta Ng. கரெக்ட்டா? into delta Ng. So இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா, இந்த டெல்டா Ng வேல்யூவை கண்டுபிடிச்சுக்க போறேன். டெல்டா Ng வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். யாருக்காச்சும் இந்த ஃபார்முலா எல்லாம் தெரியாது மேம், நான் இதான் மேம் என் வாழ்நாளிலே ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறேன்னா தயவு செய்து அதெல்லாம் பாக்ஸ் போட்டுருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க. சரியா? டன். So கவனிங்கப்பா, delta Ng which is equal to Np minus Nr, which is number of moles of product minus number of moles of reactant. Very good. கரெக்ட்டா சொன்னீங்க பாவனா கீர்த்தி. நம்ம ஒரு தப்பு பண்ணிடுவோம். என்ன தப்புனா, மேம் ப்ராடக்ட்ல 2 moles இருக்கு, ரியாக்டன்ட்ல 1 + 1 2 moles மேம். 2 - 2 0 மேம். 2 - 2 anything to the power 0 வந்து 1 தான். அப்ப Kp Kc ஈக்குவல் தான். ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து என்னது அப்படினா 3 னா, அப்ப இதுவும் 3 தான். அப்ப நல்ல வேளை ஆப்ஷன்ல 3 னு ஒரு வேல்யூ வந்து தரல, அது வரைக்கும் நல்லது. But don't do that mistake. But this question paper create பண்ணவ நல்லாவும் போற, அதனால நமக்கு அதே 3 ஆன்சர் கொடுக்கல. சோ நீ எப்பவுமே என்ன பண்ண கூடாதுன்னா, சாலிட கணக்கு பண்ண கூடாது. கேஷியஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து இந்த டெல்டா Ng வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்ப நீ இந்த 1 நெகேட் பண்ணிடு. 1 நெகேட் பண்ணிட்டனா நமக்கு இங்க ஒரே ஒரு 1 தான் இருக்கும். ஓகே, you will not consider solid. அப்ப 2 - 1 என்னப்பா வரும்? டெல்டா Ng கால்குலேட் பண்றோம் அப்படினா 2 - 1 which is equal to 1. டெல்டா Ng வேல்யூ வந்து 1 அப்படி நமக்கு கிடைச்சிருச்சு. சரியா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Kp வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 3 அப்படினு, Kc நம்ம கண்டுபிடிக்கணும் into R. R உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, R கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் தான், ஆனா அதுல ஒரு தலைவலி இருக்கு. நிறைய வேல்யூஸ் இருக்குது. லைக் பேஸ்ட் ஆன் த யூனிட் R உடைய வேல்யூ நிறைய இருக்கு. சோ வந்து நீட் எக்ஸாம்ல நம்ம கஷ்டமே படுத்த மாட்டான், R உடைய வேல்யூ அவனே கொடுத்துருவான். சோ லுக் ஃபார் இட். அவங்க கொடுத்திருக்காங்கனாலே நீ அதை யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். Kc into 0.083 into டெம்பரேச்சர் வந்து 1000 கெல்வின். ஓகே, டெம்பரேச்சர் வந்து என்னதுப்பா 1000 கெல்வின் into 1000. அதுவும் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. பவர்ல டெல்டா Ng 1, anything to the power 1 அதே தான் நமக்கு வர போகுது. சோ Kc into 10 into 1000 1000 னா 10 to the power 3. அப்போ நமக்கு ஈஸியா இந்த வேல்யூ அவனே ஈஸி பண்ணி கொடுத்துட்டான். 1 time 2 time 3 times. அப்போ 83 அப்படி நமக்கு வந்து கிடைக்குது. அப்ப Kc into 83 தான் which is equal to 3. அப்ப Kc which is equal to 83 வந்து நமக்கு அந்த பக்கம் போச்சு அப்படினா 3 divided by 83 ன்னு கிடைக்க போகுது. 3 83 ஆல டிவைட் பண்ணுங்க, கரெக்ட்டா பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 0.036 அப்படினு கிடைக்கும். 0.036 அப்படிங்கிறது வந்து என்ன ஆன்சர்? which is equal to 3.6 into 10 to the power minus 2, which is option C is the right answer. Okay, பரவாயில்லையே, good.
அப்படிலாம் இருக்கா? 4x ஸ்பீட்லாம் இருக்கா யூடியூப்ல ஃபர்ஸ்ட்? சரி டன் சம. சோ ஈஸியா இதுல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான்டா. KP-KC உடைய ரிலேஷன்ஷிப். KP-KC which is equal to KC into RT power delta Ng. Delta Ng வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? number of moles of product minus number of moles of reactant. Okay, so நீங்க இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து சாலிட் இருக்கா அப்படின்னு பாருங்க. சாலிட் இருந்தா அந்த சாலிட கனெக்ட் பண்ண மாட்டீங்க. சரியா? ஓகே, சாலிட் எப்படிமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. எனக்கு தெரியும், இதோ கொடுத்திருக்கான் பாரு பிராக்கெட்ல. G இருந்தா கேஸ், S இருந்தா சாலிட், G இருந்தா கேஸ். ஓகே, கேஸை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம், சாலிட் அங்க இருக்கிறதே மறந்து விடுவோம். ஓகே, அங்க சாலிட் இருக்குங்கிறதே நீ மறந்துடணும். சரியா? ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம். NEET 23 ல கேட்ட ஒரு क्वेश्चन. for a weak acid, ஒரு weak acid வந்து இருக்காம்பா. சரியா? என்ன நான் மிஸ் பண்றேனா? for a weak acid HA, the percentage of dissociation is nearly 1% at equilibrium. Dissociation அப்படின்னு கொடுத்தாங்கனாலே அது வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு அர்த்தம். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னா என்னது? ஆஸ்வால்ட்ஸ் ரெவல்யூஷன் லால படிச்சிருக்கோம், which is equal to alpha. so 2x சரி ஓகே. இப்போ ஒரு क्वेश्चन நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அத நீ டீகோட் பண்ணனும். this is how you decode. okay, so alpha which is equal to 1%. okay, எப்பவுமே நான் என்கிட்ட நீ ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிருப்பேன். என்னது? எங்கெல்லாம் நான் பர்சன்ட்னு பார்க்கணும், பர்சன்ட்னாலே என்னது? டிவைடட் பை 100. நீ உடனே என்ன பண்ணிடணும்? 1/100 அப்படின்னு எழுதிடும். எங்கெல்லாம் நான் பர்சன்டேஜ்னு பார்க்கணும்னா நான் என்ன பண்ணிடுறேன்? 1/100 போட்டுறேன், which is equal to ஆல்பாவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது? 0.01 அப்படின்னு கிடைக்குதா? கரெக்டா? சோ ஆல்பா வேல்யூ எழுதிட்டேன் 0.01 அப்படின்னு. if the concentration of acid வந்து கொடுத்துட்டாங்க, concentration C வந்து கொடுத்துட்டாங்க 0.1 அப்படின்னு. ஆனா தேவையில்லாம என்ன எழுத மாட்டேன், இந்த யூனிட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்க வேணாம் நமக்கு. ஓகே, then the correct option for Ka வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, அனைவரும் அந்த ஃபார்முலாவை நோட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். so Ka which is equal to alpha square C, Ka which is equal to alpha square C. அவ்வளவுதான்டா, முடிஞ்சு. so சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். Ka which is equal to alpha square. இங்கலாம் நான் வந்து ஈஸியா இத வந்து மாத்திக்க போறேன். என்னன்னு மாத்திக்க போறேன்னா, எனக்கு இந்த 0.01 இருந்தாலே பிடிக்காது, அது எப்படியா நான் 10 to the power க்கு மாத்திக்க போறேன். அப்பதான் நமக்கு சால்விங் ஈஸியா இருக்கும். 1 time 2 time நான் ஜம்ப் பண்ணிருக்கேனா, 2 time நான் ரைட் சைடு ஜம்ப் பண்ணிருக்கேன். ரைட்னா நான் சொல்லி கொடுத்திருக்கேன் மைனஸ் வரும். ஆமா, ஆஸ்வால்ட்ஸ் ரெவல்யூஷன் லால வரும். 10 to the power -2. கரெக்ட்டா? இவன் என்னது? 1 time தான் ஜம்ப் பண்றேன். அப்ப 10 to the power -1. அப்ப ஆல்பா ஸ்கொயர் அப்படினா 10 to the power -2 the whole square into 10 to the power -1. அப்ப 10 to the power -2 into 2, 2 into 2 4, minus into plus minus. அப்ப 10 to the power -4 into 10 to the power -1. -4 -1 என்ன வரும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கனா ரெண்டுமே மைனஸ், சோ -5 அப்படின்னு கிடைக்கும். 10 to the power -5, option C is the right answer. okay, so இது வந்து ரொம்ப ரொம்ப டைரக்ட் அப்ளிகேஷன் தான். நீ வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்ல தப்பு பண்ணாம இருந்தா போதும். okay, also remember the formula Ka which is equal to alpha square C. மேம், இந்த ஃபார்முலா புதுசா இருக்கே, என் வாழ்நாள்லயே இந்த ஃபார்முலாவை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, உங்ககிட்ட நான் இது என்ன ஃபார்முலா நான் சொல்றேன் பாரு. ஒண்ணுமே இல்ல, ஆல்பாவை அந்த பக்கம் வச்சுக்கோ, சி இந்த பக்கம் கொண்டு வா, Ka/C வருமா? இங்க பாரு, இந்த ஃபார்முலாவை நான் டீகோட் பண்ணி காட்டுறேன் பாரு. ஆல்பா which is equal to root of Ka/C. இந்த ஃபார்முலா கேள்விப்பட்டிருக்கியா? இதை தாண்டா நான் அப்படி மாத்தி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். சரியா? ரூட் ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயரா மாறிடும். சோ ஆல்பா ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஏன்னா ரூட் எல்லாம் தலைவலி. ஓகே, ரூட் எல்லாம் தேவையில்லை நமக்கு, அதனால தான் வந்து ஈஸியா ஸ்கொயருக்கு நான் வந்து மாத்திக்கிட்டேன். சரியா? do you understand? ஈஸியா புரிஞ்சுதா? ஓகே, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவர்கள் ஸ்மாஷ் பண்ணி விடவும். ஓகே, சூப்பர். சோ NEET 2022 ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, சோ இத சால்வ் பண்ண பாருங்க. அடுத்து வந்து சால்வ் பண்ணுங்கப்பா குயிக்கா. யா, சோ NEET 2022 ல வந்து கேட்டிருக்காங்க O2 ஓசோன், அதாவது ஆக்சிஜன் ஓசோன் வந்து they are in equilibrium for the above reaction 298 Kelvin. Kc is found to be, Kc உடைய வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே, யாருக்காச்சும் கண் தெரியலன்னா நான் இங்க எழுதுறேன் பாருங்க. 3O3 which is giving me 2O2. ஓகே, சோ என்ன கேக்குறாங்க அப்படினா they are asking Kc உடைய வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, which is 3 into 10 to the power -59. okay, if the concentration of oxygen at equilibrium is 0.040. okay, so concentration வந்து நமக்கு என்னன்னு வந்து கொடுத்திருக்காங்க of oxygen O2
ஆக்சிஜன் O2 வந்து என்ன கொடுத்திருக்காங்க 0.040 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தென் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓசோன் வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. O3 வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. மொக்க क्वेश्चन. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து KC எப்படி எழுதுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லையா? KC எப்படி எழுதுவது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்திருப்போம். சோ அந்த கதைக்கு தான் நான் திருப்பியும் வரேன். KC எப்படி எழுதுவோம் அப்படின்னா product concentration divided by reactant concentration. So இங்க productல இருக்கிறது வந்து ஆக்சிஜன், அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் நம்ம பவர்ல எழுதுவோம், divided by reactant concentration, அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் நம்ம பவர்ல எழுதுவோம். ஓகே, so O2 square divided by O3 square. O2 க்கு அவங்க கொடுத்துட்டாங்க 0 பாயிண்ட், எனக்கு 0ல இருந்தாலே பிடிக்காது. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை வந்து நான் இப்படி மாத்திக்கிறேன், 1 டைம் 2 டைம் 3 டைம் ஜம்ப் பண்ணிக்கிறேன். சரியா? அதெல்லாம் அப்புறமா நம்ம ஜம்ப் பண்ணிப்போம். இப்போ நேரா நம்ம ஆப்ஷனுக்கு வரலாம். சரியா? சோ கவனிங்க, எனக்கு வந்து KC கொடுத்துட்டாங்க, நான் O3 தானே கண்டுபிடிக்கணும். அப்ப டினாமினேட்டர்ல இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா நியூமரேட்டருக்கு போய்டும். சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப O3 cube which is equal to என்ன வருது, O2 square into KC அப்படின்னு கிடைக்குதா? O2 square into KC அப்படின்னு கிடைக்குதா? ஓகே, சோ O2 square. ஓகே, O2 ஸ்கொயர்னா இங்க என்ன O2 வேல்யூ கொடுத்திருக்காங்களா 0.040 the whole square into KC வந்து என்னது 3 into 10 to the power minus 59. 3 into 10 to the power minus 59. நான் பாரு தப்பா போட்டிருக்கேன், ஸ்கொயரையும் கியூபையும் அப்படியே மாத்தி போட்டேன் பாரு. ஏன்னா பார்த்து எழுதுறப்பவே கரெக்டா எழுதுனா தப்பாயிடும். 2 ஆமா, KC வேல்யூவே தப்பா எழுதிருக்கீங்க மேம். வாட் இஸ் திஸ்? O2 க்கு O3 க்குமே கண்ணு தெரியலையே கடவுளே. கவனிங்க, சோ O3 தான்டா ப்ராடக்ட்ல இருக்கு, O3 ஸ்கொயர் அண்ட் O2 கியூப். ஓகே, O2 கியூப். இந்த மாதிரி வந்து இல்ல கேவலமா தப்பு பண்ணீங்கன்னா நீ அப்புறம் போடுற எல்லா டைமும் வேஸ்ட் தான். சோ O2 க்கு மேல கியூப் இருக்கு, O3 க்கு மேல ஸ்கொயர் இருக்கு. ஹவா கியூப் ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிருக்கும். அப்ப இங்க வந்து கியூப் வந்திருக்கும் நமக்கு இங்க. கரெக்டா? கரெக்டா? so KC into O2 என்னலே ஒரு क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ராங்கா போட்டுட்டோம் நம்ம இப்படி. so KC which is equal to ப்ராடக்ட்ல ஓசோன் இருக்குடா, ப்ராடக்ட்ல ஓசோன் இருக்கு, ரியாக்டன்ட்ல வந்து ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, அப்போ நான் இது வந்து அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். எனக்கு என்ன வந்து எனக்கு O2 க்கு क्वेश्चनல கொடுத்துட்டாங்க, they have given the value of O2. ஓசோன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், O3 ஸ்கொயர் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப KC into O2 cube. ஓகே, வாங்கப்பா சால்வ் பண்ணுங்க. which is equal to 3 into 10 to the power minus 59. O2 க்கு வந்து என்ன இருக்கு அப்படினா 0.040 the whole cube. கரெக்ட்டா? ஓகே, சோ இத அப்படியே சால்வ் பண்ணுங்களே. ஃபாஸ்டா இத மட்டும் சால்வ் பண்ணுங்க. நான் ஈஸியா சொல்றேன். உங்களுக்கு என்ன தெரியுமா வேல்யூ வந்து வரும், O3 the whole square உடைய வேல்யூ 19 into 10 to the power 64 அப்படினு கிடைக்கும். ஏனா 4 இங்க வந்து 4 cube into 3 19 வர போகுது into 10 to the power minus 64. சரியா? இப்போ நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா இரு போறோம். எப்படி நம்ம அந்த ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி தரேன். 19 இருக்குடா, 19 வந்து என்ன வரும் யோசிக்கலாமா? 4 எடுத்துக்கோ. 4 வந்து 4 4s are 16 வரும். அப்போ 4 வந்து 16 வருது. சரி, ஓகே. 5 வந்து 25 வருது. அப்போ 4 க்கும் 5 க்கும் நடுவுல இருக்கிற ஒரு நம்பர் தான் இதோட ஆன்சர். 64ல பாதி வந்து எவ்வளோ? 32. 32 பார் 32 இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் A தான். அதே மாதிரி 4 க்கும் 5 க்கும் நடுவுல இருக்கிற ஒரு வேல்யூவும் 4.38 தான். ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். இங்க நம்ம சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருந்தாலே ஈஸியா நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஒரே விஷயம், நீட் எக்ஸாம்ல ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் நீ சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் நீ சால்வ் பண்ணிருக்காத. அன்லெஸ் அன்டில் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து 3.1 3.12 3.32 இந்த மாதிரி இவ்வளவு க்ளோஸ் வேல்யூஸா இருக்கிற வரைக்கும். இங்க ஆப்ஷன்ஸை பாரு, சூப்பரா கொடுத்திருக்கான். 4.38 1.9 2.4 1.2 சம்பந்தமே இல்லாம தான் கொடுத்திருக்கான் ஒண்ணு. சரியா? அப்ப நீ ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சரை predict பண்ணலாம். அடுத்து பாருங்க, நீட் 2018ல கேட்ட ஒரு क्वेश्चन. Which one of the following conditions will favor maximum formation of product in the reaction?
நான் இந்த क्वेश्चन சால்வ் பண்ண போறதே இல்ல, நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. ஏன்னா 𝐵 பிரின்சிபலை நான் செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். 𝐵 பிரின்சிபலை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். நீ தான் சால்வ் பண்ணணும், நான் சால்வ் பண்ண மாட்டேன். டெல்டா H வேல்யூ நெகட்டிவ், நீ அப்படியே யோசி. இந்த क्वेश्चन நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்னா இதை நான் எப்படி சால்வ் பண்ணிருப்பேன், யோசி. டெல்டா H நெகட்டிவ் கொடுத்துட்டாங்க. டெல்டா H நெகட்டிவ்னா அது வந்து எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்கு டெம்பரேச்சர் வேணாம், அப்ப அது லெஸ் டெம்பரேச்சர். எண்டோக்கு தான் டெம்பரேச்சர் லெஸ் டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர் 2 இருக்கு. சரி, ஓகே. பிரஷருக்கு வருவோமா? 1 1 1, அப்ப 2 மோல்ஸ்ல இருந்து 1 மோல், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் எனக்கு டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஃபார்வர்ட்ல. நான் தான் அந்த என்னது சொன்னேன், பெட்ல வந்து இனியால் வந்து உட்காருது அப்படின்னா நமக்கு பிரஷர் இன்க்ரீஸ் பண்றப்போ வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கம்மி வால்யூம் சைடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது நமக்கு. அப்போ வந்து என்ன ஆகும் நமக்கு? what will happen? high pressure அப்படின்னு அர்த்தம். so low temperature high pressure. நீ நம்ப மாட்ட, இதேதான் நம்ம ஹாபர்ஸ் ப்ராசஸ் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन வந்துச்சா, அதுக்கும் ஆன்சர். ஹாபர்ஸ் ப்ராசஸ் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन வந்துச்சா, அதுக்கும் இதேதான் ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ். so low temperature and high pressure, அதுவும் அதே எக்ஸோதெர்மிக் தான், அதுவும் ஃபார்வர்ட்ல நமக்கு வால்யூம் வந்து டிக்ரீஸ் தான் ஆச்சு. அடுத்து பாருங்க, நீட் 2017ல கேட்ட ஒரு क्वेश्चन. KC உடைய ரிலேஷன் தோபர் எப்படி ரிப்பீட் ஆகுது பார், சூப்பரா. இது எப்படி சால்வ் பண்ண போறீங்க? how are you going to solve this? K1 K2 K3 and then K4. இங்க பாருங்க, இங்க நைட்ரஜன் வந்து எனக்கு ரியாக்டன்ட்ல இருக்கு, இங்க நைட்ரஜன் வந்து நமக்கு இல்லவே இல்லை. ஓகே, ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன் இல்ல. சரி, ஓகே. நான் இப்ப நேரா இங்க வரேன், அமோனியா பாக்குறேன். அமோனியா ப்ராடக்ட்ல இருக்கு, இங்க அமோனியா ரியாக்டன்ட்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையுமே உல்டா வாக்கிக்கணும். அப்ப K1 கிடையாது, இது நான் 1/K1 மாத்திக்க போறேன். அடுத்து பாருங்க, நைட்ரஜன் ஆக்சிஜன், நைட்ரஜன் ஆக்சிஜன் NO எடுத்துக்கலாமா? NO எனக்கு ப்ராடக்ட்ல இருக்கு, இங்கேயும் NO ப்ராடக்ட்ல தான் இருக்கு. அப்ப K2 K2வா தான் இருக்கு. அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா K3க்கு வரேன். சரியா? K3ல வந்து பாருங்க, வாட்டர் எனக்கு ப்ராடக்ட்ல இருக்கு, இங்கேயும் எனக்கு வாட்டர் ப்ராடக்ட்ல தான் இருக்கு. ஆனா 3 டைம்ஸ் ஆகி இருக்கு. சரியா? 3 டைம்ஸ் ஆகி இருக்கு. நீ ரியாக்ஷன்ல மல்டிப்ளை பை 3னா அப்போ நம்ம இங்க எழுதுறப்போ பவர்ல 3 போடுவோம். அப்ப 3 கியூப், K3 கியூப். புரிஞ்சுதா? K3 கியூப். ஓகே, சூப்பர். அவ்வளவுதான். சோ இத அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சோ என்ன வருது? நியூமரேட்டர்ல நமக்கு வந்து என்ன, இவங்க 3 பேரையும் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், 3 பேரையும் ஜஸ்ட் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணுங்க. என்ன வரும்? பவர்ல 1/K1 இருக்கா, டிவைடட் பை K1 இருக்கு, K2 இருக்கு, and then K3 கியூப் இருக்கு. அவ்வளவுதான், நான் ஈஸியா சால்வ் பண்ணிட்டேன் இத. which is ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகேவா? சோ ஈஸியா சால்வ் பண்ணியாச்சு. ஆனா இது எப்படி சால்வ் பண்ணணும்? நம்ம ஒண்ணா மாத்தி மாத்தி சால்வ் பண்ணணும். பட் இதுதான் ஈஸியஸ்ட் வே. இங்க பாரு, லாஸ்ட் டைம் நான் எப்படி சால்வ் பண்ணேன் பாத்தியா? I didn't follow the same method. I have already solved this question for you, but I didn't follow the same method. அது புரியுதாப்பா? இது நம்ம எப்பயும் சால்வ் பண்ற ஒரு மெத்தட். எப்படி சால்வ் பண்றோம்? K1 K2 K3 ல எழுதிருக்கேன், அந்த ரியாக்ஷனை எழுதிருக்கேன். அந்த ரியாக்ஷன் அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, என்னென்ன கன்வர்ஷன்ஸ் சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து பண்ணிருக்கோம். சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா எல்லாரையும் ஆட் பண்ணி நம்ம வந்து மர்ஜ் பண்ணிருக்கோம். சோ அவ்வளோ ஒர்க்கே பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அவ்வளோ ஒர்க்கு நம்ம பண்ணவே வேண்டாம். புரிஞ்சுதா? ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், இதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அடுத்து வந்து பாருங்க, நீட் 2016ல கேட்ட ஒரு क्वेश्चन. இது வந்து டைரக்ட் क्वेश्चन தான்டா, இது ரொம்ப ரொம்ப டைரக்டான ஒரு क्वेश्चन தான். என்னது அப்படின்னா, லிக்விட் வேப்பர் which of the following reactions வந்து கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. லிக்விட் வேப்பர் உடைய ஈக்குலிபிரியம்ல, லிக்விட் வேப்பர் ஈக்குலிபிரியம்ல வந்து எது வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. லாஸ்ட் 5 days பிளான் படிக்கணும், அவ்வளவுதான். லாஸ்ட் 5 days பிளான் என்ன இருக்கு, பிளான்ல என்ன இருக்கு, படிக்கணும், அவ்வளவுதான். என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க? ஒண்ணுமே இல்லடா, d lnp divided by dt which is equal to delta h by rt square. Okay, so it's a very very direct question. Okay, option B is the right answer. அடுத்து பாருங்க, if the equilibrium constant வந்து k னா இவருக்கு என்னன்னு கேக்குறாங்க. ஹே, எனக்கு போர் அடிக்குது actually the same model solve பண்ணி. அப்ப இந்த வாட்டி இந்த மாதிரி equilibrium constant ஓட ரிலேஷன் பேஸ் பண்ண क्वेश्चन நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். இங்க பாரு, எனக்கு ரியாக்டன்ட் மாதிரியே தான் ப்ராடக்ட்டும், அதாவது இந்த ரியாக்ஷனும் இருக்கு. ரியாக்டன்ட்ல இருக்கிற நைட்ரஜன், அங்கேயும் ரியாக்டன்ட்ல நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு, இங்கேயும் ரியாக்ஷனுக்கு நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு, அங்கேயும் NO வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, இங்கேயும் NO வந்து ப்ராடக்ட்ல இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை கம்பேர் பண்றப்போ செகண்ட் ரியாக்ஷன்ல 1/2 இருக்கு.
சோ இது வந்து k அப்படினா இது என்னன்னு கேக்குறாங்க. இது வந்து k அப்படினா இந்த k dash வந்து என்ன அப்படினு கேக்குறாங்க. நல்லா பாரு, k dash அப்படியே தான். ஆனா k dashல நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. கோஎஃபிஷியன்ட் 1 னா அது நம்ம பவர்ல தானே எழுதுவோம். அப்ப k to the power 1/2 அவ்வளவுதான். ஆப்ஷன் டி. 5 செகண்ட் தான் வர்த். இது 5 செகண்ட் வர்த்தான ஒரு ப்ராப்ளம், அவ்வளவுதான். ஓகே டன். ஆனா நான் பாரு, இத ஃபர்ஸ்ட் டைம் நான் சால்வ் பண்ணப்போ எப்படி சால்வ் பண்ணிருக்கேன் பாரு. k க்கு இந்த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் எழுதி இதை கன்வெர்ட் பண்ணி இதுல இவ்வளவுலாம் பண்ண வேணாம். சரியா? இது நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக இப்படி எலாபரேட்டா சொல்லி கொடுத்தேன். ஆனா நீ எக்ஸாம்ல போய் சால்வ் பண்ணணும்னா அவ்வளவுதான். சரியா? 10 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நீ இந்த சாப்டர்ல எல்லாம் டைம் சேவ் பண்ணாதான் தெர்மோடைனமிக்ஸ் மாதிரி சாப்டர் ஆர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மாதிரி சாப்டர்ல எல்லாம் நீங்க சால்வ் பண்றதுக்கு நீங்க டைம் வந்து ஒதுக்க முடியும். ஓகே, ஒரு சில क्वेश्चंसலாம் எனக்கு ஆன்சர் தெரியும் தெரியாதுங்கற மாதிரி இதெல்லாம் 5 செகண்ட் 10 செகண்ட்ல நீ என்ன பண்ணிடணும், சால்வ் பண்ணிடணும். ஒரு என்டையர் ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேட் பண்றதுக்கு மட்டும் நான் சொல்றேன். நீ ஆன்சர்லாம் வந்து டாட் வச்சுட்டு ஃபைனலா எல்லாத்தையும் சேர்த்து ஷேட் பண்றனா 15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ்க்கு கம்மியா ஷேட் பண்ண முடியுமான்லாம் எனக்கு தெரியல. 15 மினிட்ஸ் ஆகும் என்டையர் ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேட் பண்றதுக்கு மட்டுமே. ஓகே, அப்ப நீ இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணாதான் உனக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தோ பாருங்க, if the value of equilibrium constant of a particular reaction வந்து 1.6 into 10 to the power 12. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 10 to the power 6க்கு மேல அப்படினாலே அது ஒரு அதிகமான வேல்யூன்னு அர்த்தம். சரியா? kc வேல்யூ அதிகமா தான் இருக்குன்னு அர்த்தம். 10 to the power 6க்கு மேலனாலே kc வேல்யூ அதிகமா இருக்குன்னு அர்த்தம். 10 to the power 12 னா ரொம்பவே அதிகம்னு அர்த்தம். At equilibrium the system will contains. kc எப்படிடா கண்டுபிடிப்ப? product concentration by reactant concentration. கரெக்ட்டா? இதுக்கு என்ன ஆன்சர்? சாய் சொல்லுங்க, அக்ஷயா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? நல்லா பாரு, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் தான் kc. நான் சொல்லிட்டேன் kc 10 to the power 6க்கு மேலனாலே அதிகம் அப்படி. 10 to the power 12 இருக்கு. அப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் தான் எனக்கு அதிகமா இருக்கு. சோ மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அயானிக் ஈக்விலிபிரியம். ஓகே, ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? அப்படி டல்லா தூங்கிராதீங்க. இப்போ நம்ம வந்து கெமிக்கல் ஈக்விலிபிரியம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அயானிக் ஈக்விலிபிரியம். மேம், இந்த அயானிக் ஈக்விலிபிரியம்ல எங்க இருந்து எப்படி எல்லாம் क्वेश्चंस வரும் அப்படினா ஆசிடிக், பேசிக், பஃபர் பேஸ்டு क्वेश्चंस வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து pH, pOH கண்டுபிடிக்கிற ஃபார்முலாலாம் நீங்க வந்து படிச்சிருக்கணும். ஹைட்ரஜன் அயான் ஃபார்முலா படிச்சிருக்கணும். ஹைட்ரஜன் அயான் கண்டுபிடிக்கிற மாதிரி क्वेश्चंस வந்து வரலாம். கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் கண்டுபிடிக்கிற क्वेश्चन வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். pKa, pKb அதுதான் அந்த pH க்கு ஃபார்முலா வந்து இருக்கும்டா. அந்த pH ஃபார்முலா பேஸ் பண்ண क्वेश्चन நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் தாண்டி solubility product. ஓகே, solubility product based क्वेश्चन வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இந்த எல்லா மாடல்லையும் ஒன்னு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா சால்வ் பண்ண போறோம். இது புரிஞ்சு படிச்சீங்க அப்படினா இதே மாடல்ல என்ன வந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், அட்டெண்ட் பண்ணலாம். வெரி குட் ஷின்சான், சூப்பர். சாய் ஓகே, சம. Do you need a break? Break லாம் வேணாம்ல, கண்டினியூ பண்ணிக்கலாம்ல. You don't need a break, right? வேணாம் மேம், பிரேக்லாம் வேணாம் மேம், நம்ம பாட்டை கண்டினியூ பண்ணலாம் மேம். ஈஸியா தான் மேம் இருக்கு. 1 minute இருங்க. ஓகே, you don't need a break. ஓகே, done. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அனைவரும் லிசன் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். an acid buffer is prepared by mixing. ஒரு acid buffer வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஒரு பஃபர்னா என்ன தெரியுமா? பஃபருக்கு வந்து தன்னுடைய pH வந்து சேஞ்ச் பண்ணிக்க பிடிக்காது. சரியா? பஃபருக்கு வந்து தன்னுடைய pH சேஞ்ச் பண்ணிக்க பிடிக்காது. which will resist to change its pH is called as buffer. ஓகே, ஆசிட் பஃபர் அப்படினா ஒரு வீக் ஆசிட் அண்ட் அதோடைய சால்ட், அதான் வந்து ஆசிட் பஃபர். பேஸ் பஃபர் அப்படினா அது வந்து ஒரு வீக் பேஸ் அதோடைய சால்ட், அதுதான் பேசிக் பஃபர். சோ இங்க அசிடிக் பஃபர் எவ்வாறு ப்ரிப்பேர் செய்வீர்கள் என்று கேக்குறாங்க. அது வந்து என்னது, வீக் ஆசிட் பிளஸ் அதோடைய பேஸ் தான் அதோடைய அசிடிக் பஃபர். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, நீட் 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन. 0.01 mole acidic acid solution is 1% ionized. The percentage of pH வந்து என்னது அப்படினு கேக்குறாங்க. சோ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா pH ஃபார்முலா படிக்கணும். என்னது?
the then pH of this acidic solution வந்து என்னது? So pH formula என்னப்பா? pH which is equal to நம்ம 10th standardல படிச்ச அதே formula தான், minus logarithm of base 10 hydrogen ion concentration. இதுதான் pH ஓட formula. ஆனா மேம் நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே போச்சு. இது வந்து 10 to the power minus 2 நினைச்சிட்டு ஆன்சர் 2 ன்னு போட்டீங்கன்னா மொத்தமும் காலி. கிடையாது. என்னது? அவங்க வந்து என்ன கொடுக்கல? they haven't given you the value of hydrogen ion concentration. அவங்க hydrogen ion concentration வேல்யூவே கொடுக்கல. அப்ப நீ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா hydrogen ion concentration வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும். hydrogen ion concentration வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் என்னது அப்படின்னா C into alpha. C into alpha. சரியா? concentration அவங்க வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, நல்லா கவனிங்க, which is equal to 0.01. alpha வந்து தான் degree of dissociation, which is 1%. questionல 1% ன்னு கொடுத்தா நான் என்ன சொன்னேன்? 1/100 divided by 100 போட்டுறணும். எப்பயுமே percentனா divided by 100 போட்டுறணும். அப்ப 0.01 into 1/100 என்னப்பா வரும்? 0.01ங்கிறது என்னது? 1 time 2 time, which is 10 to the power minus 2. இது வந்து என்னது? 10 to the power 2. okay, 10 to the power 2 numerator க்கு போச்சுனா 10 to the power minus 2 into 10 to the power minus 2, which is equal to 10 to the power minus 4. correct ah? which is equal to 10 to the power minus 4. அப்ப நான் delta H உடைய வேல்யூ வந்து sorry hydrogen ion concentration வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 10 to the power minus 4. அவ்வளவுதான். pH ஓட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we will get the answer. pH ஓட ஃபார்முலால ஆன்சர் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா கிடைச்சிரும். so pH which is equal to minus log base 10 to the power minus 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. hydrogen ion concentration வந்து 10 to the power minus 4 னா pH வந்து 4 ஆ தான் இருக்கும். hydrogen ion concentration 10 to the power minus 3 னா pH வந்து 3 ஆ தான் இருக்கும். hydrogen ion concentration 10 to the power minus 2 னா pH வந்து 3 ஆ தான் இருக்கும். சரியா? சோ இங்க வந்து என்னது அப்படினா 4 முன்னாடி வந்துரும். அப்ப minus into minus 4, minus into minus plus, அப்ப 4 log 10. log 10 ஓட வேல்யூ வந்து 1. அப்ப pH ஓட வேல்யூ வந்து 4. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். ஈஸி. okay, so very very easy. அடுத்து பாருங்க, NEET 2019ல கேட்ட ஒரு question. conjugate base for Bronsted acid H2O and HF என்னதுன்னு கேக்குறாங்க. நான் உனக்கு conjugate acid base எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். என்ன கொடுத்தாலும் நீ சால்வ் பண்ணிடலாம். நல்லா கவனி, ஆசிடுக்கு ஒரு பேர் இருப்பாங்க. யாரு? conjugate base தான் அதோட பேர். பேஸுக்கு ஒரு பேர் இருப்பாங்க. அது யாரு? conjugate acid தான் அதோட பேர். ஓகே, இப்போ ஒரு பேர்னா என்ன அர்த்தம்? ஆசிட் பிளஸ் அதோட கான்ஜுகேட் பேஸ். ஓகே, சோ நல்லா பாத்துக்கோங்க. ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னா ஒருத்தங்க வீக்கா இருப்பாங்க. இப்போ ஆசிட் ஸ்ட்ராங்னா கான்ஜுகேட் பேஸ் வந்து வீக், பேஸ் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னா அந்த பேஸோட கான்ஜுகேட் ஆசிட் வந்து நமக்கு வீக்கா இருக்க போகுது. சோ ஆசிட் வந்து ஜெனரலா என்ன பண்ணும்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஆசிட்? ஆசிட் வந்து ஹைட்ரஜன் அயானை கொடுக்கும். ஓகே, இப்போ ஆசிட் நான் ஹைட்ரஜனை கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட மீதி என்ன இருக்கு? அதுதான் அதோட கான்ஜுகேட் பேஸ். சரியா? ஆசிட் வந்து ஹைட்ரஜனை கொடுக்கும். ஆசிட் வந்து என்ன பண்ணும்? இட் கிவ்ஸ் ஹைட்ரஜன். அது ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறமா அது மீதி என்ன இருக்கும் அப்படின்னா அதுதான் அதோட கான்ஜுகேட் பேஸ். பேஸோட வேல்யூ வேலை என்ன? பேஸ் வந்து ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கும். பேஸ் வந்து ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ப ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஸ் எப்படி இருக்கு? அதுதான் நம்மளோட கான்ஜுகேட் ஆசிட். சரியா? அதுதான் நம்மளோட கான்ஜுகேட் ஆசிட். ஓகே, say for example, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. HCl இருக்கு அப்படின்னா HCl வந்து ஆசிடா? HCl வந்து ஹைட்ரஜன் கொடுத்ததுக்கு அப்புறமா மீதி என்ன இருக்கும்? Cl மைனஸ் தானே இருக்கும். அப்ப அந்த Cl மைனஸ் தான் அதோட கான்ஜுகேட் பேஸ். ஓகே, இப்போ HF எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து எனக்கு பேஸ் பா. அது ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் it becomes H3O+ இல்லையா? அப்ப அதுதான் அதோட கான்ஜுகேட் ஆசிட். இப்போ acid and its conjugate base, இல்லனா a base and the conjugate acid, it differs by a proton. proton na என்ன? H+. இப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சு மேம். இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்றது? H2O conjugate base of Bronsted acid. ஏன் Bronsted acid அப்படினு கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படினு தெரியாத காலகட்டத்துல 3 டீம் ஆஃப் மக்கள் வந்து வந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னா அரினியஸ். அரினியஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஹைட்ரஜனை கொடுத்தா ஆசிடுங்க, OH அயானை வாங்கிக்கிட்டா பேஸுங்க அப்படின்றாரு. அடுத்து வந்து யார் வராங்க அப்படின்னா நம்மளுடைய பிரான்ஸ்டன் லாரி வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா புரோட்டான் இருக்குல்ல, புரோட்டானை வந்து கொடுத்தா அது வந்து ஆசிட், புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா பேஸ். அதுதான் ஹைட்ரஜன் அயான். ஹைட்ரஜன் அயானை கொடுத்தா ஆசிட், ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா பேஸ். அதனாலதான் இவங்க நம்ம பிரான்ஸ்டட் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து தேர்டா வந்ததுதான் யார் அப்படின்னா லீவிஸ். லீவிஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா
ஹைட்ரஜன் சாரி எலக்ட்ரான் தேரி சரியா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது வந்து ஆசிட் எலக்ட்ரான் டொனேட் பண்ணிச்சுன்னா அது வந்து பேஸ் அப்படின்றாங்க சோ மூணு பேரும் வந்து இதான் ஆசிட் இதான் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் அண்ட் பேஸுக்கு மூணு டிஃபரெண்ட் டெஃபினிஷனை நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகே அது கூட க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா சோ இப்போ இங்க கவனிங்க H2O நமக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க அது வந்து ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆசிட்னா என்ன பண்ணும் ஹைட்ரஜனை கொடுக்கும் H2O ஹைட்ரஜனை கொடுத்துட்டா மீதி OH தான் இருக்க போகுது அப்ப இங்க OH இருக்கு இங்க OH இருக்கு HF எடுத்துக்கோங்க HF வந்து ஹைட்ரஜனை கொடுக்கும் அப்ப ஹைட்ரஜன் கொடுத்துட்டா மீதி F- தான் இருக்கும் அப்ப ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர் 10 செகண்ட் கூட ஒர்த் இல்ல அவ்வளவு ஈஸியான ஒரு क्वेश्चन இது சரியா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே when you know the concept ஈஸியா ஓகே அடுத்து பாருங்க NEET 2021ல கேட்ட ஒரு क्वेश्चन இது the pKb of dimethylamine pKb of dimethylamine and pKa of acetic acid ரெண்டுத்தையுமே வந்து கொடுத்துறாங்க the correct option of pH வந்து என்னன்னு கேக்குறாங்க ஃபாஸ்டா சோ இப்போ நான் என்ன ஃபார்முலா அப்படி நான் வந்து எழுதி போடுறேன் எல்லாரும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க சரியா சோ pH which is equal to 7 இப்போ நல்லா பாருங்க இந்த டை அமோனியம் அசிட்டேட் இருக்கு இல்லையா இந்த டை அமோனியம் அசிட்டேட் டைமிதைல் அமோனியம் அசிட்டேட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக் சால்ட் சரியா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக் சால்ட் அதே மாதிரி அசிட்டிக் ஆசிட் வந்து பாருங்க அசிட்டிக் ஆசிடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக் ஆசிட் தான் ஓகே சோ ஒரு வீக் ஆசிட் ஒரு வீக் பேஸ் அப்படின்னா ஒரு வீக் ஆசிட் ஒரு வீக் பேஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா 7 plus half pKa minus pKb pKa minus pKb ஓகேவா which is equal to என்னப்பா வேல்யூ நமக்கு வந்து வரும் இப்ப pKa வந்து क्वेश्चनல கொடுத்துட்டாங்க pKb யும் வந்து क्वेश्चनல கொடுத்துட்டாங்க இப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்து வந்துரும் அவ்வளவுதான் 7 plus 1/2 into pKa உடைய வேல்யூ வந்து என்னது அப்படினா pKa வந்து 4.77 minus pKb வந்து 3.27 okay which is equal to 7 plus ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க இது மொத்தமாவே சால்வ் பண்ணுங்க ஈஸி தான் சோ இது மொத்தமாவே நீங்க வந்து சால்வ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன தெரியுமா வேல்யூ வரும் 7.75 அப்படினு கிடைக்க போகுது 7.75 which is option D is the right answer option D is the right answer புரிஞ்சுதா ஓகேவா சூப்பர் அடுத்து பார்க்கலாமா NEET 2020 இங்க எல்லாரும் அந்த ஃபார்முலா நோட் டவுன் பண்ணிட்டீங்களா have you all noted down the formula yeah yes இருக்கீங்களா தூங்கிட்டீங்களா how many of you are there in the class add போட்டாங்க மேம் ஒரு ஃபயரை போடு இருக்கீல ஓகே இருங்க நான் போல் மெசேஜை ரிமூவ் பண்ணிடுறேன் ஓஹோ ஹோ 1 minute ஒரே நிமிஷம் noted good yep ஆரம்பிக்கலாமா ஓ ஐ அம் ஹியர் டு ரெஸ்கியூ ஃப்ரம் ஃபயர் ரெஸ்கியூ டீம்ல இருந்து வந்திருக்காங்க ஓகே பிரேக் வேணுமா தி நீட் a பிரேக் முடிச்சு நீங்களா வருவீங்கன்னு எனக்கு வந்து என்ன நம்பிக்கை
பிரேக் முடிச்சு நீங்களா வருவீங்கன்னு எனக்கு வந்து என்ன என்ன இது இருக்கு, வாட் இஸ் தட், என்ன நிச்சயம், என்ன நிச்சயம், பிரேக் முடிச்சு வருவீங்கன்னு என்ன நிச்சயம்? ஆரம்பிச்சதே 10:45 தானடா, 11:45 12:45 கூட என்ன அஷ்யூரிட்டி? ஆமா, நான் வந்து இப்போ போல் போடுறேன் பிரேக் வேணுமா வேணாமா அப்படின்னு. ஓகே, ஸோ நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி நான் உங்களை நம்பலாமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்குறேன். பிரேக் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். எஸ் வேணும் அப்படின்னு ஒரு போல், நோ வேணாம் அப்படின்னு ஒரு போல். ஏன்னா 1 மணி ஆனா நீங்க சாப்பிட போகணும்னு வேற ஒரு பிரேக் கேட்பீங்க. ஒரே ஒரு பிரேக் தான் இந்த கிளாஸ்க்கு, ஒரு பிரேக் தான். ஒன்னு இப்பவா இல்லைன்னா சாப்பாட்டு பிரேக்கா? யார் சட்டை நம்பிக்கை அதானே எல்லாம். நாங்க இருக்கோம், நீங்க இருப்பீங்க, நாங்க இருப்போமா அப்படி இருக்கு. 50-50ல கொண்டு வந்து நிறுத்தாதீங்க தெய்வமே. கரெக்டா ஏதாச்சும் ஒரு நம்பர்ல எங்கேயாச்சும் போங்க. வேணும்னு சொல்லுங்க இல்ல வேணாம்னு சொல்லுங்க. 50-50ல கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. சாப்பாட்டு பிரேக் வேணும்னா இப்ப பிரேக் கேட்காதீங்க. யாருக்கெல்லாம் சாப்பாட்டு பிரேக் வேணுமோ 1 மணி இல்ல 1:30 மணிக்கு பிரேக் கேளுங்க. சாப்பாட்டு பிரேக் வேணும்னா 1 மணி 1:30 மணிக்கு கேளுங்க. இல்ல மேம் ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருக்கு, நாங்க ஒரு 5-10 நிமிஷம் பிரேக் விட்டீங்கன்னா நாங்க போயிட்டு வந்து வெறித்தனமா திருப்பி கிளாஸ் கவனிப்போம் அப்படின்றீங்களா? 10 நிமிஷம் பிரேக் விட்டா நாங்க போய் ஸ்நாக்ஸ் பிரேக்கா? குழந்தைங்க பாவம் வந்து பேக்ல வந்து பாக்ஸ்ல பிஸ்கெட்லாம் கொடுத்தாச்சு. நார்மல் பிரேக் அது. கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை. கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டென்ட் பண்ணவங்க வந்து சொல்லுங்க உங்களுக்கு பிரேக் வேணுமா வேணாமா. காலையில இருந்து கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்களா சொல்லுங்க, எனக்கு தெரியும் யார் யார் அட்டென்ட் பண்றீங்கன்னு. இந்த ரோஷினி, பிரதீக்ஷா, விகாஸ், வர்ஷா இவங்கெல்லாம் சொல்லுங்க. லோகேஸ்வரி பிரேக் வேணுமா வேணாமா? தேஜா அவங்களாம் அட்டென்ட் பண்ணாங்க. பத்மஸ்ரீக்கு வேணும், ட்ரீமருக்கு வேணும், யாமினிக்கு வேண்டாம், பிரதீக்ஷாக்கு நோ நீட், நோ நீட், ரோஷினிக்கு நோ நீட். ஓகே, ரெகுலராக அட்டென்ட் பண்ணும் மக்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால விகாஸ் ஆன்சர் பண்ணாததுனால நான் வந்து வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா, விகாஸ்க்கும் வேணான்னு எடுத்துக்கிறேன். இப்போ பிரேக் இல்லை. நம்ம எப்போ பிரேக் எடுத்துக்கலாம்னா எனக்கு கரெக்டா அப்படியே கொஞ்சம் அமைதியா அப்படியே காதுல வாங்கிக்கோங்க. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா ஒரு மணிக்கு நம்ம வந்து லஞ்ச் பிரேக்கா எடுத்துக்கலாம். சரியா, இன்னும் கிளாஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, நம்ம நிறைய கத்துட்டு இருக்கோம். அதனால வந்து என்ன பண்ண வேணாம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து இது பண்ண வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதை. சரியா, ஓகே டன். 1K லைக்ஸ் டார்கெட் வச்சா 100 லைக்ஸ் கூட வரலடா. வாட் இஸ் திஸ் டா? மார்னிங்ல இருந்து இருக்கீங்க ஸ்கார்பியோ, புரியுது. 1 மணிக்கு லஞ்ச் பிரேக் விட்டுறேன். சரியா, அது வரைக்கும் கொஞ்சம் கவனிக்கலாம். உங்கள் முடிவே முன்னுரிமை. ஆமா வாங்க. டேய் முடிவு எடுத்துட்டு தாண்டா உன்ட்ட நான் கேட்கிறேன். எதுக்கு போல்லாம் தேவையில்லாம ஒரு போல் 2 போல் கொடுங்க. சரி சரி வாங்க 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 மக்களே வாங்க. நீட் 2020 கேட்ட ஒரு क्वेश्चन. Find the solubility of nickel hydroxide in 0.1 molar NaOH solution given that ionic product of NaOH வந்து என்னது அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. சரியா, ஓகே. சோ இங்க பாருங்க, நீ குழம்பிக்க கூடாது. Find the solubility of NaOH in 0.1 molar of NaOH. 0.1 mole அது வந்து எவ்வளவு soluble ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Ionic product of NaOH வந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. சரியா, சோ இங்க பாருங்களேன், இந்த நிக்கல் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு எப்படி வந்து நமக்கு டிசோசியேட் ஆகும்? Na2+ ஆகும் and then Na2+ ஆகும் 2OH- ஆகும் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆக போறாங்க. கரெக்டா? ஓகே. சோ இப்போ நம்ம அதுக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எழுத போறோம். இங்க முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 தானே இருக்கு, அப்போ S தான். இங்கேயும் S தான். இங்க பாருங்க 2 இருக்கு, சோ 2S. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். இதே நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த NaOH க்கு எடுத்துக்கிறேன், சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து நமக்கு எப்படி பிரியும்? Na+ ஆவும் OH- ஆவும் பிரிய போகுது இல்லையா? Na+ ஆவும் OH- ஆவும் பிரிய போகுது. அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் கொடுத்துட்டான் 0.1 மோல் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? அப்ப இவன் 0.1 அப்படின்னா இவனும் 0.1 தான், இவனும் 0.1 தான். ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா 1:1:1 தான் நமக்கு வந்து இருக்கு. S 2S plus 10.1 neglect 2x. அதேதான் அதான் பண்ண போறோம் வாங்க. சரியா, 1.1.
சோ இப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா டோட்டலா எனக்கு ஹைட்ராக்சைடு அயான் எனக்கு எது இருக்க போகுது இங்க பாரு டோட்டலா நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I have to find the hydroxide ion டோட்டலா ஹைட்ராக்சைடு அயான் வந்து எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு நான் வந்து கண்டுபிடிக்கணும் ஏன்னா அப்பதான் எனக்கு இந்த அயானிக் ப்ராடக்ட் which is equal to இந்த நிக்கலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிக்கலுக்கு தானே நமக்கு வேணும் அயானிக் ப்ராடக்ட் which is நிக்கல் into நிக்கல் 2+ கரெக்ட்டா வாங்க நிக்கல் 2+ and then இங்க இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடு அயான் OH- ion the whole square அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படினா கண்டுபிடிக்க முடியும் ஓகே சோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் OH- ion உடைய கான்சென்ட்ரேஷன் மொத்தமா எவ்வளவு இருக்கு அப்படி நான் வந்து பார்க்கறேன் சோ OH- ion உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து எனக்கு மொத்தமா எவ்வளவு இருக்கும் இங்க வந்து எனக்கு ஒரு 2s இருக்கு and இங்க வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு ஒரு 0.1 வந்து இருக்கு இங்க வந்து எனக்கு ஒரு 0.1 வந்து இருக்கு சோ இது ரெண்டுத்தையுமே நீங்க வந்து ஆட் பண்ணீங்க அப்படினா இது ஏறத்தாழ நமக்கு வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா 0.1 க்கு தான் ஈக்குவலா இருக்கும் you will just நம்ம சாய் சொன்ன மாதிரி 2s நீங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிடுங்க ஏனா இந்த இது கூட நீங்க இந்த 0.1 ஆட் பண்றப்போ 0.1 சம்திங் தான் அது வந்து இருக்க போகுது சோ நான் அந்த 2s நான் என்ன பண்ணிடுறேன் அப்படினா நெக்லெக்ட் பண்ணிடுறேன் பெரிய ஒரு நம்பரா நான் வந்து கன்சிடர் பண்ணல அப்ராக்ஸிமேட்டா 0.1 அப்படினே நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகே சோ அப்படி சால்வ் பண்றப்போ which is equal to இந்த நிக்கலுக்கு தான் நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா 2 into 10 to the power ionic product நமக்கு கொடுத்திருக்காங்க ionic product கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா ஓகே சோ ionic product 2 into 10 to the power -15 which is equal to 2 into 10 to the power -15 which is equal to நிக்கலுக்கு வந்து நமக்கு எவ்வளவு தெரியுமா நிக்கலுக்கு எவ்வளவு தெரியுமா do we know தெரியாது s ன்னு தான் வச்சுக்கிறேன் into hydroxide ionic வந்து 0.1 the whole square okay அப்போ s which is equal to அது அந்த பக்கம் போய்டுமா s which is equal to நமக்கு என்ன வரும் மறக்காம எழுதுங்க மேம் s which is equal to 2 into 10 to the power -15 divided by 0.1 அப்படிங்கிறது 10 to the power -1 அப்ப ஸ்கொயர்னா 10 to the power -2 என்ன வரும் இத சால்வ் பண்ணீங்கனாலே ஆன்சர் வந்துரும் நமக்கு you just solve this அவ்வளவுதான் இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது இந்த பக்கம் நமக்கு போறப்போ டிவிஷன் ஆயிடுது கரெக்ட்டா டிவிஷன் ஆயிடுது 0.1 the whole square கரெக்ட்டா 0.1 the whole square அப்ப என்ன வரும் நமக்கு ஃபாஸ்டா இத 10 to the power -1 ன்னு வெச்சுக்கோடா 10 to the power -1 அப்போ 10 to the power -2 ன்னு இருக்க போகுது இது அவ்வளவுதான் D ஆப்ஷன் D அவ்வளவுதான் வெரி குட் சோ 2 into 10 to the power -13 இது மேல போச்சுனா 10 to the power 2 ஆயிடும் அப்போ -15 plus 2 10 to the power -13 so option D is the right answer option D is the right answer okay ஈஸியான ஒரு क्वेश्चन தான் okay yeah NEET 2019 ல கேட்ட ஒரு क्वेश्चन try and answer இந்த மாதிரி क्वेश्चन நமக்கு வரதுக்கு நிறைய chances வந்து இருக்குடா சரியா pH of a solution வந்து questionல நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க pH of a solution வந்து நமக்கு 9 அப்படினு solubility product KSP வந்து என்னது அப்படினு கேக்குறாங்க சோ இப்போ எனக்கு சொல்லுங்க pH வந்து 9 னா pOH வந்து என்னது pH plus pOH வந்து equal to 14 okay pH formula sheet தரேன் ஸ்ரீதேவி okay pH plus pOH வந்து எவ்வளவு அப்படினா which is equal to 14 கரெக்ட்டா okay அப்ப 14 ல 9 போயிடுச்சு அப்படினா மீதி வந்து எவ்வளவு 5 கரெக்ட் pOH எல்லாரும் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளவுன்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்களா have they given the hydroxide ion concentration yes correct தான் சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து வேணும் OH- ion கான்சன்ட்ரேஷனும் நமக்கு வந்து வேணும் ஏன் மேம் வேணும் அப்படினா அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படினா KSP இந்த solubility product நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் சோ இப்போ என்ன பண்றோம் கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா அயனைஸ் ஆகுது அப்ப அந்த ரியாக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் இதோ பாருங்களே CaOH twice இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படினா அயான்ஸா பிரியுது எப்படி அயான்ஸா பிரியுது Ca2+ கால்சியம் 2+ ஆகும் and then 2OH- ஆகும் நமக்கு வந்து பிரியுது ஓகே சோ 2OH- ஆகும் நமக்கு வந்து பிரியுது இப்போ நம்ம தான் பார்த்தோம்ல இவன் வந்து S அப்படினா இவன் வந்து என்னது 2S கரெக்ட்டா இவன் வந்து என்னது 2S கரெக்ட்டா ஓகே சோ இப்போ நான் இதுக்கு வந்து KSP solubility product நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் which is equal to S into 2S the whole square கரெக்ட்டா
ஓகே சோ அப்ப s into 4s square. ஓகே அப்ப என்ன வரும் s into s cube அப்ப 4s cube. சோ ksp வந்து நமக்கு என்ன வருது 4s cube அப்படி நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படினா எனக்கு இங்க நான் s ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். solubility product நான் வந்து கண்டுபிடிக்கணும். சோ solubility கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா I am considering the value of 10 to the power minus 5. So OH ion oda concentration இப்ப பாரு POH வந்து 5 னா hydroxide ion concentration 10 to the power minus 5 கரெக்ட்டா ரிவர்ஸ் நம்ம pH லாம் கால்குலேட் பண்ணுவோம்ல 10 to the power minus 4 னா pH வந்து 4 10 to the power minus 3 னா pH வந்து 3 அப்படினு அப்ப POH வந்து 5 னா OH ion concentration வந்து 10 to the power minus 5 கரெக்ட்டா ஓகே சோ இப்போ அத வந்து இங்க ஏதாச்சும் யூஸ் பண்ண முடியுமா அப்படி நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகே சோ நல்லா கவனிங்க hydroxide ion concentration 10 to the power minus 5 which is தான் நம்மளோட S solubility product S okay so இப்போ hydroxide ion-க்கு வந்து நமக்கு 2S அப்படினு கிடைச்சிருக்கு அப்ப S ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு வரும் hydroxide ion-க்கு வந்து 2S அப்போ OH minus ion okay so solubility S ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படினா solubility-க்கு வந்து 10 to the power minus 5 divided by 2 ஏனா இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 2s டா 10 to the power minus 5 அப்படிங்கிறது வந்து 2s க்கு ஈக்குவல் 10 to the power minus 5 அப்படிங்கிறது 2s க்கு ஈக்குவல் அப்ப s வந்து டிவைடட் பை 2 அப்படி நீங்க பண்ணிக்க போறீங்க சரியா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் ஆனா நான் திருப்பி ரீகால் பண்றேன் பாறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஈஸ்வரமூர்த்தி உங்க கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா थैंक यू பட் நீங்க அவ்வளவா மெசேஜ் பண்ணது இல்லன்னு நினைக்கிறேன் chat பண்ணது இல்லன்னு நினைக்கிறேன் உங்க பேர் நான் இப்பதான் பார்க்கறேன் ஓகே சோ இதுதான் கிடைக்குதுப்பா அவ்வளவுதான் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிச்சு அப்ப 4 into s cube 10 to the power minus 5 divided by 2 the whole cube அவ்வளவுதான் டன் சோ என்ன கேன்சல் பண்ணுங்க 4 divided by மறக்கிறேனா ஓகே சோ இங்க பாருங்க இத சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும் 4 into 10 to the power 5 3s are 15 minus 15 divided by 2 into 2 into 2 2 into 2 4 4 into 2 8 அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 1 by 2 1 by 2 னா 0.5 அப்ப 0.5 into 10 to the power minus 15 option C is the right answer okay option C is the right answer ஏன் சின்சான் அழுவுறீங்க okay டன்னா சோ ஈஸி தான் இது சால்வ் பண்றது கொஞ்சம் பொறுமையா சால்வ் பண்ணுங்க நல்லா கவனிப்பா நமக்கு வந்து இங்க என்னென்ன வேணும் அப்படினா pH வந்து அவங்க 9 அப்படினு கொடுத்துட்டாங்க pH 9 னா POH வந்து 14 ல 9 போயிடுச்சுனா மீதி 5 தான் POH வந்து நமக்கு 5 அப்படினா அப்ப hydroxide ion concentration என்ன அத நம்ம கண்டுபிடிக்கணும் which is equal to 10 to the power minus 5 okay அதுதான் நம்மளுடைய 2s எப்படி மேம் அது 2s அப்படினு சொல்றீங்கனா அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் இந்த solubility product வந்து எழுதுறோம் okay so ரொம்ப ஈஸி solubility product base பண்ண question definitely we can expect okay so ionic equilibrium பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான்டா solubility product base பண்ண question conjugate acid base pair base பண்ண question pH கண்டுபிடிக்கிறது POH கண்டுபிடிக்கிறது அப்புறமா Oswald's dilution law base பண்ணி இந்த degree of dissociation concentration இந்த மாதிரி questions நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே சோ இப்போ நம்ம கைனெடிக்ஸ் போக போறோம் another chapter சோ எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படினா grab some water and then வந்து ஒரு ஃபயரை போடுங்க ஃபயர் போட்டுட்டு அந்த ஃபயரை வந்து தண்ணியால நிறுத்திட்டு எல்லாரும் அடுத்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே done super sama okay so kinetics start பண்ணலாமா எல்லாரும் தண்ணி குடிச்சாச்சா okay sama ஏன்டா சிரிக்கிறீங்க okay 1000 லைக்ஸ் ஆசைப்பட்டேன் வாய்ப்பே இல்ல போல 100 கூட அடிக்கல நம்ம நார்மல் டேஸ்லயே 100 வரும்டா இன்னைக்கு மாரத்தான் போயிட்டு இருக்கோம்டா
ஓகேடா, டன். சரி வாங்க அடுத்த சாப்டர் போலாம். So next chapter which is chemical kinetics. இந்த சாப்டர்ல நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சரியா? ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஓகே? 7 அப் குடிச்சிங்களா? அதெல்லாம் குடிக்காதீங்க. ரொம்ப சுகர் நிறைய சாப்பிடாதீங்க. அப்புறம் இந்த மாதிரிலாம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃபேஸ்ல வெடிக்கிறது அப்படிலாம் வந்து நடக்கும். சரியா? அதனால வந்து decrease the amount of sugar you take. இப்போ வேணாம், எக்ஸாம்லாம் முடியட்டும். படிப்படியா நீங்க சுகர்லாம் டிக்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் கிளியரா பாருங்க. நீங்க 1 வீக்லயே பார்க்கலாம். 1 வீக்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்லாம் கிளீனா இருக்கும். இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வராது. ஓகே? அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வெயிட்லாம் ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி மூஞ்சி வீங்கி போறதெல்லாம் நடக்காது. இன்ஃப்ளமேஷன்லாம் ரெடியூஸ் ஆகும். சரியா? சோ சுகர் ப்ராப்பரா கொஞ்சமா கம்மி பண்ணுங்க. ஓகேவா? டெய்லி கொஞ்சமா சுகர் கண்டெய்னிங்லாம் கம்மி பண்ணுங்க. இந்த क्वेश्चन பாருங்க. நமக்கு following data of a reaction in NEET 2024ல கேட்டிருக்காங்கடா. ரீ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. reactant A and B. ஓகே? reactantsக்கான ஒரு A and then B இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? சோ அடுத்து ஸ்கின் டிப்ஸா, ஸ்கின் கேர் டிப்ஸ் எல்லாம் நான் தரல. சும்மா வாங்க கவனிங்க. ரேட் கொடுத்துருக்காங்கடா இங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A வந்து கொடுத்துருக்காங்க. and then concentration of B வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. சரி என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the order of reaction with respect to A and B வந்து என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. order of reaction with respect to A and B வந்து என்னன்னு கேக்குறாங்க. சோ இது நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஓகே 1 minute, just a minute. லேப்டாப்ல சார்ஜ் இல்லை, நான் சார்ஜ் மட்டும் போட்டுறேன். சார்ஜரை கனெக்ட் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம், யாரும் ஓடி போயிடாதீங்க, இங்கே இருங்க, சார்ஜ் போட்டு வந்துடுவேன். ஒரு 5 minutes I'll be back டா. ஒரு 5 minutesல I'll be back. ஓகேவா?
Hello guys, are you all back? நான் சொன்னேன்ல பிரேக் விட்டா காண போயிடுவானுங்க, எனக்கு தெரியும். உங்களை பத்தி தெரிஞ்சுதாண்டா நான் பிரேக்கே விட மாட்டேன்னு சொன்னேன். 5 நிமிஷம் பிரேக்குக்கே வந்து மக்கள் வந்து அப்படியே காண போயிடுவாங்க. பாரு, பாதிக்கு பாதி மேல காணோம். ஓகே, வந்துட்டோம் மேம். இங்கதான் மேம் இருக்கும். இங்க பாரு, கவுண்ட பாரு, 29ல இருந்து நிக்குது பாரு. இங்க 80ல இருந்து 29ல வந்து நிக்குது ஒரு பிரேக் விட்டா. வாட் இஸ் திஸ்? ஐம் ஒன்லி ஹியர் மேம். யாரெல்லாம் இருக்கீங்க ஒரு அட்டெண்டன்ஸை போடுங்க. ரீ அட்டெண்டன்ஸ் எடுக்கணும் போல. காலேஜ் மாதிரி எவ்ரி 1 hour வந்து எவ்ரி அரை மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து ரீ அட்டெண்டன்ஸ் எடுக்கணும் போல. ஆமா, 85 to 29 39 என்ற 85 வரணும் சீக்கிரமா. ஓகே, ஸோ வரவங்க வரட்டும். நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ரோஷன் அகீனா இங்கே தான் இருக்கேன். ஓகே, குட் குட். ஸோ விகாஸ் பிரசன்ட் மேம். ரிடக்ஷன் மேம், ரிமூவல் ஆஃப் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ரிமூவல் ஆஃப் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கா? சரி சரி, ஓகே. ஸோ வாங்கப்பா, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கதைக்குள்ள போலாம். சரியா? ஓகே, என் வருஷா வந்துட்டாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ தென் டன். நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வாங்கப்பா. யா, ஸோ இங்க கவனிங்க. லுக் அட் த கொஸ்டின் ஹியர். ஸோ இங்க டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. the order with respect to A and B வந்து என்னது அப்படின்னு வந்து கேட்கறாங்க. I'll give you the formula sheet, don't worry. Okay, so the order with respect to A and B வந்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நல்லா கவனிங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரேட் லா எப்படிதான் இருக்கும். ஒரு ரேட் லா வந்து எப்படி இருக்கும்? the rate of the reaction which is equal to the rate of the reaction which is equal to K rate constant into A and then B. அதுதான் நம்மளுடைய ரியாக்டன்ட் இல்லையா? A and then B. ஏன் மேம் இப்படி எழுதுறோம் அப்படின்னா இங்க பாரு, அவங்க கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த ரியாக்ஷன்ல A and B இவங்களாம் தான் நம்மளுடைய ரியாக்டன்ஸ். ஓகே, A B இவங்களாம் தான் நம்மளுடைய ரியாக்டன்ஸ். அப்போ இந்த ரியாக்டன்ஸ் உடைய பவரை நான் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா X Y அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். So this is how a rate law looks. Okay, சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா இண்டிவிஜுவலா ஒன்னொன்னுக்கும் ரேட் என்ன கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இதை பாருங்களேன். ரேட் என்னது 2 4 1.6. அதை நம்ம அப்படியே வந்து எழுதிக்க போறோம். ரேட் என்னப்பா 2 into 10 to the power minus 3. சரியா? அடுத்து வந்து பாருங்க, நமக்கு நெக்ஸ்ட் ஒன்னுக்கு ரேட் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க which is equal to 4 into 10 to the power 4 into 10 to the power minus 3. அடுத்து வந்து பாருங்க 1.6 into 10 to the power minus 2. ஓகேவா? சோ இப்போ which is equal to rate constant. கரெக்ட்டா? rate constant. rate constant உடைய வேல்யூ அவங்க கொடுத்திருக்காங்களா? rate constant ஓட வேல்யூ வந்து அவங்க நமக்கு கொடுக்கல. சரி, ஓகே, k அப்படி நம்ம வந்து வெச்சுக்கிறோம். k அப்படினு வெச்சுக்கிறோம். reactant concentration அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. A உடைய concentration 0.1 0.2 0.1 0.1 0.2 and then 0.2. ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். சோ இதோட பவர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா x அப்படின்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இதோட பவர்ல நான் x அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அடுத்து b ல வந்து பாருங்க, b ல வந்து 0.1. b உடைய கான்சென்ட்ரேஷன் 0.1 0.1 0.2. கரெக்ட்டா? 0.1 0.1 0.2. ஓகே, அதோட பவர்ல நான் அதோட கான்சென்ட்ரேஷனை வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். சோ இப்போ எனக்கு equation 1 equation 2 equation 3 கிடைச்சிச்சு. இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா I am going to find out the value of the I am going to find out the value of the order of reaction நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். சரியா? சோ இதான் என்னுடைய equation 1, இதான் என்னுடைய equation 2 and இதுதான் நம்மளுடைய equation 3. Okay, so if I will take a fresh page so that explanation would be clear. Okay, so இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படினா equation 2-வை 3 ஆல டிவைட் பண்றேன். equation 2-வை நம்ம வந்து என்ன பண்றோம்? I am dividing it by 3. ஏன் மேம் அப்படினா நீங்க கவனியே, 2-வை வந்து நான் 3 ஆல 2/3 நம்ம வந்து பண்றப்போ சாரி 2/1 பண்றோம்னு வெச்சுக்கோ. இங்க வந்து நமக்கு இந்த 0.1 0.1 கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகே, சோ தட் நான் x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ கவனிங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படினா equation 2-வை
and 1 வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் 2/1 பண்றப்போ நமக்கு வந்து 0.1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x ஓட வேல்யூ கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, அவ்வளவுதான்டா. so we are just going to divide it. so அங்க வந்து பாருங்க, நம்ம previous pagesல வந்து எழுதிருப்போம் 4 into 10 to the power minus 3 divided by 2 into 10 to the power minus 3, which is equal to k into 0.2 to the power x, 0.1 to the power y, divided by k into 0.1 to the power x and then 0.1 to the power y. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா கேன்சல் பண்ணிரலாம். 0.1 power y, 0.1 power y, நம்ம power y வந்து நம்ம என்ன பண்ணிர போறோம், கேன்சல் பண்ணிட போறோம். so that நமக்கு k கேன்சல் ஆயிடும். 10 to the power minus 3, 10 to the power minus 3 கேன்சல் ஆயிடும். 2 4 டிவைட் பண்ணினா 2 அப்படினு கிடைக்கும். அப்போ 2 which is equal to இது பாரு 0.2 divided by 0.1. okay, நான் ஒரு ஸ்டெப் போட்டே எழுதுறேன். 0.2 to the power x by 0.1 to the power x. சரியா? ரெண்டுத்துக்குமே பவர்ல வந்து என்ன இருக்கு அப்படினா x தான் இருக்கு. அப்ப 2 0.2வையும் 0.1 டிவைட் பண்ணீங்க அப்படினா இது என்னது 2/1 தானே. 0.2 ரெண்டையுமே 10 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2/1. அப்போ நமக்கு வந்து என்ன வரும் 2 ன்னு வரப்போகுது. அப்ப 2 to the power x, ரெண்டுத்துக்குமே காமனா x இருக்கு. அப்போ இங்க எனக்கு என்ன இருந்தா இங்க எனக்கு x வேல்யூ வரும் 2 to the power 1 ன்னு இருந்தா எனக்கு 2 to the power x க்கு கரெக்ட்டா இருக்குமா? அப்ப பவரை நான் என்ன பண்றேன், ஈக்குவேட் பண்றேன். அப்ப x equal to 1, which is the right answer. அவ்வளவுதான், x equal to 1. இப்போ நான் x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படினா I have to find the value of y. இதெல்லாம் தான் டைம் டேக்கிங். அப்ப என்ன பண்ணனும், அதுலயே வந்து டைம் வந்து நம்ம கண்டுபிடிச்சணும். கரெக்ட்டா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 2 3 ஆல நான் வந்து டிவைட் பண்றேன். ஓகே, ஏன் வந்து நம்ம 2 3 ஆல டிவைட் பண்றோம் அப்படினு கேட்டிங்கனா இதோ பாருங்க 2 and 3 நான் வந்து டிவைட் பண்றப்போ அப்ப எனக்கு இந்த 0.2 கேன்சல் ஆயிடும். நான் y ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான். சோ இப்போ 2 ல வந்து நமக்கு என்ன இருக்கு, ரேட் உடைய வேல்யூ 4 into 10 to the power minus 3 இருக்கு. and இதுல வந்து பாத்தீங்க அப்படினா 1.6 into 10 to the power minus 2 இருக்கு, which is equal to k divided by k. and a உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு என்ன இருக்கும் 0.2 to the power x, 0.1 to the power y, divided by 0.2 to the power x and then 0.2 to the power y. புரிஞ்சுதா? ஓகே. சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இவனை நம்ம வந்து கேன்சல் பண்ண போறோம். சோ அவ்வளவுதான்டா, கேன்சல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? சோ இங்க 4 இருக்கு, இங்க 16 இருக்கு. நான் கொஞ்சம் இவனை வந்து மாடிஃபை பண்ணாலே வந்து போறோம். ஓகே, நான் இது இன்னும் ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கிறேன் அப்படினா 16 ன்னு மாறிடுமா? அப்ப அது 10 to the power 3 ஆ மாறிடுமா? ஈஸி தான். பாருங்க 4 into 10 to the power minus 3 divided by 16 into 10 to the power minus 3 ன்னு இருக்க போகுது. அவ்வளவுதான். சோ நீ 10 to the power minus 3 கேன்சல் பண்ண 4 இதால டிவைட் பண்ணா 1/4 ன்னு கிடைக்க போகுது, which is equal to k கேன்சல் 0.2 கேன்சல் 1/2 நமக்கு இங்க கிடைக்குமா? 0.1 இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா சோ 1/2 to the power y. சோ இங்க நமக்கு என்ன இருக்குன்னா 1/4. 4 நான் எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர் ன்னு எழுதிக்கலாமா? which is equal to 1/2 the whole power y. அப்போ இத கம்பேர் பண்ணே 1/2 the whole power 2 which is equal to 1/2 whole power y. அப்ப y equal to 2. சோ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், x ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டேன், y ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம இங்க போலாமா? x தான் வந்து என்னது the order of a. x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 1 அப்படினு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப order of a வந்து 1. order of b தான் y இல்லையா? y ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 அப்படினு கண்டுபிடிச்சிருக்கோம், which is equal to 2. சரியா? so this is the right answer. so x ஓட வேல்யூ வந்து 1, y ஓட வேல்யூ வந்து 2. this is the right answer. புரிஞ்சுதா? yes, is that clear? எத்தனை பேருக்கு clear? very good. so 1, 2 is the right answer. option c is the right answer. ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், இந்த क्वेश्चन பார்த்த உடனேவே நம்ம இந்த क्वेश्चनக்கு வந்து ரேட் லா நீங்க எழுத போறீங்க. சோ 3 ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க 1 2 3. இது மூணுத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இது பார் ரேட் equal to k into a to the power x b to the power y. இந்த ரேட் லால நீங்க வந்து எழுதிக்க போறீங்க. யார் கூட டிவைட் பண்ணா நமக்கு பவர்ல இருக்கிற வேல்யூ கிடைக்கும் அப்படினு பார்த்து டிவைட் பண்ணி பவர்ல இருக்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்க போறீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டைரக்டான ஒரு क्वेश्चन. நீட் 2024 ரீ எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चन. சோ இந்த மாதிரி கிராஃப் பேஸ்ட் क्वेश्चन வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. சோ தயவு செய்து நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. ஓகே, சோ which of the following plot is in accordance with Arrhenius equation? Arrhenius equationக்கு வந்து எது வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படினு வந்து கேக்குறாங்க.
So yeah, Arrhenius equation படி எது வந்து கரெக்டா இருக்கு? ஈஸி டைரக்ட் தான். நம்ம Arrhenius equationல படிச்சிருப்போம். ஸ்லோப் வந்து என்னது? ஸ்லோப் which is equal to minus EA by R. மறந்துடாதீங்க. Arrhenius equation படி ஸ்லோப் M which is equal to minus EA by R. ஓகே, EA அப்படிங்கறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, R தான் என்னது அப்படினா நம்மளுடைய கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, R தான் கேஸ் கான்ஸ்டன்ட். சோ இப்போ நம்ம கிராஃப் யாருக்கும் Arrhenius வந்து பிளாட் பண்றாரு டு ஃபைண்ட் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படினு பாத்தீங்கன்னா log k க்கும் 1/t க்கும் தான் வந்து நமக்கு வந்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படினா இந்த கிராஃபே வந்து வரையறார். சரியா? சோ கிராஃப் வந்து யாருக்கு? B ஆ? ஆப்ஷன் A வா B ஆ? A or B? யோகேஸ்வரி B சொல்றாங்க, தனஸ்ரீ B சொல்றாங்க. others log k, very good. ஷின்சான் கரெக்ட்டா அந்த ரிலேஷனே வந்து கொடுத்துட்டாரு. B வா A வா? K which is equal to, very good, log k which is equal to 1/t க்கு அவர் வந்து கிராஃப் வரையறார். அப்போதான் நமக்கு இந்த மாதிரி ஸ்லோப் வந்து கிடைக்குது டு ஃபைண்ட் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரியா? நெகட்டிவ் ஸ்லோப் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? சூப்பர். சோ நெகட்டிவ் ஸ்லோப் நமக்கு கிடைக்கணும். அப்போ ஆப்ஷன் B தான் கரெக்ட்டான ஆன்சர். கிளியர்? ஓகே, சோ ஈஸியா நம்ம இத சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பாருங்க, இந்த क्वेश्चन சால்வ் பண்ணி பாருங்க. இதுவும் நீட்ல கேட்ட ஒரு क्वेश्चन தான். ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, சோ சால்வ் பண்ணி பாருங்கப்பா. ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் a ரியாக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, at 500 கெல்வின்ல ஒன்னு and then 700 கெல்வின்ல 0.04 and then 0.14 ஆ இருக்கு. then the activation energy வந்து என்ன அப்படினு கேக்குறாங்க. what is the activation energy அப்படினு கேக்குறாங்க. ஓகே, சோ கவனிங்கப்பா. k which is equal to, okay, k which is equal to a into e power minus ea by rt. okay, k which is equal to a into e power minus ea by rt. சரியா? ஓகேவா? சூப்பர். சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா, now இதுதான் நம்மளுடைய Arrhenius equation அப்படி நமக்கு தெரியும். ரெண்டு சைடுமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா log எடுக்கிறோம். because அதெல்லாம் தேவையே இல்லை. இது ஒரு ஃபார்முலா, இது தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. also temperature dependent க்கு this too long calculation. ஆமா, but I'll just give you the formula at least. okay, at least என்ன பண்ணிக்கோங்க அப்படினா எல்லாரும் இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. நல்லா கவனிங்கப்பா. log k2 divided by k1 which is equal to 2.303 into EA divided by R, and then நமக்கு ரெண்டு different temperature வந்து இருக்கு இல்லையா? அப்போ T2 minus T1 by T1 T2. சரியா? so just follow this. அவ்வளவுதான். இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். just follow this temperature, just follow this value. இப்போ இது வந்து ரொம்ப I hope this question will not come in neat. ஆமா, இப்போ பார்த்தனா அப்போ நமக்கு ரெண்டு இருந்துச்சுடா. அதாவது வந்து நமக்கு பார்ட் A பார்ட் B இருந்துச்சு. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து என்ன பண்ணிரலாம், இத அவாய்ட் பண்ணிரலாம். ஓகே, எஸ், இட் இஸ் a big calculation தான். இப்போ நமக்கு ரெண்டு டிஃபரண்ட் k உடைய வேல்யூ வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ k1 ஓட வேல்யூ வந்து என்னது and k2 உடைய வேல்யூ வந்து என்னது, T1 ஓட வேல்யூ வந்து என்னது, T2 உடைய வேல்யூ வந்து என்னது, எழுதுங்க பார்க்கலாம். சோ k1 வந்து பாத்தீங்க அப்படினா it is equal to 0.04. கரெக்ட்டா? 0.04. அப்போ T1 வந்து 500 கெல்வின், k2 வந்து 0.14. அப்ப T2 வந்து என்னது அப்படினா it is 700 கெல்வின். and இங்க பாருங்க மத்த சில வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. log 3.5 ஓட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 0.5441 அப்படினா r உடைய வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. எஸ், டுமாரோ மாரத்தான் இருக்குடா. 8.31 அப்படினா r உடைய வேல்யூவும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே, so how are you going to calculate this? ரொம்ப ஈஸி. இந்த எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. k1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு, k2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு, EA தான் நீ கண்டுபிடிக்கணும். R ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு, T2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு, T1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. எல்லா வேல்யூவும் கிடைச்சிச்சு. This is just a bit lengthy calculation. அவ்வளவுதான். lengthy calculation அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப ஈஸி தான் இது சால்வ் பண்றதுக்கு. ஓகே, சோ அடுத்து வந்து பாருங்கடா, நீட் 24ல கேட்ட ஒரு क्वेश्चन. நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். activation energy of any chemical reaction can be calculated if one knows the value of. நல்லா கவனி.
போன ரியாக்ஷன்ல போன क्वेश्चनல நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஆக்டிவேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணோம். அதுக்கு நமக்கு என்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? K2 வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், K1 வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், T1 வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், T2 வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அதாவது டெம்பரேச்சர் and then rate constant at two different டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய two different rate constant தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதை அப்படியே சால்வ் பண்ணீங்க. என்ன கேக்குறாங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜி தெரிஞ்சுக்க. ஈஸியான क्वेश्चन. ஃபார்முலா தெரிஞ்சா இதை நீங்க கால்குலேட் பண்ணிரலாம். ஃபார்முலா நான் எழுதி போட்டல, அதை வச்சு சால்வ் பண்ணு. நீ ஆன்சர் சொல்லு, யோசி, ஆப்ஷன்ஸ் படி. இன்னும் 4 நாள்ல நீங்க தான் எக்ஸாம் எழுத போறீங்க. So just try it out. Log K2 divided by log K1 which is equal to EA by 2.303 into R and then என்ன வரும் நமக்கு 1 by T1 minus 1 by T2. இதான ஃபார்முலா பார்த்தோம். எனக்கு 2 different temperature and 2 different rate constant இருந்தாதான் நான் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ rate constant at standard temperature கிடையாது, probability of collision கிடையாது, orientation கிடையாது. Rate constant at 2 different temperature is the right answer. Rate constant at 2 different temperature is the right answer. D தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட். அடுத்து பாருங்க, நீட் 2023 மணிப்பூர்ல கேட்ட ஒரு क्वेश्चन. நீட் 2023 மணிப்பூர்ல கேட்ட ஒரு क्वेश्चन. The rate which is equal to the correct option for the rate law that corresponds to overall first order reaction. சரி, ஓவராலா அந்த ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்கு என்னப்பா ஆன்சர் வரும்? ஓவராலா this reaction follows first order. அதுக்கு என்ன வரும்? ஓவராலா this follows first order. குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். How will you calculate this? எப்படி இதை நீங்க ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவீங்க? ஓவரால் ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாச்சும் மிஸ் ஆகுதா? எதுவும் மிஸ் ஆகல. ஓகே, ஓவரால் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா முதல்ல ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஒரு ரேட் லால சம் ஆஃப் த பவர்ஸ் தான் நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இங்க பவர்ல எனக்கு என்ன இருக்கு? -1/2 இருக்கு. இங்க பவர்ல எனக்கு என்ன இருக்கு? 3/2 இருக்கு. கரெக்ட்டா? பவர்ல என்ன இருக்கு? 3/2 இருக்கு. பவர்ல 1/2, பவர்ல 2. இவங்க எல்லாரும் ஆட் பண்ணுங்க. பவர்ல 1, பவர்ல ஒண்ணுமே இல்லனா 1, பவர்ல 0, பவர்ல 2. இங்க ஓவரால் ஆர்டர் வந்து என்ன வரும்? ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 ன்னு வரும். இங்க 0 ன்னு வரும். இங்க 1/2 plus 2 which is equal to 1 plus 2/2, 3/2 ன்னு வர போகுது. இப்போ இங்க பாருங்க, -1/2 plus 3/2, 3 minus 1 which is equal to 2/2 which is equal to 1. சரியா? அப்ப ஆப்ஷன் D is the right answer. ஆப்ஷன் D is the right answer. ஓகே, ஒரு ரேட் லால அந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் உடைய பவரை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க, நீட் 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. For a certain reaction the rate which is equal to கொடுத்துட்டாங்க. When the initial concentration of A is tripled keeping concentration of B constant, the initial rate would be என்னப்பா வரும்? For a certain reaction க்கு வந்து ரேட் வந்து கொடுத்துட்டாங்கடா. When the initial concentration of A வந்து நமக்கு வந்து ட்ரிபிள் ஆகுது, A வந்து ட்ரிபிள் ஆகுது, with the concentration of B வந்து நமக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். ரேட் which is equal to நமக்கு என்ன வரும்? K into A to the power 2 and then B அப்படின்னு இருக்கு. சோ இங்க நம்ம எதையுமே மாத்தலையாம். என்ன மாத்திருக்கோம் அப்படின்னா A உடைய கான்சென்ட்ரேஷனை மட்டும் 3 times ட்ரிபிள் பண்ணிருக்காங்களாம். அப்ப நீ இப்படிதான் எழுதுறோம். மத்த எல்லாம் அப்படியே தானே இருக்கு, அப்ப அப்படியே எழுது. இப்போ A உடைய கான்சென்ட்ரேஷன் ட்ரிபிள் ஆயிருக்குன்னா 3 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 3 3s are 9. கரெக்டா? 9 மட்டும் வெளியில கொண்டு வந்துரு. 9 மட்டும் வெளியில கொண்டு வந்துரு. மத்த எல்லாம் அப்படியே இருக்க போறான் பாரு. மத்தவங்க எல்லாமே அப்படியே இருக்க போகுது. மத்த எதுவுமே நமக்கு மாறல. அப்போ 9 times நமக்கு வந்து என்ன ஆகி இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. It is increased by the factor of 9. ஓகே, சோ இந்த மாதிரி क्वेश्चन வந்து எனக்கு என்னமோ இந்த வாட்டி இதே மாடல்ல வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு தோணுது. சோ அப்படினா நீ இத ஃபாலோ பண்ணு. சரி, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ணிருக்கோம்ல, அந்த மெத்தட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா you all try and use this method. ஓகே, சூப்பர். ரொம்ப ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, நீட் 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். given below are two statement. நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க.
assertion A and reason R. So assertion and reason based question இது. Assertion பாருங்களே, a reaction can have zero activation energy. ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து எப்படிப்பா ஜீரோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்க முடியும்? ஒரு ரியாக்ஷனுக்கு ஜீரோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கவே முடியாது. a reaction will not have activation energy எப்பயுமே நமக்கு ஜீரோக்கு ஈக்குவலா இருக்கவே இருக்காது. ஓகே, சோ A வந்து தப்பு, A வந்து false. அடுத்து வந்து பாருங்க, the minimum extra amount of energy absorbed by reactant molecule so that the energy becomes equal to the threshold value is called as the activation energy. ஆமா, ஒரு reactant வந்து நமக்கு threshold value தான், the minimum value it needs to convert it into product. அது attain பண்றதுக்கு தேவைப்படுற ஒரு எனர்ஜி தான் activation energy. அது கண்டிப்பா நமக்கு தேவை. So அதாவது reason வந்து true, ஆனா assertion வந்து false. அப்போ A வந்து false, reason வந்து true. அதான் கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்க, NEET 2022ல கேட்ட ஒரு question. For a chemical reaction 4A, okay, for a chemical reaction 4A plus 3B which is giving me 6C plus 9D. Okay, so இப்போ அதுக்கு வந்து நமக்கு வந்து rate of formation of C and rate of disappearance of A, the rate of reaction and amount of B consumed in the interval of 10 seconds வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? so இப்போ எல்லாருமே அந்த ரியாக்ஷனை பாருங்களேன். you all see that reaction. அரவிந்த் வந்திருக்கீங்களா? வாங்க அரவிந்த், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. so கவனிங்கப்பா. so quickly look at this reaction. நான் இப்போ இந்த ரியாக்ஷனை தனியா எடுத்து எழுதிக்க போறேன். 4A plus 3B which is giving me 6C. நான் அப்படியே காட்டவா? சொல்யூஷனே காட்டுறேன் பாருங்க. 4A plus 3B which is giving me 6C plus 9D. அதுதான் நம்ம கொடுத்திருக்கிற ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? ரேட் லா வந்து எழுதிக்கிறேன். ரேட் லா எப்படிப்பா எழுதுவோம்? dA by dt and then 4 na 1 by 4 அப்படின்னு எழுதிப்போம். and dB by dt 3 na 1 by 3 ன்னு எழுதிப்போம். அதே மாதிரி இங்க dC by dt 6 na 1 by 6 ன்னு எழுதிப்போம். அதே மாதிரி dd by dt na into 9 1 by 9 அப்படின்னு வந்து எழுதிப்போம். ஓகே, இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ரியாக்டன்ட் இடத்துலலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் போட போறோம். சரியா? ரியாக்டன்ட்லாம் நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஏன் மைனஸ் சைன் போடுறோம்? பிகாஸ் நமக்கு தெரியும் reactant concentration decrease ஆகுது. since reactant concentration நமக்கு decrease ஆகுறதுனால reactant sideல வந்து நம்ம minus sign போடுறோம். since reactant side நமக்கு decrease ஆகுறதுனால reactant sideல minus போடுறோம். product sideல increase ஆகுறதுனால product அந்த sideல வந்து நம்ம positive sign வந்து போடுறோம். ஓகே, இப்போ அவங்க questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the rate of formation of C வந்து கொடுத்திருக்காங்க. rate of formation of C னா dC by dt கொடுத்திருக்காங்க. disappearance of A னா minus dA by dt கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ நல்லா கவனிங்க. இந்த minus dA by dt உடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி dC by dt உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க. dC by dt வேல்யூ தான் அவங்க வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? நமக்கு 6 into 10 to the power minus 2 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப divided by 6 நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. rate of formation of B வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ ஜஸ்ட் இந்த ரிலேஷனை நம்ம போட்டாலே ஈஸியா ஆன்சர் வந்து நமக்கு வந்துரும். ஓகே, சோ B க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? into 1 by 3 நம்ம பண்றோம். அப்ப 3 அந்த பக்கம் போச்சுன்னா 3 வந்து நமக்கு மல்டிப்ளை ஆயிடும். சோ 3 மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா we will get this. ஓகே, reaction after 10 seconds அப்படின்றாங்க. after 10 seconds அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஒரு 10 மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். so that we are getting the final answer. சரியா? ஓகேவா? நம்ம இத ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம். பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த क्वेश्चन. ஆனா பார்க்க தான் வந்து நமக்கு ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி இட் இஸ் வெரி வெரி ஈஸி தான். ஓகேவா பசங்களா? ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணணும். ஏன் மேம் ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா கவனிங்க. இப்பதான் நம்ம வந்து 107th ஸ்லைடே வரும். டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா I have got 250 ஸ்லைட்ஸ் இருக்கு. இப்போ மணி என்ன? மணி வந்து 1:15. ஓகேவா? the time is 1:15. we still நம்ம எப்படியாச்சும் வந்து முடிச்சாகணும். அப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும். சரியா? அப்போ we need to be faster. ஓகே, சோ கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாமா? ஓகேவா? the rate constant of the first order reaction வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. குயிக்கா பாருங்க. சோ NEET 2019ல இந்த क्वेश्चन வந்து நமக்கு கேட்டிருக்காங்கடா. yes, the rate constant for first order reaction வந்து K.
time required for completion of 99% of the reaction is given by அப்படினு கேக்குறாங்க. So time required for the first order reaction வந்து என்னப்பா? T which is equal to 2.303 divided by K into log of A0 divided by A. சரியா? A0 divided by A. இப்ப இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதுல A0 தான் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், A தான் மிச்சம் எவ்வளவு இருக்கும், ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் எவ்வளவு, அதுதான் வந்து A. இப்ப 99% கம்ப்ளீஷன் அப்படின்னா எப்பயுமே A0 ஓட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோடா 100 ஆதான்டா இருக்கும். ஏங்கிறது வந்து மிச்சம் 100ல 99 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு 1 தான் இருக்க போகுது. கரெக்டா? ஓகே. அப்ப நம்ம இத சால்வ் பண்ணலாமா? T which is equal to 2.303 divided by K into log of என்ன வரும், A0 வந்து 100 divided by 1 அவ்வளவுதான். log 100 ஓட வேல்யூ வந்து 2. கரெக்ட்டா? log 100 ஓட வேல்யூ வந்து 2. அப்போ 2 into 2.303 divided by K. 2 into 2.303 வந்து என்ன வரும் நமக்கு? 4.606 divided by K. ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளவுதான், ஈஸி. புரிஞ்சுதா? ஓகே. நீட் 2019ல கேட்டிருக்காங்க பாருங்க. இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான். இது நீங்க சால்வ் பண்ணி பாருங்களேன், செம ஈஸி இது. N2 plus 3H2 giving 2NH3. அப்ப அதுக்கு என்ன வரும் அப்படின்னா minus dN2 divided by dt. கரெக்ட்டா? which is equal to next வந்து நமக்கு என்ன இருக்கு, minus 1/3 dH2 divided by dt. அதாவது change in concentration with respect to change in time தான் d by dt ன்னு எழுதுறோம். முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை 1 போட்டு எழுதுவோம். ரியாக்டன்ட்லலாம் மைனஸ் சைன் போட்டுப்போம், ப்ராடக்ட்ல பாசிட்டிவ் சைன் போட்டுப்போம். 1/2 dNH3 divided by dt. கரெக்ட்டா? ஓகே. இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து எது வந்து நமக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷன்? ஆப்ஷன்ல வந்து எது வந்து கரெக்டான ஆப்ஷன்? minus dN2 by dt. கரெக்டா பாப்போமா? ஏவா பியா? ஃபாஸ்ட் சொல்லுங்க. dN2 by dt which is equal to 2 தப்பு. இங்க பாருங்க, 1/2 dNH3 by dt. ஆப்ஷன் B கரெக்ட். ஆப்ஷன் C ல என்ன தப்பு? 3 ம் 2 ம் நியூமரேட்டர்ல கொடுத்திருக்காங்க, தப்பு. இங்க பாரு 1/3 d2 by dt. ப்ராடக்ட்ல பாரு, ப்ராடக்ட்க்கு மைனஸ் சைன் போட்டுருக்காங்க, தப்பு. சரியா? ஓகேவா? சோ ஆப்ஷன் C தான், சாரி ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? சூப்பர், வெரி குட். அடுத்த क्वेश्चन பாருங்க. the correct difference between first order and second order reaction வந்து என்னது? first orderக்கும் second order reactionக்கும் கரெக்டான ஒரு டிஃபரன்ஸ் வந்து என்னது? so yeah, என்னப்பா எது வரும்? for the rate of first order reaction does not depend upon initial concentration. நான் உங்களுக்கு சொல்லி தரேன், இப்ப நான் சொல்றேன், அதை வச்சு எந்த ஆப்ஷன் அப்படின்னு படிச்சு பாருங்க. T half வந்து என்ன தெரியுமா? for a first order reaction T half உடைய formula which is equal to 0.693 divided by K, which is அது initial concentration depend பண்ணி இருக்காது. சரியா? அது வந்து என்ன இருக்காது அப்படியே. ஸ்ரீதர்ஷன் 12th standard இப்பதான் முடிச்சீங்களா? I want to join 1 year course, give some ideas to crack NEET exam. கண்டிப்பா தர்ஷன், you just join some coaching. 1 year உங்களுக்கு டைம் இருக்குங்கிறப்போ நீ சூப்பரா வந்து பண்ணலாம். ஒரு கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணுங்க நீங்க. ஓகே? அப்பதான் நமக்கு ஒரு டிசிப்ளின் வந்து வரும். சோ அது உங்களுக்கு ஆன்லைன் செட் ஆகுமா ஆஃப்லைன் செட் ஆகுமா அப்படின்னு வந்து பாருங்க. சோ வேதாந்துலயே ஆஃப்லைனும் இருக்கு ஆன்லைனும் இருக்கு. சோ உங்களுக்கு எது அதுல பெஸ்டா படுதோ அந்த கோச்சிங் ஜாயின் பண்ணிட்டு get the books and then start preparing. so class practice அவ்வளவுதான். ஓகேவா? சூப்பர். சோ வாங்கப்பா, ஸ்டேட் போர்டோட புக் பேக் क्वेश्चन. so what is the answer? இப்போ நமக்கு வந்து for a first order reaction அது வந்து initial concentration டிபெண்ட் பண்ணியே இருக்காது. ஆனா second order reactionக்கு initial concentration டிபெண்ட் பண்ணி இருக்கும். the rate of first order reaction does not depend upon the reactant concentration. the rate of second order reaction depend on the initial concentration. இதுதான் கரெக்டான ஒரு ஆன்சர். இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். அடுத்து பாருங்க, கெமிக்கல் பாண்டிங் சாப்டர். சோ கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல நம்ம ஆல்ரெடி 2 வாட்டி இதுல இருக்கிற क्वेश्चंसலாம் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஆமால? do you want me to solve now or நீங்க ரெக்கார்டிங் பாத்துக்கிறீங்களா? ஆனா சொல்லிட்டேன் பசங்களா, this is one of the very high weightage, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். இதுல நான் 3 ட்ரிக்ஸ் வந்து நீ தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தயவு செய்து கீனா கவனிங்க இப்போ. சோ ட்ரிக் நம்பர் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் ஆர்டர் ட்ரிக். ட்ரிக் நம்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹைபிரிடைசேஷன் ட்ரிக். ஹைபிரிடைசேஷன்
அண்ட் ட்ரிக் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியாமெட்ரி ஷேப் ஜியாமெட்ரி ட்ரிக். இந்த 3 ட்ரிக் நான் வந்து இதுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணிருக்கோம் கெமிக்கல் பாண்டிங்க்கு. சோ இதுல இருந்து என்னென்ன क्वेश्चंस வரும் அப்படினா நான் சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் இஸ் பிரேக் தரேன்டா, வெயிட் பண்ணுங்க, பிரேக் தரேன். ஆல்ரெடி ஒரு பிரேக் போயிட்டு தான் வந்திருக்கும். ஆமா, ஷார்ட்ஸ்ல கூட நான் போட்டிருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றதுல இருந்து क्वेश्चंस வந்து வரும். பாண்ட் பாராமீட்டர்ஸ்ல இருந்து क्वेश्चन வரும், which is bond length, bond enthalpy, bond angle. Okay, bond length, bond enthalpy, bond angle, bond order. இதுல இருந்து ஒரு क्वेश्चन வந்து நம்ம ஷார்ட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைபிரிடைசேஷன்ல இருந்து ஒரு क्वेश्चन நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜியோமெட்ரி அண்ட் ஷேப்ல இருந்து நம்ம ஒரு क्वेश्चन வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். And fourth question is dipole moment. Okay, dipole momentல இருந்து நம்ம வந்து ஒரு क्वेश्चन வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மறக்காம molecular orbital theory பேஸ் பண்ணி either நமக்கு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் MO தியரியில இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்து வரும்டா. அந்த MO தியரியில இருந்து நமக்கு either magnetic property பேஸ் பண்ணி क्वेश्चन வரலாம், இல்ல நம்மள வந்து பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லனா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி வந்து கேட்கலாம். நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் இல்லையா, நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்குலாம், அதெல்லாம் தான். இதை நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன தெரியுமா பண்றேன், ஐ ஜஸ்ட் ஷேர் த லிங்க், எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ஒரு 2x ஸ்பீட்ல வச்சு நீ அதை பார்த்துட்டாலே கெமிக்கல் பாண்டிங்க்கு மோர் தென் எனஃப். நான் எல்லாமே ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன், சரியா? ஓகே, ஜஸ்ட் a minute, ஐ ஜஸ்ட் ஷேர் த லிங்க் பா. இப்போ நான் உடனே ஷேர் பண்றேன், எல்லாருமே அந்த லிங்கை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் கிளாஸ். நான் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணனா நம்ம அடுத்த சாப்டர் லூஸ் விட்டுரும். அடுத்த சாப்டர் நம்ம முடிக்க முடியாது, ஏன்னா டைம் பத்தாது. கரெக்டா? ஜஸ்ட் ஐ ஹவ் given you கெமிக்கல் பாண்டிங் ஓட லிங்க் நான் இப்போ சாட்ல போட்டிருக்கேன், பாருங்கப்பா. கெமிக்கல் பாண்டிங் உடைய லிங்க் வந்து நான் சாட்ல போட்டிருக்கேன். சோ பாத்துக்கிறீங்களா? கெமிக்கல் பாண்டிங் அதுல பாத்துக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? ஓகே, சோ இப்போ நம்ம கெமிக்கல் பாண்டிங் ஸ்கிப் பண்ணிரலாமா? நான் இப்ப சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் ஆர் நோ? இல்லனா நான் திருப்பியும் தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ பாயிண்ட் நம்பர் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட். செகண்ட் வந்து பாண்ட் பாராமீட்டர். பாண்ட் பாராமீட்டர். பாண்ட் பாராமீட்டர்னா என்னப்பா? அதுல தான் நமக்கு வந்து பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த், பாண்ட் ஆங்கிள், அடுத்து வந்து பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, இதெல்லாம் வரப்போகுது. ஓகே, தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைபிரிடைசேஷன். தேர்ட் வந்து ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஃபோர்த் வந்து ஜியோமெட்ரி ஷேப். ஓகே, ஜியோமெட்ரி ஷேப், சரியா? சோ இத பேஸ் பண்ண क्वेश्चन வந்து ஆன் 5th வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில வந்து நமக்கு either எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்கலாம் ஆர் மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்கலாம். மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம், சரியா? ஓகே, சோ இது எல்லாத்துக்குமே அந்த ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் உடைய ட்ரிக் எல்லாமே சொல்லி கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு இப்போ சாட்ல அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, சோ தட் நம்ம அப்போதான் அடுத்த சாப்டருக்கு போக முடியும். இல்லனா இந்த சாப்டர்லயே நம்ம வந்து டைம் ஆயிடும், நமக்கு ரொம்ப ஸ்டக் ஆயிடும். நான் PDF கொடுத்துட வேண்டாம், I will give you the PDF. Okay, so don't worry at all. Okay, இந்த லைவ் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல நீங்க, இப்ப நான் உங்களுக்கு வந்து கெமிக்கல் பாண்டிங் உடைய ட்ரிக்கோட வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். அதே மாதிரியே இன்னும் few minutesல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சாட்ல உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி உடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கம்ப்ளீட் PDF நான் உங்களுக்கு சென்ட் பண்ண போறேன், சரியா? I am going to send you in the chat. ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாஸ்ல இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we have electrochemistry. அடுத்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா we have solutions. ஓகே, we have solutions. சொல்யூஷன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா we have atomic structure. சோ இது மூணுத்துல என்ன வேணும் இப்போ? Do you want electrochemistry? நான் இப்போ போல் போடுறேன், so you can respond. Because time கம்மியா இருக்கனால I am not sure எது முடிக்க முடியும் அப்படினு. So
So do you want atomic structure or electrochemistry or solution? இந்த சாப்டர் பா போல் போட்டிருக்கேன் பாருங்க, எல்லாருமே இந்த போலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சோ தட் அந்த சாப்டர் நம்ம இப்போ பிரையாரிட்டியா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா half an hour, ஜஸ்ட் ஒரு half an hour தான் டைம் இருக்குல்ல. ஆமா, இல்ல அந்த கிளாஸ் நீங்க எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெமிக்கல் பாண்டிங் கிளாஸ் நீங்க எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. சோ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, இருக்காது. இதுல நீங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சரும் நான் நடத்தாதது, சொல்யூஷனும் நான் நடத்தாதது, சரியா? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கூட நான் நடத்தின வீடியோ இருக்கு. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்கு கூட நான் நடத்தின வீடியோ இருக்கு. அட்டாமிக் ஸ்ட்ரக்சரும் அண்ட் தென் சொல்யூஷன்ஸ்க்கு வந்து நான் நடத்தின வீடியோ இல்ல. அப்போ வந்து நேரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை முடிச்சிடலாம். முடிச்சிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்கு வரேன், சரியா? ஓகே, டன். புரிஞ்சுதா? ஓகே, டன். ஓகே, எல்லாருமே கவனிங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நம்ம இது வரைக்கும் யூடியூப்ல பார்த்ததில்ல. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கூட இப்பதான் பார்த்தோம். ஓகே, சோ வாங்கப்பா. the number of quantum numbers என்னன்னு கேக்குறாங்க. சோ குவாண்டம் நம்பர் பேஸ் பண்ண क्वेश्चन வந்து இல்ல, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ரா. ஓகே, சோ number of quantum numbers are given below. the correct order of decreasing of energy வந்து எது அப்படினு கேக்குறாங்க. they are asking you to find the decreasing of energy. decreasing energy orderல யார் இருப்பாங்க? So energy நீங்க calculate பண்றதுக்கு what do you want? energy calculate பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? what do we want? what do we need? 10th publicல locomotion leads types and explain பண்ணி மார்க் பண்ணி தருவீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், மார்க் தருவாங்களாவா? ஆன்சர் கீ கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்க வந்து பாருங்க. நீங்க முடிவு பண்ணிட்டு அப்புறம் ஏன் போல் போடுறீங்க? அது இல்ல, ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ சஜஷன். இப்போ நீங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி போடுறீங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நான் வந்து ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன். ஆனா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நான் டீச் பண்ணல. சோ டீச் பண்ணாத நான் டீச் பண்ணிட்டா அதுக்கு கூட அட்லீஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ இருக்கு, சரியா? சோ என்னுடைய சஜஷனும் வந்து என்னோட சஜஷன் கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து போலுக்கு ஆன்சர் பண்ண முடியும், சரியா? ஓகே, சோ தட்ஸ் வை. சோ இதோ பாருப்பா, ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இதுல ஃபர்ஸ்ட் என்ன ரூல், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா n+l ரூல். ஓகே, n+l ரூல். சோ இங்க நீங்க n வேல்யூ அண்ட் தென் l வேல்யூ நீங்க வந்து பார்க்க போறீங்க. அப்போ எது இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு பார்க்க போறீங்க. ஓகே மேம், அதுல ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் த n வேல்யூ, சரியா? சோ இப்போ வந்து பாருங்க 4 இருக்கு, நமக்கு 4 இருக்கு, 4 பிளஸ் 2. அப்போ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வருது. இதோ கவனிங்க, 4 பிளஸ் 2 நமக்கு வந்து இங்க என்ன வருது அப்படின்னா 6 வருது. n+l வந்து நமக்கு வந்து என்ன வருது ஃபாஸ்டா? n+l வந்து நமக்கு என்ன வருது? நல்லா கவனிங்க, n+l வேல்யூ வந்து நமக்கு 6 வருது. இங்க n+l நமக்கு 3 4 5 வருது. இங்க n+l என்ன வருது நமக்கு 4 + 1 5 வருது. இங்க n+l நமக்கு என்ன வருது 3 + 1 4 வருது. கரெக்ட்டா? ஓகே, இப்போ நீ பாருங்க 5 5 சேமா இருக்கு. அப்ப நீ என்ன பார்க்கணும்? n வேல்யூ பார்க்கணும். n வேல்யூ பார்த்தனா அப்போ எனக்கு இங்க n வேல்யூ 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. இதுதான் பெருசா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ரூல் படி 1 2 3 4 அப்படி இருக்கு. ஏன்னா 2ம் 3ம் எனக்கு ஈக்குவலா இருக்கு. 2ம் 3ம் ஈக்குவலா இருக்கு. செகண்ட் ரூல் படி பாத்தீங்க அப்படின்னா n வேல்யூ படி பாத்தீங்க அப்படின்னா 1 3 2 4. கரெக்ட்டா? 1 3 2 4. அப்ப 1 3 2 4 is the right answer. 1 3 2 4 B is the right answer. புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்றதே ரிவிஷன் தான்டா. கிளாஸே வந்து ரிவிஷன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन தான்ப்பா இது. நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. the energy of an electron in ground state. energy of electron in ground state வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, they have given the energy of electron in ground state. helium plus வந்து -x. then the energy of electron -2 for beryllium 3 plus வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க, சரியா? சோ பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? எனர்ஜி ஆஃப் an electron கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா ஃபார்முலா? which is equal to -z² into 13.6 divided by n². சரியா? -z²
13.6 divided by n square. சரியா? இப்ப நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இதுல இந்த En அப்படிங்கறதா energy of the electron in nth level. En அப்படிங்கறதா energy of the electron in nth level. அடுத்து Z தான் atomic number. அப்புறமா இந்த 13.6 அதுதான் வந்து என்னது energy of the hydrogen. இப்போ n அப்படிங்கறதா இந்த இடத்துல நம்மளுடைய principal quantum number. n தான் principal quantum number. So first நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா helium இல்லையா? So அந்த heliumக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினா கண்டுபிடிக்கணும். So கவனிங்க helium plus ionic. helium உடைய atomic number வந்து என்னது 2. and அது எங்க இருக்கு first சொல்றாங்க questionல ground stateல இருக்கு அப்படின்றாங்க. it is equal to 1. சரியா? ground stateல இருக்கு அப்படினா n value வந்து 1. அப்ப நான் அதுல அப்படியே substitute பண்ணிக்கிறேன். இதோ பாருங்க z square z வேல்யூ 1 வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் minus 54.4 அப்படினு எனக்கு கிடைக்குது. அடுத்து நான் என்ன பண்ணனும் பெரிலியம் 3+ க்கு கண்டுபிடிக்கணும். சோ பெரிலியம் 3+ க்கு பாருங்க கவனிச்சீங்க அப்படினா பெரிலியம் உடைய அட்டாமிக் நம்பர் வந்து 4 and பெரிலியம் வந்து நமக்கு செகண்ட் ஷெல்லுல வந்து இருக்கு. சோ அப்ப 2 அப்படினு வரும். சோ அதே ஃபார்முலால நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 54.4 அப்படினு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அங்கேயும் 54.4 இங்கேயும் 54.4. ஓகே? சோ இனிஷியலா 54.4 electron volt வந்து இருக்கு. யாருக்கு? ஹீலியம்க்கு. ஓகே? now நமக்கு வந்து அதே சேம் எனர்ஜி தான் நமக்கு வந்து எதுல இருக்கு அப்படினா இதே பெரிலியம்க்கும் இருக்கு. அப்போ क्वेश्चन பாருங்களேன் அதேதான். இங்க ஹீலியம் பிளஸ்க்கு -x அப்படினா அப்ப பெரிலியம்க்கும் அதே -x. ஆப்ஷன் A தான் கரெக்ட்டான ஆன்சர். ஓகே? ஆப்ஷன் A தான் கரெக்ட்டான ஆன்சர். இங்க நீ எதை மறக்க கூடாதுனா இந்த ஒரே ஒரு ஃபார்முலா energy of the electron in nth level. சரியா? En. இந்த En தான் எந்த லெவல்ல அந்த எலக்ட்ரான் இருக்கு அப்படினு சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஷெல்னா 1 அப்படினு போட்டுப்பீங்க, செகண்ட்னா 2 அப்படினு போட்டுப்பீங்க, தேர்ட்னா 3 அப்படினு எழுதிக்க போறீங்க. அவ்வளவுதான்டா. ரொம்ப ரொம்ப ஈஸி. சூப்பர். லாஸ்ட் இயர் வந்து இல்ல நான் வந்து ஒரு சரி ஓகே இந்த சாப்டர்ல இருந்து என்னெல்லாம் क्वेश्चंस வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு குவாண்டம் நம்பர்ஸும் என்ன அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டுருந்தேன். அதையே வந்து ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங்கா வந்து क्वेश्चंसா வந்து கேட்பாங்க நான் எதிரே பார்க்கல. அவ்வளவு ஈஸியான ஒரு क्वेश्चन வந்து லாஸ்ட் இயர் பிரெடிக்ட் பண்ண மாதிரியே கேட்டிருந்தாங்க. தெரிஞ்சுக்கோ இத வந்து இந்த வாட்டி எப்படி கேட்கலாம் அப்படினா they can ask in the type of assertion and reason type ஆ கேட்கலாம். சரியா? சோ நல்லபடியா கவனி. இங்க பாத்தீங்க அப்படினா n இருக்கு இல்லையா? n தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படினா எனர்ஜி அண்ட் சைஸ் ஆஃப் த ஆர்பிட்டால். நல்லா மேட்ச் பண்ணு. n தான் வந்து என்னது அப்படினா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதுதான் எனர்ஜி அண்ட் size of the orbital. energy and size of the orbital வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ வந்து 1 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். சரியா? ஓகே. அதோட வேல்யூ ரேஞ்ச் நான் வந்து சொல்லிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா L வேல்யூ. L தான் வந்து பாத்தீங்க அப்படினா அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படினா ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணும். s ஆர்பிட்டால்னா ஸ்பெரிக்கல், p ஆர்பிட்டால்னா டம்பிள். இந்த மாதிரி ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டாலை வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ண போறது வந்து இந்த L ஆர்பிட்டால். L ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு n ல இருந்து n to 0 சாரி L ஓட வேல்யூ வந்து L ஓட வேல்யூ ரேஞ்ச் வந்து என்னது n-1. யா. சோ 0 to n-1. சரியா? 0 to n-1 தான் இந்த L உடைய ரேஞ்ச். ஓகே? ms அப்படிங்கறதா என்னது அப்படினா அடுத்து இதுக்கு வரும் ml அப்படிங்கறதா magnetic quantum number. principal quantum number, azimuthal quantum number and then comes the magnetic quantum number. எல்லாரும் இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? இல்ல கவனிக்கிறீங்கல்ல? ஓகே. போல் வந்து கண்ணை மறைக்கிறது. அடுத்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி போணும். ஓகே டன். ஆன்சரே பண்ணிட்டோம் மேம். அவ்வளவுதான் மேம். டன். சரி வாங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து we are coming to the magnetic quantum number. சரியா? magnetic quantum number வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு orientation of the orbital. அந்த 3 dimensionalல அந்த orbital வந்து எப்படி orient ஆகி இருக்கு அப்படி நமக்கு வந்து தெரிய வரும். சோ இந்த magnetic quantum numberோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா -L ல இருந்து +L வரைக்கும் இருக்கும். -L ல இருந்து +L வரைக்கும் இருக்கும். அடுத்து இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து நமக்கு என்னது ஓரியன்டேஷன் ஆஃப் த எலக்ட்ரான். அதாவது எலக்ட்ரான் வந்து +½
clockwise ல சுத்துதா anti clockwise ல சுத்துதா அப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். Okay, so the right answer is என்னப்பா? A க்கு வந்து 3, A3, B4, C1, D2. Option B is the right answer. சரியா? So quantum numbers மறந்துடாதீங்க. ஒரு எலக்ட்ரானுடைய பொசிஷன், அதோடைய எனர்ஜி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து குவாண்டம் நம்பர் வந்து கொடுக்குறோம். எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்குமே சேம் குவாண்டம் நம்பர் இருக்காது. கரெக்டா? உங்க வீட்ல தான் நீங்களும் இருக்கீங்க, உங்க தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கீங்கன்னா கூட ரெண்டு பேரோட போன் நம்பரும் வேற வேற தானே இருக்கு. அதே மாதிரிதான் ஒரே ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு கூட குவாண்டம் நம்பர் மாறும். சரியா? ஓகே, சோ 4 குவாண்டம் நம்பர் இருக்கு. பிரின்சிபல், அசிமுத்தால், மேக்னெட்டிக் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை n ன்னு சொல்லுவோம், அசிமுத்தால் குவாண்டம் நம்பரை l ன்னு சொல்லுவோம், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை ml ன்னு சொல்லுவோம், ஸ்பின் குவாண்டம் நம்பரை ms அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எனர்ஜி அண்ட் நமக்கு வந்து சைஸ் ஆஃப் த ஆர்பிட்டால வந்து சொல்லுது. அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் வந்து ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால சொல்லுது. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து நமக்கு ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆர்பிட்டால் சொல்லுது. ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து பிளஸ் ஹாஃபா மைனஸ் ஹாஃபா எந்த டைரக்ஷன்ல நம்மளுடைய எலக்ட்ரான் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுது. சரியா? சோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ 0 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் 0 ல இருந்து n-1 வரைக்கும் இருக்கும். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் -l ல இருந்து +l வரைக்கும் இருக்கும். அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர் +half -half இருக்கும். அண்ட் இந்த l வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால் and f ஆர்பிட்டால் எல்லா வேல்யூ வந்து 0 1 2 3 வந்து இருக்கும். l வேல்யூ 0 னா அது s ஆர்பிட்டால், l வேல்யூ 1 னா அது p ஆர்பிட்டால், l வேல்யூ 2 னா அது d ஆர்பிட்டால் and l வேல்யூ 3 னா அது f ஆர்பிட்டால். புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்து போலாமா? நீட் 2023 மணிப்பூர்ல கேட்ட ஒரு क्वेश्चन, the incorrect set of quantum number என்ன? இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல உங்களுக்கு, இதோட வேல்யூ ரேஞ்ச் சொல்லி கொடுத்தேன்ல, அது நீ கவனிக்காம இங்க பாரு. வேல்யூ ரேஞ்ச் நான் இங்க கூட எழுதிருக்கேன். 0 to n-1, 1 ல இருந்து இன்ஃபினிட்டி, -l ல இருந்து +l, +half -half. இந்த வேல்யூ ரேஞ்ச் கவனிச்ச பசங்க இதை ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இப்போ இது ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நல்லா கவனிங்க. நமக்கு வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா 4 இருக்கு. l வேல்யூ 0 to n-1, அப்ப 3 வரலாமா? வரலாம். m வேல்யூ -l ல இருந்து +l. மறந்துடாதடா, n வேல்யூ பாருடா 0 to infinity. ஓகே, l வேல்யூ வந்து 0 ல இருந்து n-1 வரைக்கும், m வேல்யூ வந்து -l ல இருந்து +l வரைக்கும். அண்ட் இது வந்து ms, இது வந்து ml, இது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அப்புறமா ஸ்பின் குவாண்டம் நம்பர் பாத்தீங்கன்னா +half and -half. இங்க பாருங்க -3 ல இருந்து +3 கரெக்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ms -half, இது பாசிபிள். ஓகே, இங்க பாருங்க 5 இருக்கு. இது வந்து 0 ல இருந்து 4 வரைக்கும் இருக்கலாம், 2 இருக்கலாம். -2 ல இருந்து +2, -2 -1 1 +2. இங்க பாத்தீங்கன்னா 0 மிஸ் ஆகுது. இங்க பாரு 0 மிஸ் ஆகுது. சோ b வந்து எனக்கு தப்பா இருக்கு. b வந்து எனக்கு தப்பா இருக்கு. இது பாருங்க கரெக்டா இருக்கா? 4 2 -2 ல இருந்து +2 -2 கரெக்டா இருக்கு. இது கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க 5 3 -3 ல இருந்து +3 +half கரெக்டா இருக்கு. அப்ப இது ஒண்ணு தான் தப்பா இருக்கு. ஏன்னா இங்க 0 வந்து நமக்கு மிஸ்ஸிங். 0 வந்து மிஸ்ஸிங். புரிஞ்சுதா? சூப்பர். சோ இத தெரிஞ்சு வெச்சுக்கோ. ஒண்ணு வேல்யூ ரேஞ்ச் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது சம ஈஸியா இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு இது இருக்க போகுது. ஓகேவா? சூப்பர். இது ஏன் இவ்வளோ தின்னா இருக்கு? டன். அடுத்து போலாமா? நீட் 2023 மணிப்பூர்ல கேட்ட ஒரு क्वेश्चन. நீட் 2023 மணிப்பூர்ல கேட்ட ஒரு क्वेश्चन. The value of wave function psi depends upon the coordinates of the electron in atom. இங்க பாருங்க, நான் ஷ்ராடின்ஜர் வேவ் ஈக்குவேஷன்லாம் படிக்கலாமா, எனக்கு தெரியாது மேம் அப்படின்னு விட்டு வந்துடாதீங்க. இதுவாச்சு தெரிஞ்சுக்கோ. இப்போ இது மூலமா தெரிஞ்சுக்கோ. வேல்யூ ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த psi வந்து எலக்ட்ரானுடைய கோஆர்டினேட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. கரெக்டா? ஆமா, கரெக்ட். The probability of finding an electron at a point within the atom is proportional to the orbital wave function. தப்பு. சரியா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வந்து நமக்கு தப்பு. அப்போ எது மேம் கரெக்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, probability of finding an electron வந்து wave function டிபெண்ட் பண்ணி இருக்காது. அது வந்து square of absolute value. ஓகே, psi square, absolute psi square, absolute இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா absolute value அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த psi absolute square இத பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது? இந்த psi டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா? புரிஞ்சுதா? 1 minute.
யா ஓகேவா சோ அவ்வளவுதான் அதனால இது வந்து மறந்துடாதீங்க ஆப்ஷன் 2 வந்து தப்பு ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட் அப்ப ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க நீட் 2023 ல கேட்ட ஒரு क्वेश्चन select the statement from the following choose the correct answer எது வந்து கரெக்ட்னு கேக்குறாங்க இதுல எதெல்லாம் கரெக்ட்னு கேக்குறாங்க சரியா அப்ப ஒவ்வொரு ஆப்ஷனையும் படிச்சு பாருங்களே atoms of all element are composed of two fundamental particles கரெக்ட்டா தப்பா ஒண்ணும் படிச்சு பாரு இதுல எதெல்லாம் வந்து கரெக்ட் அப்படினு மட்டும் சொல்லுங்க எதெல்லாம் வந்து கரெக்ட் atoms of all element are composed of two fundamental particles அப்படியா no right fundamental particle வந்து 3 இல்லையா proton neutron electron அப்ப 2 கிடையாது 3 ஓகே அப்ப இது தப்பு the mass of the electron is given by 9.1 into 10 to the power minus 31 ma'am physicsலயே படிச்சிருக்கோம் ma'am இது வந்து கரெக்ட் தான் ma'am so okay b correct all isotopes of a given element show same chemical properties isotopes எல்லாமே same chemical properties கரெக்ட்டா ஆமா ma'am correct ma'am protons and electrons are collectively known as nucleons protons electrons சேர்த்தா nucleons னு சொல்லுவோமா no never we don't call that protons electron combine பண்ணி நம்ம சொல்ல மாட்டோம் proton neutron தான் combine பண்ணி சொல்லுவோம் so அப்ப இது தப்பு Dalton atomic theory regarded as the atom as ultimate particle of matter so Dalton according to Dalton அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படினா atom தாங்க ultimate particle of matter அப்படிங்கறாரு which is correct okay so இது வந்து true அப்போ B C E மூணு மட்டும் தான் correct B C E option C மட்டும் தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர் மத்த எல்லாமே தப்பு சரியா so definitely lunch break தரேன்டா இன்னொரு 15 minutes தான் கிளாஸ் முடிச்சிடலாம் சரியா ஓகே ஆன்லைன் கிளாஸ் தானே அழகா நீங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டே கவனிங்களே நான் தான் பிடிஎஃப்பும் கொடுத்துற போறேன் சரியா சோ அப்படியே வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டே போனை வச்சிருங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டே நீங்க பாட்டக்க கவனிங்க ஓகேவா done because you are going to get the pdf also so story மாதிரி காதுல வாங்கிட்டே இருங்க நீட் 2023 ல பாருங்கப்பா இந்த क्वेश्चन வந்து நமக்கு கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க the relation between nm value and azimuthal quantum number okay so இந்த ரிலேஷன்ல வந்து எது கரெக்ட் அப்படினு வந்து கேக்குறாங்க நம்பர் ஆஃப் permissible value nm அப்படிங்கறத number of permissible value of magnetic quantum number and azimuthal quantum number என்ன வேல்யூ அப்படினு வந்து கேக்குறாங்க சோ நல்லா கவனிங்க இது வந்து ஒரு formula based question okay so what is the formula number of permissible values of magnetic quantum number which is given by 2l plus 1 இதான் formula சரியா 2l plus 1 இப்போ அப்படி ஒரு ஃபார்முலாவே இல்ல L வேல்யூ பேஸ் பண்ண இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா அப்ப L which is equal to 2 on the minus 1 இந்த 1 அந்த பக்கம் போய்டும் 2 அந்த பக்கம் போய்டும் அப்ப nm minus 1 divided by 2 கரெக்ட்டா அப்போ இதுதான் நம்மளுடைய கரெக்ட்டான ஆன்சர் ஆப்ஷன் D is the right answer புரிஞ்சுதா n which is equal to 2l plus 1 n which is equal to 2l plus 1 தான்டா கரெக்ட் சரியா இதான் கரெக்ட் அடுத்து பாருங்க நீட் 2022 ல கேட்ட ஒரு क्वेश्चन மேட்ச் பண்ண சொல்றாங்க இது என்னென்ன ஆர்பிட்டால் அப்படினு நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்தேன் ஆல்ரெடி இத நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து தான் இந்த क्वेश्चनே வந்து கேட்டிருக்காங்க ஓகே சோ கவனிங்க சோ L வேல்யூ 0 1 2 3 கரெக்ட்டா S ஆர்பிட்டால் P ஆர்பிட்டால் D ஆர்பிட்டால் F ஆர்பிட்டால் ஓகே சோ இங்க பாருங்க 2 2 கரெக்ட்டா இருக்கு 3 3 கரெக்ட்டா இருக்கு 3 லிஸ்ட் பண்ண சொல்றாங்களா ஓகே 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 2 3 2 2 னு இருக்கு ஓகே L வேல்யூ 1 னா அப்ப என்னப்பா L வேல்யூ 1 னா p ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டால் அப்ப அது 3 L வேல்யூ 2 னா அப்ப அது வந்து d ஆர்பிட்டால் L வேல்யூ வந்து 0 அப்படினா அது s ஆர்பிட்டால் L வேல்யூ வந்து 0 அப்படினா again it is s ஆர்பிட்டால் so 3 4 என்னப்பா கரெக்ட்டான ஆன்சர் A தான் ஆப்ஷன் A தான் கரெக்ட்டான ஆன்சர் அவ்வளவு ஈஸி இது நீ இது மட்டும் தெரிஞ்சா போறோம் ஈஸியா என்ன பண்ணிரலாம் இது நீ மேட்ச் பண்ணிரலாம் இவ்வளவு ஈஸியா can a question be this easy நீட்ல கேட்ட ஒரு क्वेश्चन நீட் 2022 phase 1 லலித் வர்மன்
நீட்ல கெமிஸ்ட்ரி, அதாவது 12th கெமிஸ்ட்ரிக்கு பெஸ்ட் கைடு எனக்கு தெரியாதுப்பா. யாருக்காச்சும் வந்து நீங்க என்ன கைடு யூஸ் பண்ணீங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஜூனியர்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபேமஸ் பிராண்ட் இந்த மார்க்கெட் வந்து இது சுறா இருக்கு, டான் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. பட் வாட் எவர் உங்க சீனியர்ஸோட அட்வைஸை கேட்டுக்கோங்க. சீனியர் பேச்சு கேளுங்க, அடிப்பட்டு சொல்லுவாங்க, அவங்க பேச்சு கேளுங்க. ஓகே, யா. So the radius of the second Bohr orbital of helium வந்து கொடுத்துட்டாங்க. What is the third Bohr orbital of lithium அப்படின்னு கேக்குறாங்க. ரேடியஸ் பேஸ்டு क्वेश्चन. மொத்தமாவே மூணு ஃபார்முலா தான் இருக்கு. எனர்ஜி, வெலாசிட்டி, ரேடியஸ். சரியா? புக்கு தான் பெஸ்ட். பாத்தியா, புக்கு தான் பெஸ்ட். புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. So கவனிங்கடா, radius of the nth orbital is directly proportional to n square divided by z. கரெக்டா? ஃபார்முலா படி n ஸ்கொயர் டிவைடட் பை z. கரெக்டா? ஓகே. சோ இப்போ நேரா வாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு ரேடியஸையுமே நான் வந்து டிவைட் பண்ணிக்க போறேன். கரெக்டா? ஓகே. சோ நல்லா கவனிங்க. ரேடியஸ் ஆஃப் த தேர்ட் போர் ஆர்பிட் அப்ப r3 டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த செகண்ட் போர் ஆர்பிட் r2 which is equal to என்ன வரும் நமக்கு n ஸ்கொயர் பை z. n ஸ்கொயர் ஓகே, r3 டிவைடட் பை r2 இல்லையா? இந்த R3 அப்படிங்கிறது வந்து யாருக்கு அப்படின்னா லித்தியம் 2+க்கு, R2 வந்து யாருக்கு அப்படின்னா நம்ம ஹீலியம் +க்கு, which is equal to n ஸ்கொயர். என்னப்பா என்னோட வேல்யூ நமக்கு வந்து என்ன வரும் தெரியாது நமக்கு இல்லையா? அதனால n3 அப்படின்னு வச்சுக்கிறேன். n3 the whole square divided by z. Z value of lithium 2+ வந்து என்னது? It is 3. கரெக்டா? லித்தியம், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் 3 into R2க்கு வாங்க. R2க்கு வந்து Z value வந்து என்ன வரும் நமக்கு? ஹீலியம்க்கு வந்து 2, ஹைட்ரஜன், ஹீலியம் 2 divided by n2 the whole square. கரெக்டா? புரிஞ்சுதா? ஓகே. சோ கவனிங்க, அவங்க நமக்கு வந்து R3 உடைய வேல்யூ நமக்கு தெரியாது. R3 divided by லித்தியம் உடைய வேல்யூ தெரியாது. R2 உடைய ரேடியஸ் ஆஃப் த செகண்ட் போர் ஆர்பிட்க்கு கொடுத்திருக்காங்க 105.8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க, which is equal to இங்க நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? nth orbit third orbit அப்போ அது 3 ஸ்கொயரா? nth orbit அப்படினா 3 ஸ்கொயர் டிவைடட் பை 3 into 2. இது வந்து செகண்ட் ஆர்பிட்டா? அப்ப 2 ஸ்கொயர். அப்ப நமக்கு என்ன ஆயிடும்? இந்த ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆயிடும். சோ ஸ்கொயர் இது கேன்சல் ஆயிடும். 2க்கு இந்த ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப 3/2 கிடைக்கும். கரெக்ட்டா? R3 வேணும் அப்படினா R3 which is equal to 105 அந்த பக்கம் போய்டும். 105.8 into 3/2. அவ்வளவுதான். இத சால்வ் பண்ணீங்கனா உங்களுக்கு R3 உடைய வேல்யூ கிடைச்சிரும், which is 158.7 picometer. அவ்வளவுதான். சரியா? 158.7 picometer. क्वेश्चनே picometerல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நீ சால்வ் பண்றது என்ன பண்ணலாம்? அழகா picometerலயே சால்வ் பண்ணலாம். சரியா? ஓகே, டன். அடுத்து பாத்தீங்க அப்படினா நீட் 2021 கேட்ட ஒரு क्वेश्चन. A particular radio station, சரியா? A particular radio station of All India Radio, New Delhi broadcast on a frequency. அவங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா they have given the value of frequency. The wavelength of electromagnetic radiation emitted by transmitter is. What is the wavelength அப்படினு கேக்குறாங்க. What is the relation between wavelength and frequency? So வாங்க, Planck's quantum hypothesis படி hc by lambda which is equal to h nu. கரெக்ட்டா? which is equal to h nu. So இதுல நம்ம என்னது? c by lambda தான் அந்த nu இருக்க வேண்டிய இடத்துல தான் நான் என்ன பண்றேன்? nu இருக்க வேண்டிய இடத்துல தான் இந்த c by lambda வ நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ lambda which is equal to c by frequency. கரெக்ட்டா? இந்த ஃபார்முலா வேணாம், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. lambda which is equal to c by frequency, wavelength which is equal to speed of light divided by the frequency. இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். lambda which is equal to speed of light questionலயே கொடுத்திருக்காங்க 3 into 3.0 into 10 to the power 8 divided by lambda frequency கொடுத்திருக்காங்க 1368 அப்படினு கொடுத்திருக்காங்க into kilohertzல கொடுத்திருக்காங்க. அத நான் ஹெர்ட்ஸ்க்கு மாத்திக்கிறேன். ஹெர்ட்ஸ்க்கு மாத்திக்கிறோம் அப்படினா into 10 to the power 3 அவ்வளவுதான். இத நீங்க வந்து சால்வ் பண்ணீங்க அப்படினா you will be getting 219.3 meter. ஆமா, wavelength is inversely proportional to frequency. Wavelength is inversely proportional to frequency. 1 by wavelength தான் frequency. So நமக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு? ஆப்ஷன் B. கரெக்ட்டா? ஆப்ஷன் B is the right answer. So you just know this formula.
ஃபார்முலால டைரக்டா அப்ளை பண்றோம். ஆனா நீ என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்ப நமக்கு மீட்டர்ல வேணும் அப்படிங்கிறப்போ நீங்க ஹெர்ட்ஸ் தான் எடுத்துக்கணும், கிலோ ஹெர்ட்ஸ் எடுத்துக்க கூடாது. அவன் பாரு பிராக்கெட்லயும் கொடுத்துருக்கான் கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு. சோ நீ அந்த கிலோ ஹெர்ட்ஸ் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்திக்கணும். பிசிக்ஸ்லயும் அதே தான்டா, அதே அட்டாமிக் பிசிக்ஸ் தான், பிசிக்ஸ்லயும் நமக்கு இதே தான் வரப்போகுது. ஓகே, from which of the following ions which one is not isoelectronic pair? இதுல யார் வந்து ஐசோ எலக்ட்ரானிக் பேர் வந்து கிடையாது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஐசோ எலக்ட்ரானிக் பேர் யாரு கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஏய் நீ பாரு, நான் இதுக்கு தான் ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஏண்டா அயன் மேங்கனீஸ் ரெண்டு பேருக்கு மேலேயுமே இருக்கிற சார்ஜ் வந்து சேம்டா, எப்படா வரும்? வரவே வராது. ஐசோ எலக்ட்ரானிக் வரவே வராது. இங்கேயாச்சும் பரவாயில்ல 2 மைனஸ் மைனஸ்ன்னு இருக்கு, அதெல்லாம் வரவே வராதுன்னு நீ நெகேட் பண்ணிடலாம். ஓகே, ஒன்ன வந்து வரவே வராது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப ஏ வந்து வரவே வராது. ஆனா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தனா ரெண்டு நீ ஏ தான் கரெக்ட், அவ்வளவுதான். ஏ நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னா நீ பாரு அயன்லயும் 2+, மேங்கனீஸ்லயும் 2+. நீ அயன்லயும் 2 எலக்ட்ரானை கம்மி பண்ணணும், மேங்கனீஸ்லயும் நீ 2 எலக்ட்ரான் கம்மி பண்ணணும். How will it be isoelectronic? It won't be, இல்லையா? ஆமா. சோ இப்போ இங்க பாருங்களேன், மத்ததெல்லாம் பாருங்களேன். ஆக்சிஜன் 2- னா ஆக்சிஜன் வந்து it is 8. ஆக்சிஜன்ல வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 8, கரெக்ட்டா? ஆக்சிஜன் 2- னா 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணு, அப்போ 10. ஃப்ளோரின் வந்து 9- 9 + 1 10. அதே மாதிரி பாரு, எல்லாருமே பாரு சேம் ஐசோ எலக்ட்ரானிக்ஸா, ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸா இருக்காங்க. யார் மட்டும் இல்ல, Fe2+, Mn2+ இல்ல. இங்க பாரு டிஃபரண்ட் ஆட்டம், ஆனா பவர்ல இருக்கிற சார்ஜ் சேமா இருக்குன்னா அது நமக்கு ஐசோ எலக்ட்ரானிக்கா இருக்கணும் அவசியமே கிடையாது. சின்சான் கரெக்டா? ஓகே, இதெல்லாம் நம்ம ஃபாஸ்டா சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, டன் டன். கண்டிப்பா விக்னேஷ், நீங்க இப்பல இருந்தே சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்கடா. அதனால தான் உங்களுக்கு 𝑣𝒐𝒏 ஃபீச்சர், இப்ப நீட் ஆஸ்பிரண்ட்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கும் ஃப்ரீயா இருக்க போகுது. சரியா? புரிஞ்சு கிளாஸ் கவனிங்க. நீட்டுக்கு நீங்க தாராளமா சால்வ் பண்ணலாம். நான் சால்வ் பண்ண மாட்டேப்பா, இது ஈஸியான ஒரு क्वेश्चन, 2019ல கேட்ட ஒரு क्वेश्चन. சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். n+l ரூல். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா n+l ரூல் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரேட்டர் n வேல்யூ பார்க்கணும். n+l ரூல் பாரு, 6p. l வேல்யூவே கொடுக்கலையே மேம் அப்படின்னா அதான் நான் சொல்லி கொடுத்திருக்கேனே, l வேல்யூ 0 1 2 3 இருக்கு அப்படின்னா l வேல்யூ இது வந்து s ஆர்பிட்டால், இது p ஆர்பிட்டால், இது d ஆர்பிட்டால், இது f ஆர்பிட்டால் அப்படின்னு. p ஆர்பிட்டால்னா l வேல்யூ 1, அப்ப 6 + 1. f 5f க்கு பாரு, அப்போ 5f னா it is 5 + 3. இதுக்கு பாரு 4d க்கு பாரு, it is 2 + 4. இதுக்கு பாரு 5 + p ஆர்பிட்டால்னா 1. சோ என்ன வருது நமக்கு இங்க? இதுக்கு வந்து 7 வருது, இதுக்கு 5 6 7 8 வருது, இதுக்கு வந்து 4 5 6 வருது, இதுக்கு 5 + 1 6 வருது. கரெக்ட்டா? ஓகேவா? சோ நவ லிசன். இப்போ வந்து எனக்கு இந்த 4d யும் 5p யும் சேமா இருக்கு. அப்ப நீ n வேல்யூ பார், n வேல்யூனா 5p தான் இருக்குதுல பெருசா இருக்கு. அப்போ இதுதான் எனக்கு இருக்குதுல பெருசா இருக்க போகுது. ஓகே, சோ இருக்குதுல பெரிய நம்பர் வந்து 5f தான், 8 இருக்கு. சோ 5f தான் இருக்குதுல பெரிய நம்பர். அடுத்து 6p இருக்கு, அடுத்து 5p இருக்கு, அடுத்து 4d இருக்கு. which is எதுப்பா கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சம. அடுத்து பாருங்கடா, நீட் 2019ல கேட்ட ஒரு क्वेश्चन. so yeah, which of the following series of transition in spectrum of hydrogen atom falls in visible region? என்னடா உங்களோட அடுத்த வருஷம் மக்கள்லாம் பாருங்க இப்பவே வந்து உஷாராயிட்டாங்க, நம்ம இப்பல இருந்தே படிக்க ஆரம்பிச்சாதான் முடியும் அப்படின்னு. கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் நாங்க தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து போடுறோம் அடுத்த வருஷம் நீட்டுக்கு படிக்கிறவங்க எல்லாருக்குமே. ஓகே, சோ இப்போ நம்ம இதை முடிச்சிடலாம். ஓகே, we have Lyman series, Balmer series, Paschen series, Brackett series and Fun series இல்லையா? சோ நல்லா கவனிங்க, இதுல யார் வந்து விசிபிள் ரீஜியன் அப்படின்னு கேக்குறாங்க. பால்மர் தான் வந்து விசிபிள், பால்மர் தான் வந்து விசிபிள். ஓகே, பாஸ்டன் சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட், பிராக்கெட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் அவர் இன்ஃப்ராரெட், லைமன் சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வயலட் UV. சரியா? சோ லைமன், பால்மர், பிராக்கெட், பாஸ்டன் அண்ட் P ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ 5 ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் நமக்கு இருக்கு. சோ யா, we have completed atomic structure. atomic structure நம்ம சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே,
chemical bonding க்கு நீங்க வந்து வீடியோ பார்த்துடுவீங்க. You will see the video for chemical bonding. Okay? So yeah, நம்ம இப்ப next வந்து என்ன பார்க்கணும் அப்படினா, do you want solution or electrochemistry? Solution வேணுமா இல்லனா electrochemistry வேணுமா? electrochemistry காச்சு வீடியோ இருக்கு. சில பேர் காணோம், பரவாயில்ல, நீங்க இருக்கீங்கல்ல. சொல்யூஷன் ஆர் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இங்க பாரு, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கு நான் ஆல்ரெடி நடத்திட்டேன். நான் உனக்கு அந்த வீடியோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாமே நான் நடத்திட்டேன். அதோட வீடியோ நான் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன் இப்போ. I will send you the video. சேவ் பண்ணி வெச்சுக்கோங்க. சரியா? PDF கொடுத்துற வேண்டாம். ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சொல்யூஷன் நம்ம குயிக்கா பாத்துறலாம். குயிக்கா பிரஷ் அப் பண்ணிரலாம். விட்ற வேண்டாம். ஏனா வந்துச்சுன்னு வெச்சுக்கோ. நம்ம இப்ப ஏதோ பார்க்க போற क्वेश्चन எக்ஸாம்ல வந்துச்சுனா என்ன எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும்ல. அதுல நான் ப்ராப்ளம் ஃபார்முலாஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பேன். சரியா? I'll just show you. Yeah. So நான் இப்போ உங்களுக்கு link of the video வந்து அனுப்பிச்சிருக்கேன் of electrochemistry. Okay? So பாத்துக்கோங்க. electrochemistry உடைய link வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன். So that electrochemistry and then what else? chemical bonding மட்டும் நீங்க அதல பாத்துருவீங்க. ஆனா பார்த்தனா ரெண்டுமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர். நான் ரெண்டுமே இது ஒரு 2 மணி நேரம் அது ஒரு 2 மணி நேரம் வந்து சால்வ் பண்ணிருப்பேன். ஓகே? சொல்யூஷன்ஸ் வந்து இல்ல, நம்ம மோல் கான்செப்ட் நீங்க படிச்சிட்டீங்க. அப்ப வந்து சொல்யூஷன் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா தான் வந்து இருக்கும். கொஞ்சம் ஈஸியான ஒரு சாப்டர் தான். நம்ம ஃபாஸ்டா சொல்யூஷனை வச்சு இத வந்து என்ன பண்ணிரலாம் அப்படினா முடிச்சிரலாம். ஓகே? சோ NEET 2024ல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினு பார்க்கலாமா? வாங்கப்பா. So mass of glucose required to dissolve. நான் இதெல்லாம் என்ன பண்றேன்னா குயிக்கா உங்களுக்கு ட்ரிக் மட்டும் சொல்றேன், ஹிண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன். ஒரு क्वेश्चना சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன ஹிண்ட் யூஸ் பண்றோம் அப்படி நான் சொல்றேன். how many MCQs கம்மி தான்டா, சொல்யூஷன்ல கம்மியா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாப்போம். சரியா? ஓகே, முடிஞ்ச வரைக்கும் பாப்போம். ஹிண்ட் மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு क्वेश्चनக்கும் சால்வ் பண்றதுக்கு what hint we should use அப்படினா அத மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படினா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. சரியா? எத்தனை क्वेश्चन வரும்னு கேக்குறீங்களா? they ask around 2 questions அவ்வளவுதான். 1 question 2 question நமக்கு வந்து இதுல இருந்து வந்து வரும். 3 questions வரலாம். கண்டிப்பா தாராளமா we can expect up to 3 questions also. okay, but 2 question நம்ம வந்து தாராளமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ கொஞ்சம் ஃபோக்கஸ்டா கவனிக்கலாமா முடிக்கிறப்போ? யா. சோ PDF தர போறேன். அதனால வந்து கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. நம்ம இது ஒண்ணு மட்டும் முடிச்சிடலாம். கிளியர்? ரெடி? ஒரு குட்டி ஃபயர், குட்டி எனர்ஜி. ஏன்னா அடுத்து வந்து பயாலஜி கிளாஸ் இருக்கு இல்லையா? ஆன்லைன் கிளாஸ் தம்பி. சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஜாலியா நீ காதலியா வாங்கிட்டு கிளாஸ் கவனிக்கலாம். ஓகே? ஐ வில் கிவ் யூ தி PDF. யா. சோ கவனிங்கப்பா. NEET 2024ல இந்த क्वेश्चन வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. they have given you the mass of the glucose required. okay, mass of the glucose required to dissolve in a to prepare 1 liter of the solution which is isotonic with 15 gram. ஒரே நிமிஷம் ஒரு 5 minutesல முடிச்சிடுறேன். ஓகே? சோ வாங்கப்பா. ஷெட்யூல் ஆயிருக்கா? அது எப்போ என்ன பண்றது? வேதாந்தா ஆப்ல டெஸ்ட் ஷெட்யூல் ஆயிருக்கா? you can attend. அதுதான்டா. you take a call, you take decision. சரியா? ஓகே. So பாருங்கப்பா. mass of the glucose required to dissolve to prepare 1 liter of solution with isotonic with 15 gram per liter solution of urea. molar mass உடைய ரேஷியோ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம எதை வந்து கம்பேர் பண்ணனும்? ஐசோடானிக் அப்படினு சொல்றாங்க. ஐசோடானிக்னா என்ன தெரியுமா? ரெண்டு டிஃபரண்ட் சொல்யூஷன் உடைய ஆஸ்மாட்டிக் பிரஷர் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படினா சேமா இருக்கும். அத மட்டும் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஐசோடானிக் அப்படினா என்ன அர்த்தம்? ரெண்டு டிஃபரண்ட் சொல்யூஷன்னா கூட அவங்களுடைய ஆஸ்மாட்டிக் பிரஷர் வந்து நமக்கு சேமா இருக்கும். ஆஸ்மாட்டிக் பிரஷர் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படினா பை அப்படினு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ பை 1 வந்து நமக்கு பை 2 க்கு வந்து ஈக்குவலா இருக்க போறாங்க. சோ இந்த பை உடைய ஃபார்முலா வந்து என்னது? C into R into T which is what? CRT அப்படினு எழுதிக்கலாமா? concentration into gas constant into temperature. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படினா கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் மாற போகுது. ஏனா மத்தவங்க ரெண்டு பேருமே வந்து நமக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்க போறாங்க. ஓகே? சோ இப்போ
நம்ம என்ன பண்ண போறோம், இங்க RT கேன்சல் ஆயிடும், which is C1 which is equal to C2. இதோடைய கான்சென்ட்ரேஷன் அதோடைய கான்சென்ட்ரேஷனுக்கு நமக்கு ஈக்குவலா இருக்க போறாங்க. ஓகே, சோ நல்லா கவனிங்க. நமக்கு வந்து இப்ப யாரையும் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா குளுக்கோஸையும் யூரியாவையும். சரியா, குளுக்கோஸையும் யூரியாவையும் தான் நம்ம கம்பேர் பண்றோம். ஓகே, என்னடா பெயின் போடா, வாங்க கவனிங்க. சோ இப்போ வந்து கவனிங்க, குளுக்கோஸ் அண்ட் தென் யூரியாவை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சோ concentration which is given by the mass divided by அதோடைய மோலார் மாஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. for glucose நீங்க கார்பனுக்கு வந்து 12, ஹைட்ரஜனுக்கு 1 and ஆக்சிஜனுக்கு 16 அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 180 அப்படின்னு கிடைக்கும். 180 அப்படின்னு கிடைக்கும். சரியா, மாஸ் பை மோலார் மாஸ் which is equal to and இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. யாருக்கு, நம்மளுடைய யூரியாக்கு. சோ 15 divided by யூரியா உடைய ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. யூரியா உடைய ஃபார்முலாக்கு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா யூரியா உடைய மோலார் மாஸ் நமக்கு வந்து என்னன்னு கிடைக்கும், 60 அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்ப மாஸ் கால்குலேட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். 180 அந்த பக்கம் போய்டும். சோ 180 into 15/60 அவ்வளவுதான்டா. சோ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா we will get the value of the answer correct, which is 45 gram. okay, ஐயோ கடவுளே. வாங்க அடுத்து வந்து பாருங்கப்பா, நீட் 2024ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த क्वेश्चन, ரொம்ப ஈஸி. இதே மாதிரி மாடல்ல 2 क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க, செம ஈஸி. இது மட்டும் கவனி. ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க ஏபிசிக்கு. சாலிபிலிட்டி வந்து கேக்குறாங்க. ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட்டும் சாலிபிலிட்டியும் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சாலிபிலிட்டியும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏக்கு 145, பிக்கு 2 into 10 to the power minus 15, C-க்கு 35. இப்ப இருக்குதுலயே indirectly proportional சொல்லிட்டேன். solubility யாருக்கு அதிகமா இருக்கும், இருக்குதுலயே கம்மி வேல்யூ எது, B-க்கு தான் அதிகமா இருக்கும். கரெக்ட்டா, அடுத்து கம்மியான வேல்யூ எது, C தான். அடுத்து அதிகமான வேல்யூ வந்து 145A. அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுங்க. B, C, A தான் கரெக்டான ஆன்சர். பட் டோன்ட் எவர் forget this. இத மட்டும் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. சரியா, சோ சாலிபிலிட்டியும் நம்மளுடைய KHம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்க போறாங்க. இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்க போறாங்க. சரியா, ஓகே. சோ இதே மாதிரி மாடல்ல இன்னொரு ஒரு क्वेश्चन நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. here NEET 2023 மணிப்பூர்ல கேட்ட ஒரு क्वेश्चन. So which among the following aqueous solution electrolytes will have maximum elevation in boiling point? இதுல யாருக்கு வந்து நமக்கு பாயிலிங் பாயிண்ட் உடைய வேல்யூ வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பாயிலிங் பாயிண்ட் உடைய வேல்யூ வந்து நமக்கு அதிகமா இருக்க போறாங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா, சோ இப்போ அவங்க வந்து நமக்கு என்ன வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா they have given the value of the initial concentration. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிலிங் பாயிண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா that I into அச்சமா வந்துட்டாங்களா, வந்துருவாங்க இப்ப கிளாஸ்க்கு ஆரம்பிச்சிரும். சரியா, சோ I into இந்த m value which is equal to நம்மளுடைய boiling point. so don't forget this alone. சரியா, இது மட்டும் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. சரியா மேம், இந்த I அப்படிங்கிறது வந்து என்ன மேம் அப்படின்னா இங்க நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு இங்க வந்து இருக்கு அவ்வளவுதான். எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா NaCl, KCl, MgSO4, NaCl எல்லாத்துலயுமே அது வந்து 2 தான். சரியா, அப்போ இங்க இருக்கிற வேல்யூவோட நீங்க 2 வந்து என்ன பண்ணிக்க போறீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்க போறீங்க. அப்ப என்ன கேக்குறாங்க, இருக்கிறதுல யாருக்கு வந்து மினிமம் வேல்யூன்னு கேக்குறாங்க. இருக்கிறதுல யாருப்பா சின்ன வேல்யூ, இருக்கிறதுல எது வந்து சின்ன வேல்யூ 0.5, 0.05 0.1 0.1 1 0.05 தானே சின்ன வேல்யூ. அப்ப அதுதான் ஆன்சர், அவ்வளவுதான். மேம் மினிமம் நாட் மேக்ஸிமம், என்னாச்சு மினிமம் தானடா क्वेश्चनல கேக்குறாங்க. क्वेश्चनல மினிமம் வேல்யூ தானே கேக்குறாங்க. அப்ப இருக்கிறதுல மினிமம் வேல்யூ ஃபார் NaCl தான். அப்ப அதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா, ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்களேன், NEET 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन. KH வேல்யூ கேக்குறாங்கப்பா. KH value of some gases are same at temperature T. Henry's law constant கேட்டாங்க. solubility A ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன். இதோ பார் again repeat ஆகுது பாருங்க. KH உம் solubility உம் indirectly proportional. KH உம் solubility வந்து indirectly proportional. First maximum சொல்றேன். ஆமா क्वेश्चन படிச்சோம்னா நான் maximum நினைச்சேன். ஆனா பாரு minimum தான். ஓகே, யா. So KH solubility indirectly proportional. அப்போ
இன்க்ரீசிங் ஆர்டர் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ தான் இதுல வந்து அதிகமா இருக்கும், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ இன்க்ரீசிங் வேல்யூனா அப்ப இதுதான் அதிகமான வேல்யூவா இருக்கும் இல்லையா? இருக்கிறதுல அதிகமான வேல்யூ இங்க யாரு? 40 தான் அதிகமான வேல்யூ. அப்ப ஆர்கான் வந்து இருக்கிறதுல எங்க ஃபர்ஸ்ட் இருக்கு? தோ இருக்கு. அடுத்து வந்து யாரு? 40க்கு அப்புறமா யார் வருவாங்க? 1 இருக்கு, -5 இருக்கு, 1 தான் கார்பன் டை ஆக்சைடு தான். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு. அப்ப பி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டா? அவ்வளவுதான். அடுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா CH4 வரும், அதுக்கு அடுத்துதான் இது வரும். கரெக்டா? சோ இது மறந்துடாதீங்க. இது தெரிஞ்சிட்டா ஈஸிலி யூ கேன் சால்வ். ஓகே? ஆமா, இனிஷியலா நான் வந்து மேக்ஸிமம் சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? மேக்ஸிமம் ஒரு क्वेश्चन படிக்கிறப்பவே தப்பா படிச்சிட்டேன். மேக்ஸிமமா தான் இருக்கும் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன்? அஸ்யூம் பண்ணிட்டேன். டோன்ட் அஸ்யூம், see the question. இந்த மாதிரி தென்னாவெட்டி எரர் தயவு செய்து பண்ணாதீங்க. மினிமம் கொடுத்திருக்காங்க, அப்போ அது மினிமம் தான். ஓகே? சோ பசங்களா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங். ஆக்சுவலி நிறைய क्वेश्चंस வந்து இருக்கு, பட் ஸ்டில் நம்ம கிட்ட வந்து டைம் இல்ல. ஆனாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சொல்யூஷனோட சேர்த்து உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து PDF அனுப்புறேன். சரியா? சின்ஸ் இப்போ அடுத்த கிளாஸ் இருக்கிறதுனால நான் வந்து இப்போ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். வைண்ட் அப் பண்ணிட்டு வித் சொல்யூஷன் ஐ அம் கோயிங் டு சென்ட் தி PDF இன் தி chat. சோ இப்போ கிளாஸ்ல இருக்கிற நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகே? லைவ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் PDF. சோ யா, I have given you the PDF link பா. PDF உடைய லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்ப பின் பண்றேன் பாருங்க. அது கிளாஸ் வராதவங்களுக்கு கிடைக்காது. PDF வந்து நான் பின் பண்ணிருக்கேன் பா. ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல I have pinned the PDF, you can download it. okay? so yeah பசங்களா, கிளாஸ் எப்படி போச்சு? இன்னைக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து காலையில இருந்து அட்டெண்ட் பண்ண எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிற ரிவ்யூ ஃபீட்பேக்கை கண்டிப்பா உங்க பேரை போட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. சரியா? ஓகேவா? பை பாய். தேங்க்யூ.